வணக்கம். மற்றொரு அதிர்வு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய அதிர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் பிரதானமாக எதிர்நோக்கியிருக்கிற ஜனாதிபதி தேர்தல் குறித்தும் அதனிடத்தில் தேசிய ரீதியில் இதன் தாக்கம் குறித்தும் இன்றைய தினம் பேச இருக்கிறோம். இதற்காக இன்றைய தினம் நாங்கள் கலைகம் அழைத்திருப்பது அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தலைவரும் அமைச்சருமான ரிஷாட் பதியுதீன் அவர்களை. வணக்கம். அஸ்லாம் வலைக்கும். வணக்கம். வலைக்கும் சலாம். அமைச்சர் அவர்களே, நீங்கள் பல ஜனாதிபதி தேர்தலை கண்டவர். இருந்த போதிலும் இம்முறை தேர்தல் என்பது மிகவும் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டிய ஒரு தேர்தலாக இருக்கிறது. எனவே சிறுபான்மை சமூகங்களும் சரி, பெரும்பான்மை சமூகங்களும் சரி, இதனை வெவ்வேறு விதமாக இந்த தேர்தலை அணுகிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தேர்தல் வருகின்ற பொழுதும், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம், கட்சிகளுடைய தலைவர்கள் நிபந்தனைகளை விதிப்பார்கள், பேரம்பேசல்களை நடத்துவார்கள். ஆனால் எதுவுமே இன்றி, அவ்வாறான எந்த விதமான ஒரு முன்னேற்பாடு அல்லது மக்களுக்கு இது தொடர்பான இந்த ஒரு வாக்குறுதி இல்லாமல் ஒரு கண்ணை மூடிக்கொண்டு ஆதரவு வழங்குவதை போன்ற ஒரு ஆதரவினை சஜித் பிரேமதாசுக்கு நீங்கள் அளிக்கிறீர்கள். என்ன காரணம்? இந்த ஜனாதிபதி தேர்தல் நடப்பதற்கு முன்னர் ஏப்ரல் 21ஆம் தேதி நடந்த இந்த நாட்டிலே ஒரு மோசமான அந்த சம்பவத்தை வைத்து இந்த ஜனாதிபதி தேர்தல் இருப்பதை தெரிந்த அந்த கூட்டம், அதாவது சஜித் பிரேமதாசா அல்ல, அந்த கோட்டாபைக்கு பின்னால் இன்று சேர்ந்திருக்கின்ற அந்த அணியினர் ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் மீது இந்த பிரச்சனையை கொண்டு போய் தள்ள பார்த்தார்கள். உதாரணத்துக்கு தள்ளி இந்த முஸ்லிம் சமுதாயத்தை வரப்போகின்ற ஜனாதிபதி தேர்தலிலே இந்த தேர்தலிலே எப்படியாவது அவர்களுடைய வாக்குகளை எடுக்க வேண்டும், அச்சுறுத்தி பயமுறுத்தி, அல்லது இவர்களுடைய வாக்குகளை யாருக்கும் அளிக்காமல் ஆக்க வேண்டும், ஒரு அச்ச நிலையை ஏற்படுத்தி இவர்களுடைய வாக்குரிமையை பயன்படுத்துவதை தடுக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் இலகுவாக அந்த வேலையை செய்தார்கள். அதாவது 3 வாரம் கழித்த பிறகு, இந்த சம்பவம் நடந்து 3 வாரத்துக்கு பிறகு ஹெட்டிப்பொலையிலே தொடங்கி அந்த குளியாப்பெட்டி ஊடாக மினுவாங்கூட ஊடாக நிக்கவரட்டியை போய் மினுவாங்கூட அங்கே இங்கே எல்லாம் போய் கடைசியாக கொற்றாமலையிலே வந்து, அதாவது ஒரு 300 பேர் கொண்ட கூட்டம், ஒரே கூட்டம் திட்டமிட்டு அநியாயம் செய்தார். இதை இந்த அரசாங்கம் அந்த சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் கைது செய்தது. அதிலே 14 பேர் இன்று கோட்டாபய ராஜபக்சவுடைய தேர்தல் கேட்குற அந்த சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற உறுப்பினர்கள், பலர் வேட்பாளர்கள், மற்றவர்கள் ஆதரவாளர்கள். இவர்கள் தான் அதை திட்டமிட்டு செய்து எங்களுடைய பொருளாதாரம், வீடுகள் எல்லாம் அச்சுறுத்தி பயமுறுத்தினார்கள். அதே போல் அநியாயமாக டாக்டர் ஷாஃபி என்கின்ற ஒரு வைத்தியரை ஏதோ வேறொரு காரணத்துக்காக போலீஸாரை பயன்படுத்தி கைது செய்து பிறகு அறிவிக்கிறார்கள், எல்லாரும் வாருங்கள். யார்? குருநாகலில் உள்ள மொட்டு கட்சியுடைய அரசியல் பிரமுகர்கள் தான் அழைக்கிறார்கள். இவருடைய டாக்டர் ஷாஃபியினால் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் வந்து முறைப்பாடு செய்யுங்கள். 8,000 பெண்கள் வந்து சில பெண்கள் ஷாஃபி டாக்டரை கண்டுமில்லை, ஆனால் பொய்யான வதந்திகளை சொல்லி நஷ்ட ஈடு கிடைக்கும் அவ்வாறு சொல்லி செய்தார்கள். பிறகு ஷாஃபி டாக்டரை சிறையிலே 2-3 மாதம் வைத்தார்கள். போலீஸார் சிறையிலே வைத்து, சிறையில் என்றால் சிஐடி கஸ்டடியில் இருந்த பிறகு சிஐடி நல்ல பூரணமாக விசாரணை செய்தார்கள். டாக்டர் ஷாஃபியோடு வேலை செய்த நர்சஸ் மற்ற ஆஃபீஸர்ஸோடு எல்லாம் விசாரணை செய்த பொழுது, விசாரணை சிஐடி செய்தது மட்டுமல்லாமல் ஸ்பெஷல் வியோஜிமார் ஸ்பெஷலிஸ்ட் 3 பேரை கொண்ட ஒரு இண்டிபெண்டன்ட் கமிட்டியை போட்டு விசாரணை செய்து பார்த்தால் 100க்கு 100% டாக்டர் ஷாஃபி சம்பந்தமாக சொல்லப்பட்டது பொய் என்று நிரூபணமான. அதே போலீஸா சிஐடி போய் 100 பக்க அறிக்கையை நீதிமன்றத்திலே சமர்ப்பித்த பொழுது, எங்களோட இன்றைக்கு கோட்டாபைக்காக ஆதரவாக இனவாதத்தை கக்கித்திருக்கின்ற விமல் வீரவன்சவும் ரத்னதேரர் அவர்களும் ஆதரவாளர்களோடு போர் நீதிமன்றத்துக்கு முன்னர் இவரை விடுதலை செய்யாதீர்கள் என்று ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறார். இவ்வளவு மோசமாக இந்த நாட்டில் எந்த ஒரு டாக்டருக்கும் அநியாயம் நடக்கவில்லை, டாக்டர் ஷாஃபிக்கு நடந்த அநியாயம். அவ்வாறு ஒரு அதாவது முஸ்லீம் புத்திஜீவி சமுதாயத்தை இந்த நாட்டை விட்டு துரத்த வேண்டும் அல்லது அவர்களை அடக்க வேண்டும் என்பதற்காக அச்சுறுத்துவதற்கான அந்த பணி ஏற்கனவே செய்ததை வியாபார அல்லது பொருளாதாரத்தை அடக்குவது. அதே போல் என் மீது அநியாயமாக நான் அதாவது இந்த ஷஹ்ரானை வாழ்நாளில் கண்டதும் இல்லை, பேசியதும் இல்லை. ஆனால் என்னையும் இந்த ஷஹ்ரானோடு சம்பந்தப்படுத்தி இந்த விமல் வீரவன்ச, உதயகம்மன் பிள்ளை, ரத்னதேரர் போன்றவர்கள் 300க்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுக்களை இன்று எல்லோரும் அந்த குற்றச்சாட்டு சுமத்தியவர்கள் கோட்டாபையுடைய வெற்றிக்காக உழைக்கிறார்கள். இந்த என்னை அடக்குவதன் மூலமாக இந்த சமுதாயத்துக்கு எங்கேயாவது அடித்தால் பிரச்சனை வந்தால் நான் ஓடிப்போய் அந்த மக்களுக்காக பேசுவது, பார்லிமெண்டிலே பேசுவது, அமைச்சரவையிலே பேசுவது, இதை எதிர்த்து நிற்பதனால் அரசியல்வாதியாக இருக்கின்ற என்னுடைய குரலை நசுக்கி அரசியல் தலைமைத்துவங்களை அடக்குவதற்காக, பொருளாதாரத்தை அடக்குவதற்காக, கல்விமான்களை அடக்குவதற்காக இவ்வாறு 3 தரப்பையும் ஷாஃபி அடக்குவதன் மூலம் புத்திஜீவிகளை அடக்கி இவ்வாறு இந்த சமுதாயத்தை பயமுறுத்தி இந்த தேர்தலிலே வாக்குகளை கொள்ளையடிக்கலாம் என்பதற்கான ஒரு அடித்தளத்தை போட்டார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டம், நாங்கள் எல்லோரும் அகில இலங்கை ஜம்மியத் உலமாவுடைய தலைவர் அவரோடு சேர்ந்து பேசி எங்களுடைய அமைச்சர் ஃபௌசி அவர்களுடைய வீட்டிலே எடுத்த முடிவின்படி
எல்லோரும் ஒன்றாக அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்தோம். அதனோடு இந்த மொட்டு கட்சிக்காரர்களுடைய அந்த அஜெண்டா எப்படியாவது முஸ்லிம்களை அடக்க ஒடுக்க எங்களை தனிமைப்படுத்தி இவ்வாறு இந்த அநியாயத்தை செய்ய பார்த்தார்கள். புத்திஜீவிகளை, வியாபாரத்தை, அரசியல்வாதிகளை அடக்க எடுத்த அந்த முயற்சி தோல்வி கண்டுவிட்டது. பிறகு தேர்தல் வந்த பிறகு அவர்கள் வாய் தவற சொல்லிவிட்டார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அல்லது தேர்தல் வந்தால் ரிஷாட் பதூர்தீன் எடுக்க மாட்டோம், நாங்கள் ஆசாத் சாலி எடுக்க மாட்டோம். ஏன் ஆசாத் சாலி ஏதாவது யுத்தத்தை செய்தவரா இந்த நாட்டிலே? நான் ஏதாவது பயங்கரவாதிகளோடு சம்பந்தப்பட்டவனா? பயங்கரவாதத்துக்கு எதிராக செயல்பட்டதால் சொந்த மண்ணிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் அல்லது பயங்கரவாதத்தோடு சேர்ந்து ஒத்துழைக்காத காரணத்தினால் வெளியேற்றப்பட்டவர்கள் நாங்கள். அவ்வாறான எங்களை ஒரு பயங்கரவாதி போல இந்த சிங்கள சமுதாயத்திலே கொண்டு போய் காட்டி அச்சுறுத்தி கொண்டிருந்த அந்த நாடகம் அவரால் அதை முற்றுப்பெற முடியவில்லை. அதில் தோல்வி அடைந்ததனால் அவர்கள் இந்த தேர்தலிலே அவர்களுக்கு எங்களோடு முகம் பார்ப்பதற்கு, எங்களோடு பேசுவதற்கு, எங்களுடைய சமூக விஷயங்களை எங்களோடு கலந்துரையாடுவதற்கு அவர்களால் முடியாது. அவ்வாறான நாடகத்தை நடித்து முடித்து விட்டார்கள். எனவே தான் எங்களுக்கு இருக்கின்ற மாற்று வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ். அவரோடு நாங்கள் பேசி பார்த்தோம். அவருடைய தந்தையை பற்றி எங்களுக்கு தெரியும். அவர் சார்ந்திருக்கின்ற கட்சி ஐக்கிய தேசிய கட்சி. அந்த கட்சியோடு ஐக்கிய தேசிய முன்னணியிலே நாங்கள் ஒரு பங்காளியாக இருந்தோம். அது மாத்திரமல்ல, சிறுபான்மை கட்சிகள் பல, நான் மட்டுமல்ல, ரவுஃப் ஹக்கீம் அவர்கள், மனோ கணேசன், திகாம்பரம், ராதாகிருஷ்ணன், இவ்வாறு பல சிறிய கட்சிகளை சார்ந்த தலைமைகள் ஒன்று சேர்ந்து நாங்கள் பேசிய பொழுது எங்களுக்கு இந்த நாட்டில் இந்த 10 வருஷமாக யுத்தத்துக்கு பிறகு இருக்கிற பாரிய பிரச்சினை, இனவாதிகளும் மதவாதிகளும் இந்த நாட்டிலே அட்டகாசம் செய்து சிறுபான்மை சமுதாயத்தை அடக்கி ஒடுக்கி அடிமைப்படுத்த எடுக்கின்ற இந்த நடவடிக்கைகளை அரசாங்கம் உரிய முறையிலே அவர்களை தண்டித்து சிறையிலே தள்ளி அவர்களை நீண்ட காலம் அவர்களுக்கு உரிய முறையிலே தண்டனை வழங்கப்படுமாக இருந்தால் இந்த அட்டகாசங்கள் நின்றுவிடும். அது எங்களுக்கு ஒரு முக்கிய தேவையாக இருந்தது. இந்த நாட்டுடைய நிரந்தர பாதுகாப்புக்கு இருப்புக்கு அது முக்கியம். பொருளாதாரத்தை பாதுகாக்க எல்லாவற்றுக்கும் அவ்வாறான ஒரு தேவைப்பாடு இருந்தது. எனவே அந்த விஷயத்தில் அவர் எங்களுக்கு உறுதிமொழியை தந்தார். அதுபோல எங்களுக்கு இருக்கின்ற வடகிழக்கில் இருக்கின்ற பாரிய பிரச்சனை 90 யுத்தத்துக்கு முதல் விவசாயம் செய்த காணிகள், பல இடங்கள், பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் உண்டு. ஆர்கியோலஜி அல்லது வைல்ட் லைஃப் அல்லது ஃபாரஸ்ட் அல்லது பாதுகாப்பு தரப்பு இவர்கள் பிடித்து வைத்து கொண்டு விட மாட்டிருக்கிறார்கள். இந்த விஷயத்தை நாங்கள் தெளிவுபடுத்திய பொழுதோ எங்களுக்கு சொன்னார், 1 வருஷ காலத்துக்குள்ளே இந்த பிரச்சனை நான் முடிப்பேன். நாங்கள் கேட்டோம், எப்படி முடிக்கப் போகிறீர்கள்? நான் ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழுவை நியமித்து இந்த காணி பிரச்சனைகளை நான் 1 வருஷ காலத்துக்குள்ளே முற்றாக நீக்கி தருவேன் என்று. இந்த மேனிஃபெஸ்டோவிலே நான் ஏற்கனவே சொன்ன அந்த பாதுகாப்பு சம்பந்தமான விஷயம், மதவாதிகளை அடக்கி ஒடுக்கி இந்த நாட்டிலே இனவாத அச்சுறுத்தல் இல்லாத ஒரு நாடாக எல்லா மதமும் சமனாக, அதாவது அவர்களுக்குரிய உரிமைகள் அரசியலமைப்பிலே சொன்னதைப் போல உறுதிப்படுத்துவேன் என்ற விஷயங்களை அழகாக தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இது என்னோடு தனிப்பட்ட முறையிலே அவர் செய்ய வேண்டிய ஒப்பந்தம் அல்ல. இந்த நாட்டிலே உள்ள 2,25,00,000 மக்களோடும் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் தான் இந்த மேனிஃபெஸ்டோ. இதிலே அவர் தவறு செய்வாராக இருந்தால் எந்த ஒரு குடிமகனுக்கும் நீதிமன்றத்துக்கு போய் கேட்க முடியும். இதை சொல்லி என்னிடத்தில் என்னுடைய வாக்கை பெற்றார், இவர் இதை செய்யவில்லை என்று கேட்கலாம். ஆனால் தனிப்பட்ட முறையிலே, அதாவது இவ்வாறான ஒரு இக்கட்டான நிலையிலே இன்று உங்களுக்கு தெரியும், சிங்கள பிரதேசங்களிலே போய் பிரச்சாரம் செய்கிறார்கள். எவ்வாறு? ரிஷாட் பதூர்தீன் சஜித்தோடு இருக்கிறார், எனவே நீங்கள் வாக்களிக்காதீர்கள் சஜித்துக்கு என்று. ஏன்? எங்களை ஒரு இனவாதியாக மதவாதியாக, நாங்கள் ஒரு ஜனநாயகவாதி. இந்த நாட்டிலே டிபி ஜாயாவாக இருக்கலாம், எங்களுடைய பெருந்தலைவர் அஷ்ரஃபாக இருக்கலாம், யாரும் முஸ்லீம் தலைமைகள் ஒருவரும், பாக்கிர் மாக்கராக இருக்கலாம் அல்லது எம்எச் முகமதாக இருக்கலாம், ஏஎச்எஃப் ஃபௌசியாக இருக்கலாம், எந்த ஒரு தலைமையும் பயங்கரவாதத்தோடு இந்த சமுதாயத்தை கொண்டு சேர்க்கவில்லை. சிங்கள பிரதேசத்திலே ஒரு காலத்திலே பயங்கரவாதம் இருந்தது. தமிழ் மக்கள் தங்களுக்கு நாடு கேட்டு போராடினார்கள். எல்லா காலத்திலும் ஆயுதத்தின் மீது நம்பிக்கை கொள்ளாத சமூகமாக இந்த சமூகம் இருந்திருக்கிறது. இனி அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை சார்ந்த ஒருவனை இன்று தமிழ் பேசும் மக்களை அரவணைத்து செல்லுகின்ற ஒரு கட்சியுடைய தலைவனாக இருக்கின்ற என்னை, ஒரு ஜனநாயகத்தை மதிக்கின்ற என்னை கொண்டு போய் ஒரு பயங்கரவாதி போல இனவாதி போல சிங்கள மக்கள் மத்தியிலே காட்டி வாக்கு கேட்கிறார்கள். இப்படிப்பட்ட அந்த கூட்டத்தோடு நாங்கள் சேர முடியுமா? அல்லது அவர்களோடு சேர்ந்து ஒப்பந்தம் பண்ணி கொண்டு போனாலும் சரியா? எந்த வகையிலும் அவர்கள் ஒப்பந்தத்தை மதிக்கக்கூடியவர்கள் அல்ல. ஏன்? அவர்களுடைய வாகனத்திலே அவர்கள் கோட்டாபையை வெல்ல வைக்க வேண்டும் என்று பயணிக்கின்ற அந்த கூட்டம், அத்தனை இனவாதிகளும் மதவாதிகளும் இந்த நாட்டை குட்டிச்சோறாக்கின்ற கூட்டம் எல்லாம் அங்கே தான் இருக்கிறார்கள். எனவே தான் நாங்கள் இன்று சஜித் பிரேமதாஸ் அவர்களோடு இந்த மேனிஃபெஸ்டோவிலே அவர், அதாவது இந்த சிறுபான்மை சமூகம், தமிழர்கள், மலையக தமிழர்கள், முஸ்லீம்கள், இந்த நாட்டிலே 26% நாங்கள் வாழ்கிறோம். எங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த நாட்டிலே எல்லாரும் நாங்கள் இளைஞர்கள் இந்த அழகான பூமியிலே பௌத்த மக்களோடு சேர்ந்து சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும். எங்களுடைய வியாபாரம், மத நடவடிக்கைகள், எங்களுடைய அன்றாட நடவடிக்கை, கல்வி, இவற்றை யாரும் தலையீடு செய்யாமல்
எங்களுக்கு இந்த நாட்டிலே அரசியல் அமைப்பில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நடைமுறைப்படுத்தி வாழக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஜனாதிபதி தான் என்று எங்களுக்கு தேவை. எனவே அதை இந்த சஜித் பிரேமதாசா செய்வதாக உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதுபோல் மற்ற அவருடைய விஞ்ஞாபனத்தில் எல்லா இந்த நாட்டுக்கு தேவையான பொருளாதாரம் மற்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இப்படியான ஒரு இந்த 2,25,00,000 மக்களோடு ஒரு செய்து கொண்ட ஒப்பந்தம் தான் இந்த தேர்தல் விஞ்ஞாபனம். கொள்கை விஞ்ஞாபனம் போதும் என்று நாங்கள் நம்புகின்றோம். கொள்கை விஞ்ஞாபனம் ஒருபோதும் சட்ட ரீதியான ஆவணமாகாது. எத்தனையோ ஜனாதிபதி தேர்தல் வருகின்றன, பாராளுமன்ற தேர்தல்கள் வருகின்றன, கொள்கை விஞ்ஞாபனத்தை வெளியிடுகிறார்கள். ஆனால் அதற்கேற்றால் போல் இந்த அரசாங்கம் நடந்து கொள்வது. அதுக்கு சிறந்த உதாரணம் இந்த நல்லாட்சி அரசாங்கம். நல்லாட்சி அரசாங்கத்திலே பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கிறது. அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். நல்லாட்சி அரசாங்கத்திலே 2 கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஆட்சி செய்த வரலாறு ஐரோப்பா போன்ற நாடுகளிலே தான் அவ்வாறு நடந்திருக்கு. இலங்கை வரலாற்றிலே முதலாக அவ்வாறு நடந்தது. அவ்வாறு நடந்த பொழுதும் இந்த நாட்டிலே உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ஊடகவியலாளரும் கொல்லப்படவில்லை. இந்த நாட்டிலே எந்த ஒருவரும் அதாவது பலவந்தமாக ஜனாதிபதிக்கு பேசியதற்காக அல்லது அரசாங்கத்துக்கு பேசியதற்காக தண்டிக்கப்படவில்லை. அதே போல் இந்த அரசாங்க காலத்திலே பள்ளிகளை உடைத்தார்கள், அடாவடித்தனம் செய்தார்கள், எல்லாம் நடந்தது உண்மை. அத்தனை செய்தவர்கள், அம்பாறை பள்ளியை உடைத்தவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். திகன பள்ளிவாசலை திகனையிலே அந்த அநியாயத்தை செய்த அமித் வீரசிங்க தலைமையிலான கூட்டம் கைது செய்யப்பட்டார்கள். ஞானசார தேரர் சிறையிலே அடைக்கப்பட்டார். அதே போல் எங்கே மினுவாங்குடை தொடக்கம் நிக்கர்வட்டி அங்கெங்கெல்லாம் இந்த அநியாயம் செய்த 300 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அவ்வாறு சட்டம் ஒழுங்கு ஓரளவு இந்த அரசாங்கத்திலே நியாயமாக நடந்திருக்கிறது. ஆனால் அந்த மொட்டுக்கச்சோடு இருக்கிற கூட்டம் தான் அவர்களுடைய அரசாங்க காலத்திலும் இந்த அநியாயங்களை செய்தார்கள், இந்த காலத்திலும் செய்தார்கள். ஆனால் இந்த அரசாங்க காலத்தில் உங்களுக்கு தெரியும், பிரதமரை ஜனாதிபதி நியமித்தார். பிரதமரை நியமித்தது தவறு என்று நீதிமன்றம் சொன்னது. பாராளுமன்றத்தை ஜனாதிபதி கலைத்தார். நீதிமன்றம் சொன்னது அது தவறு என்றேன். நீதிமன்றத்திலே ஒரு சுயாதீன தன்மை உருவாக்கப்பட்டது. அந்த அரசாங்க காலத்திலே சுயாதீன தன்மை அங்கு இருக்கவில்லை. அதாவது உச்ச நீதிபதி சிராணி பண்டாநாயக்கா தனக்கு இயல்பாக செயல்படவில்லை என்று இரவாக அந்த பதவியிலிருந்து தூக்கப்பட்ட வரலாறு இருக்குது. எனவே அவ்வாறு எக்னலி கூட கொல்லப்பட்டார். அதே போல் பல லசந்த விக்ரதும்ம கொல்லப்பட்டார், பல ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டார்கள். எங்களுடைய தம்புள்ளை அடித்த பொழுது நாங்கள் போய் கத்தினோம், அவரை அந்த தேரரை கைது செய்யுங்கள் என்று. தம்புள்ளையில் உள்ளவரை, கிரேன்பாஸிலே உள்ளவர்களுக்கு சிடியை கொண்டு போய் அரசாங்கத்தில் கொடுத்தோம், ஜனாதிபதியிடம் கொடுத்தோம், கோட்டாபேட்டை கொடுத்தோம், போலீஸார் கைது செய்யவில்லை. அழுத்கமையிலே ஞானசார தேரர் செய்த அட்டகாசத்துக்கு 60 என்று எங்களுடைய அந்த ஊர் மக்கள் போய் போட்டார்கள். அவரை ஒரு முறை கூட போலீஸார் கூப்பிட்டு விசாரிக்கவில்லை. அந்த அரசாங்க காலத்தில் அனாச்சாரம் செய்த அடாவடித்தனம் செய்தவர்கள் இந்த அரசிலும் செய்தார்கள். ஆனால் அந்த அரச காலத்திலே அவர்களை தண்டிக்கவும் இல்லை, விசாரிக்கவும் இல்லை. இந்த அரசு அவர்களுக்குரிய தண்டனையை கொடுத்திருக்கிறது. எனவே எதிர்காலத்திலே இந்த மாதிரியான தண்டனையை விட இறுக்கமான தண்டனைகளை, அதாவது அவர்களுடைய கைகளுக்கு விலங்குகளை போட்டு நான் சிறையிலே அடைப்பேன் என்று சஜித் பிரேமதாசா தைரியமாக பேசுகிறார். அது மட்டுமல்ல, முஸ்லீம் பகுதிகளிலே கோட்டாபேயுடைய அணி ஒரு பேச்சு பேசுகிறார்கள், முஸ்லீம்களை சந்தோஷப்படுத்த. தமிழ் பகுதியிலே போய் இன்னொரு வகையாக தமிழ் மக்களை சந்தோஷப்படுத்த பேசுகிறார்கள். சிங்கள மக்கள் மத்தியிலே போய் ரிஷாட் இருக்கிறார், எனவே வாக்களிக்காதீர்கள், எனவே இங்கு இது எங்களுடைய நாடு, இது நாங்கள் ஆள வேண்டும், மற்றவர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்று சிங்கள மக்கள் மத்தியிலே இன்னொரு வித்தியாசமான பேச்சை பேசுகிறார். இவ்வாறு 3 வகையான பேச்சை கோட்டா அணியினர் பேசி மக்களை, இந்த நாட்டு மக்களை ஏமாற்றி அந்த ஆட்சி கதிரையிலே அமர வேண்டும் என்பதற்காக மிக மோசமாக நடந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் சஜித் பிரேமதாசா தலவாக்கலையிலே மலையக மக்கள் மத்தியிலும் ஒன்றைத்தான் பேசுகிறார், யாழ்ப்பாணத்திலே தமிழ் மக்கள் மத்தியிலும் ஒன்றைத்தான் பேசுகிறார், கல்முனையிலே முஸ்லிம்கள் மக்கள் மத்தியிலும் ஒன்றைத்தான் பேசினார். அதே போல ஹம்பாந்தோட்டையிலே சிங்கள மக்கள் மத்தியிலும் ஒரே விஷயத்தை பேசுகிறார். அவருடைய பேச்சுக்களை கேட்டால் தெரியும். எல்லா விஷயத்திலும் சொல்லுகிறார், நாங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டியதை உறுதிப்படுத்துகிறார். ஒரு இனவாதத்தை உருவாக்குகின்ற தலைமை நிச்சயமாக ஒரு நல்ல தலைமையாக இருக்காது என்று பேசுகிறார். இந்த நாட்டு பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டிலே முதலிலே இந்த மதவாதத்தை, இனவாதத்தை கக்கி இந்த நாட்டை இந்த அசகார சூழலுக்கு கொண்டு செல்கின்ற இந்த கூட்டத்தை அடக்க வேண்டும் என்று பேசுகிறார். இவ்வாறு எல்லா வகையிலும் எல்லா இடத்திலும் ஒரே முறையிலே பேசுகின்ற ஒரு உண்மையான தலைவனாக சஜித் பிரேமதாசா செயல்படுகிறார். எனவே அந்த வகையிலே இன்று இந்த நாட்டிலே உள்ள உண்மையான நாட்டுப்பற்றாளர்கள், அது பௌத்தர்களாக இருக்கலாம், முஸ்லிம்களாக இருக்கலாம், தமிழர்களாக இருக்கலாம், அல்லது மலையக சமூகமாக இருக்கலாம், எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சஜித் என்கின்ற ஒரு நபரை தெரிவு செய்ய வேண்டிய, வாக்களிக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. ஏன்? இந்த அழகான நாட்டை காப்பாற்றுவதற்காக, நாட்டுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக, இந்த நாட்டிலே இனிமேல் யாரும் பயமில்லாமல் வாழ்வதற்காக. தேர்தல் மேடையில் பேசுகிறார். இந்த சம்பவங்களால் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் எந்த ஒரு கருத்தினையும் அவர் முன்வைக்கவில்லை. அந்த விஷயத்திலே அவரிடத்திலே நான் இது சம்பந்தமாக விசாரித்த பொழுது அவர் சொன்னார், நான் பேசியிருக்கிறேன், ஊடகங்களிலே சில விஷயங்கள் வந்திருக்கிறது, சில விஷயங்கள் வரவில்லை,
நான் அந்தந்த சந்தர்ப்பங்களிலே ஜனாதிபதியோடு, பாதுகாப்பு தரப்போடு, போலீஸ் மா அதிபரோடு, இராணுவ தளபதிகளோடு எல்லாம் நான் பேசி அந்தந்த பிரச்சனைகள் வந்த பொழுதும் அந்த விஷயங்களை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அன்றைய காலகட்டத்திலே தனக்கு இருந்த அதிகாரங்களை பயன்படுத்தி தான் செய்திருக்கிறேன். ஆனால் அந்த விஷயங்களை பகிரங்கப்படுத்தி அரசியல் லாபம் தேட அதனூடாக என்னுடைய எதிர்கால வாக்குகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஒருபோதும் சிந்திக்கவில்லை என்று என்னிடத்தில் சொன்னார். இது சம்பந்தமாக கேட்டபொழுது மாணவர்கள் விடுதலை விவகாரத்தில் அவர் கண்டிப்பாக நடந்து கொண்டதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. ஒரு அமைச்சர் என்ற வகையிலே நானும் பேசிய பொழுது அவர் எனக்கு சொன்னார், இவ்வாறு முஸ்லிம்களுடைய திகன பள்ளியிலே போய் அடித்ததும் தவறு, அதே போல் இவ்வாறு இந்த மாணவர்கள் செய்ததும் தவறு என்று சொன்ன பொழுது நான் அவருக்கு தெரியப்படுத்தினேன். எங்களுடைய திகனையிலே அமித் வீரசிங்க போன்ற கூட்டம் பலவந்தமாக போய் பள்ளிக்குள்ளே அடித்து உடைத்து செய்தார். ஆனால் இந்த மாணவர்கள் தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள், அவர்கள் சிங்கள சமுதாயத்தோடு சேர்ந்து வாழ்ந்தவர்களும் அல்ல. அவர்களுக்கு இந்த கலாச்சாரமும் தெரியாது. இந்த பௌத்த அதாவது கலாச்சாரத்தை இவ்வாறு நடந்து கொண்டால் ஒரு பெரிய தவறு, அரசாங்க சட்டப்படியும் தவறு, பௌத்த அவர்களுடைய மார்க்கப்படியும் இது தவறு என்று எங்களுடைய மாணவ சமுதாயத்துக்கு தெரியாது. எனவே அவர்கள் தெரியாமல் செய்தார்கள் என்று சொன்ன பொழுது அதை அவர் தெரிந்து கொண்டு விளங்கி கொண்டு பிறகு எங்களுக்கு அதாவது அவருடைய ஆர்க்கியோலஜியுடைய ஆணையாளரோடு அவர் பேசினார். பேசி அதாவது இந்த விஷயத்தில் இந்த மாணவர்கள் விடுதலைக்கு எந்த வகையில் உதவ முடியுமோ உதவி கொள்ளுங்கள் என்று சொன்னார். எனவே ஆர்க்கியோலஜி ஆக்ட் ஒன்று இருக்கிறது. அந்த ஆக்ட் படி அவ்வாறானவர்கள் உடனடியாக விடுதலை செய்ய முடியாது. எனவே அந்த அடிப்படையிலே அங்குள்ள ஜட்ஜு அவருக்கும் நீதிபதி ஆக்டுக்கு வெளியாக போக முடியாது, ஆஃபீஸர்ஸுக்கும் போக முடியாது, அமைச்சருக்கும் போக முடியாது. அவ்வாறான ஒரு நிலைமை இருந்த பொழுது நீதிமன்றத்திலே அவர்களை அந்த விஷயத்தை ஒப்புக்கொள்ள வைத்து அன்று அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். சிலர் ஆர்க்கியோலஜி சம்பந்தப்பட்ட வழக்கிலே பிடிபட்டவர்கள் பல மாதங்கள் 6 மாதங்கள் இருந்திருக்கிறார்கள் சிறையில். ஆனால் இந்த மாணவர்களை நானே நேரடியாக போய் அண்டாபுரம் ஜெயிலிலே அவர்களை பார்த்தேன், அவர்கள் பெற்றோர்களை சந்தித்தேன். எனவே ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே 2 வார காலத்துக்குள்ளே அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். இதே நேரத்தில் நீங்கள் நீதித்துறை சுயாதீனம் பற்றி பேசியிருந்தீர்கள். நீதித்துறையின் ஊடாக ஓரளவுக்கு நிறைய சந்தர்ப்பங்களில் நியாயம் நடந்திருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறீர்கள். அதே நேரத்தில் இனவாதிகளை கைது செய்கின்ற பொழுது அதில் காட்டப்படுகிற தாமதம், அதே நேரத்தில் இப்போது பலதரப்பினரும் ஆயிரக்கணக்கான அப்பாய் முஸ்லிம்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிற ஒரு சூழ்நிலையில், அவ்வாறான கைதிகள் இடம்பெற்றிருக்கிற ஒரு நிலையில் அவர்களை விடுதலை செய்வதில் ஏன் இந்த தாமதம்? நீதித்துறை அப்படியானால் பக்கசார்பாக நடந்து கொள்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. இதனுள்ள அரசாங்கம் ஏன் இதனை நேரடியாக தலையிட்டு இவர்களை விடுதலை செய்கின்ற விவகாரத்தில் ஒரு முக்கியமான அதிரடி நடவடிக்கையை எடுக்கவில்லை? இந்த நாட்டிலே நடந்த அழிவு சாதாரண அழிவு அல்ல. யாருடைய உயிராக இருந்தாலும் உயிர். 250 உயிர் பலியாக்கப்பட்டது, 500 பேர் காயப்படுத்தப்பட்டார்கள். இந்த நாட்டுடைய பெயர் ISS பயங்கரவாதம் நாட்டில் இருக்கிறது என்று உலகமெல்லாம் போய் எங்களுடைய சுற்றுலாத்துறை வீழ்ந்து விட்டது. எனவே இன்னும் ஒரு 5 வருஷம் செல்லும், அதை நாங்கள் காப்பாற்றுவோம். எவ்வாறு இந்த நாடு ஒரு பெரியோர் அழிவை சம்பவித்தது. எனவே இதிலோடு யார் சம்பந்தப்பட்டார்கள் என்று தெரியாமல் 2-3000 பேரை கைது செய்தார்கள். உண்மைதான், அதிகமான நல்ல அப்பாவிகள் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களுடைய விடுதலைக்காக நாங்கள் பேசினோம். ஆனால் கைது செய்யப்பட்ட பொழுது எல்லாரும் போடப்பட்டார்கள். அந்த பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கிலே போட்டால் அவர்களை போலீஸாருக்கு விடுதலை செய்ய முடியாது, சாதாரண கோர்ட்ஸிலே விடுதலை செய்ய முடியாது. அது அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட்டுக்கு செல்ல வேண்டும், அங்கிருந்து வர வேண்டும். எனவே இந்த இதிலே சில தாமதங்கள் ஏற்பட்டது. அவ்வாறு நடந்த பொழுது நாங்கள் ஜனாதிபதியை, பிரதமரை, பல போலீஸ் தரப்பை பல முறை சந்தித்து, நான் மட்டுமல்ல, அமைச்சர் ஹக்கீம் அவர்கள், அமைச்சர் ஹலீம் அவர்கள், அமைச்சர் ஃபவுசி அவர்கள், அமைச்சர் கபீர் ஹாசிம் அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் சந்தித்திருக்கிறோம். சந்தித்து 2000க்கும் மேற்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள், இதில் சம்பந்தம் இல்லாதவர்கள். எனவே அவர்களுடைய அதாவது இந்த குண்டோடு நேரடியாக தாக்குதல் சம்பந்தப்பட்டவருடைய மனைவிமார்களோடு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். ஏன் அவர்களும் இந்த சம்பவத்தில் சம்பந்தம் இல்லை, அவர்களுக்கே தெரியாமல் நடந்திருக்கிறது. அவருடைய உறவுகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இந்த விஷயத்தை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு ஏற்பட்டதனால் பலர் கைது செய்யப்பட்ட பொழுது அவர்கள் இந்த மாதிரியான ஒரு நிலையிலே ஒரு சிலர் இன்னும் இருக்கிறார்கள். அவர்கள் அவர்களுடைய கிளாஸுக்கு போயிருக்கிறார்கள், நூறிலே, காத்தாங்கூரிலே, அங்கே இங்கே சகராண்டு கிளாஸ். சிலர் அதாவது அவர்களுடைய பயான்களை செய்து பல காரணங்கள் இருக்கிறது. எனவே இந்த விஷயங்களை எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி அரபிலே இருப்பதை சிங்களத்துக்கு மாற்றி இந்த விஷயங்களை செய்வதில் சில தாமதங்கள் ஏற்படுது. அதே போல் சிலர் இன்னும் விடுதலை செய்யப்படாமல் அநியாயமாக சிலரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே சட்ட ரீதியாக இந்த விஷயத்தை ஏஜ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் இந்த ஃபைலில் வருவதிலே சில தாமதங்கள் இருக்கிறது. ஹொரோபத்தானே இன்னும் சில நேற்று நான் அட்டுல்கமைக்கு போனேன், ஒரு நகரசபையோ பிரதேச சபை உறுப்பினரும் அநியாயமாக பல மாதமாக இருப்பதாக சொன்னார்கள். இன்னும் அதே மாதிரி இங்கு தாஜுதீன் என்கின்ற ஒரு சகோதரி இருக்கார். இனி இவர்களுடைய விடுதலை, அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சி மெம்பர்ஸ், யார்
அட்டுழுக்காமல் அதே போல் இங்கு. எனவே இங்கு அரசியல் ஒன்றுமில்லை, எல்லாம் சட்ட ரீதியாக நடைபெறுவதனால் இந்த விஷயங்களில் சில தாமதங்கள் இருக்குது. இன்னும் ஒரு 250 பேர் இருக்கிறார்கள். நேற்று முன்னாலும் நானும் ஆசாத் சாலி அவர்களும் இது சம்பந்தமாக பேசினோம். இது சம்பந்தமாக அவர்களுடைய விடுதலைக்காக சம்பந்தப்பட்டவர்களை அல்ல, சம்பந்தப்படாதவர்கள் இன்னும் இருக்கின்றவர்களை அவசரமாக விடுதலை செய்வதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு கட்டத்தில் குறிப்பிட்டிருந்தீர்கள், இனவாதி திட்டமிட்டு இந்த ஜனாதிபதி தேர்தலை குறிவைத்துத்தான் முஸ்லிம்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள் என்று. எனக்கு அந்த லாஜிக் புரியவில்லை. அதாவது ஒரு ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற பொழுது அனைத்து சமூகங்களுடைய ஆதரவினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் எல்லா கட்சியும் நினைக்கும். அது என்ன மொட்டு கட்சி மாத்திரம் இவர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி அவர்களை அச்சுறுத்துவதன் ஊடாக வாக்குகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று எப்படி நினைக்கலாம்? கடந்த அக்டோபர் மாதம் இந்த நாட்டிலே ஜனாதிபதி அவசரமாக பிரதமராக மஹிந்த ராஜபக்சேவை நியமித்தவுடன் வெளியே வந்து டிலான் பெரேரா சொன்னார், ரிஷாட் பதுர்தீனும் வருவார், ரவுஃப் ஹக்கீமும் வருவார், நாங்கள் ஆட்சி அமைத்து விடுவோம் என்று சொன்னார். இப்படி அந்த வீடியோ இருக்கிறது காட்டலாம். சொன்ன பிறகு எங்களை வந்து அழைத்தார்கள், என்னை அழைத்தார்கள், ரவுஃப் ஹக்கீமை அழைத்தார்கள். பிறகு நாங்கள் இயலாது என்று சொல்ல எங்களுடைய எம்பிமாரை தனியாக அழைத்தார்கள். எவ்வளோ முயற்சி செய்தார்கள். கடைசி நாங்கள் உம்ராவுக்கு போனோம். பிறகு நாங்கள் வரமாட்டோம் என்று தெரிந்ததோடு பாராளுமன்றத்தை கலைத்தார்கள். நாங்கள் உறுதியாக அதில் இருந்தோம். உறுதியாக இருந்து பாராளுமன்றத்தை கலைத்ததற்கு எதிராக நீதிமன்றம் சென்று நாங்கள் வெற்றி பெற்றோம். பிரதமரை வெளியேற்றுவதற்காக நாங்கள் முயற்சி செய்தோம். இனி இந்த முயற்சிகளை கண்ட அவர்கள் பார்த்தார்கள், இவர்கள் ஒருபோதும் எங்களோடு வரமாட்டார். எனவே இவர்கள் இப்போதே வராதவர்கள் பிரதமராக மஹிந்த ராஜபக்ச ஆசனத்தில் இருக்கின்ற பொழுது அதே அமைச்சர் எடுங்கள் என்று எங்களிடத்தில் சொன்னார்கள். அல்லது அதை விட கூடுதலாக வேண்டும் என்றால் தாரம் என்றார்கள். இன்னும் வேறு வேறு என்ன விஷயங்கள் வேண்டும் என்றால் செய்வோம் என்றார்கள். நாங்கள் எதற்கும் சோரம் போகவில்லை. ஏன், நாளை இந்த வரலாற்று தவறு அரசியலமைப்புக்கும் மாற்றமான முறையிலே ஒரு சிறுபான்மை தலைமைத்துவம் செயல்பட்டது என்ற வரலாற்று தவறை நாங்கள் விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தோம். அதாவது 18ஆம் திருத்தத்தில் விட்டது போன்று 19வது திருத்தம் தான் நாட்டில் இருக்கிற. 18ஆம் திருத்தத்தில் விட்ட தவறு போன்று இன்னும் ஒரு தவறை நாம் செய்து 18ஆவதுல தவறு விட என்ன தவறு விட்டோம்? இல்லை, மஹிந்த ராஜபக்சவுக்கு 3வது தடவையாக ஆட்சி செய்வதற்கு மதுரத்தில் 17ஆம் திருத்தத்தில் கொண்டு வரப்பட்டதல்ல. 19வது தவறு என்று நான் சொல்லவில்லை. 18க்காக ஆதரவளித்திருந்தீர்கள். 18 நாங்கள் அந்த அரசாங்கத்தில் இருந்தவர்கள். அதாவது மஹிந்த ராஜபக்ச 3வது முறை கேட்டு மக்களால் வெல்லுவாராக இருந்தால் அது தவறல்ல, அது ஒரு ஜனநாயக வழிமுறை. அதே நேரத்தில் 17ஆம் திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த இப்போது 19இல் அமுல்படுத்தப்பட்டிருக்கின்ற சுயாதீன ஆணைக்குழுக்கள் நிறுவப்படுகின்ற விவகாரம் அதில் ரத்து செய்யப்பட்டது 18ஆம் திருத்தத்தினூடாக. அப்படி அல்ல, அதில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டதை ஒழிய முற்றாக ரத்து செய்யப்படவில்லை. நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் 19வது திருத்தத்திலே நான் மட்டுமல்ல, இருந்த அரசாங்கத்தில் இருந்தவர்கள் நாங்கள் அதை நாங்கள் அன்று தவறு விட்டோம் என்று நாங்கள் சொல்ல முடியாது. அன்று நாங்கள் அதை சரியாக அறிந்து கொண்டு தான் 18இலும் ஆதரவு கொடுத்தோம், 19இலும் ஆதரவு கொடுத்தோம். அந்த வகையிலே 3வது முறை மைந்த கேட்டு வெல்லுவாராக இருந்தால் அது தவறு அல்ல என்னை பொறுத்த வரையிலே. ஆனால் அரசியலமைப்பின்படி பிரதமரை நீக்குகின்ற அதிகாரம் ஜனாதிபதிக்கு கிடையாது. எனவே அவர் பிரதமரை ரணில் விக்ரமசிங்காவில் யாராக இருந்தாலும் அவரை நீக்கியது தவறு. அதற்கு எதிராக அதே போல் பாராளுமன்றத்தை கலைத்தது தவறு. இவ்வாறு அரசியலமைப்புக்கு மாறாக செயல்பட்டதுக்கு எதிராகத்தான் நாங்கள் செயல்பட்டோம். அந்த அதாவது அவர்கள் கண்டுகொண்டார்கள், இவர்கள் ஒருபோதும் எங்களோடு வரமாட்டார். எனவே தான் இந்த சம்பவம் நடந்த கையோடு இப்போ தயான் ஜெயதிலக சொல்லியிருக்கிறார். இன்னும் ஒரு புது கதை ஒன்று வந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்த அதாவது சஹரானுடைய கொலைக்கு பின்னால் யாரோ அதாவது இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் பேர் சொல்ல விரும்பவில்லை, உங்களுக்கு தெரியும். இனி இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஏன் என்னை கொண்டு வந்து அநியாயமாக இதுக்குள்ளே தள்ள வேண்டும்? 300 குற்றச்சாட்டு எனக்கு எதிராக. கடைசி போலீஸ் மா அதிபர் விசாரணை செய்து போட்டு சொன்னார், ஸ்பீக்கருக்கு கடிதம் எழுதுகிறார், ரிஷாட் பதுர்தீன் எந்த குற்றமும் இந்த பயங்கரவாத சம்பவத்தோடு எதிலும் சம்பந்தப்படவில்லை என்று என்னை பற்றி கிளியர் பண்ணி கடிதம் அனுப்பியிருக்கிறார் ஸ்பீக்கருக்கு. யார்? போலீஸ் மா அதிபர். இப்போ 300 போய் தானே இப்படியெல்லாம் அநியாயங்களை செய்து சாவி டாக்டருக்கு செய்தது அநியாயம் தானே. இப்படி எல்லாரையும் அடக்கி பயமுறுத்தினால் இவர்கள் நினைத்தார்கள் ஒன்று வாக்களிக்காமல் ஒருபோது வடகிழக்கிலே தமிழ் மக்கள் வாக்களிக்காமல் விட்டு ரணில் விக்ரமசிங்கே தோத்தாரை ஒரு முறை விளிம்புக்கு சென்று அந்த மாதிரியான ஒரு நிலையை கொண்டு வர பார்த்தார்கள். எனவே அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய சமூகம் பயந்த சமூகம் அல்ல. எங்களுடைய அரசியல் தன்மைகளும் நாங்கள் மிக நேர்மையாக நடந்திருக்கிறோம். கடந்த 52 நாளிலே அதன் பிறகு இன்றும் நாங்கள் நேர்மையாக இருக்கிறோம். எங்களுடைய கை சுத்தமானது. சஜித் பிரேமதாசாவுடைய தேர்தல் கூட ஒரு சதம் கூட நாங்கள் எங்களுடைய கட்சியோ நாங்களோ இந்த தேர்தல் செலவுகளுக்காக கூட நாங்கள் வாங்காமல் மிக நேர்மையாக மிக சிக்கனமாக எங்களால் முடிந்தவரை இந்த அரசியல் பயணத்தை அவருடைய வெற்றிக்காக உழைக்கிறோம். நாங்கள் அவர் வென்ற பிறகு எங்களுடைய மக்களுக்காக, மாவட்டத்துக்காக, எங்களுக்கு அந்த வாக்களிக்கின்ற மக்களுடைய நலன்களுக்காக அவர் பணியாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அதேபோல் இந்த நாட்டிலே இந்த மதவாதிகளை, இனவாதிகளை அடக்கி ஒடுக்கி இனிமேல் இவ்வாறான ஒரு கூட்டம் இந்த நாட்டிலே வராத அளவுக்கு தண்டனைகளை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்த வேண்டும்.
எனவே இவ்வாறான இந்த நிலையில் நீங்கள் ஏற்கனவே சொன்னீர்கள், அதாவது கைது செய்வதிலே சில தவறு, அதாவது சஹரான் எத்தனையோ குற்றச்சாட்டு இருந்தது, போலீசார் தேடினார்கள், ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவ்வாறு ஒரு சிலர் ஒழிச்சு கொண்டு ஓடிக்கொண்டு தெரிகின்ற போது கண்டுபிடிக்க முடியாது. இந்த குற்றம் நடந்ததும் கண்ட மாதிரி எல்லாரும் கைது செய்யப்பட்டார்கள். எனவே அதையும் இதையும் ஒப்பிட்டு ரீதியிலே பார்க்க முடியாது. இதே நேரத்தில் நீங்கள் மஹிந்த ராஜபக்ஷ ஒரு பெருந்தலைவராக பேசியவர், அவரை பற்றி நிறைய மேடைகளில் நீங்கள் சிறந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறீர்கள். அதாவது அவர் ஒரு ஆதர்ஷ புருஷ தலைவராக கூட நீங்கள் வர்ணித்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு மஹிந்த ராஜபக்ஷ மீதும் மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்தினர் மீதும் ஒரு வன்மம் ஏற்பட்டிருக்கிறது இப்போது. இதற்கு என்ன காரணம்? வன்மம் என்று சொல்வதை விட 2005 மஹிந்த ராஜபக்சவை ஒரு நல்ல தலைவராக நான் கண்டேன். அவரிடத்திலே மிக நல்ல பண்புகளும் நல்ல தலைவராக இந்த நாட்டுக்கு செயல்பட்டார். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரோடு சேர்ந்து நாங்கள் உழைத்தோம். 2010 யுத்தம் வென்ற பிறகு அந்த ஆசனத்திலே அவர் அமர்ந்த பிறகு அவர் தலைகீழாக மாறிவிட்டார். ஒரு கட்டத்திலே அலுத்கம சம்பவம் என்று நினைக்கிறேன், ஏதோ ஒரு சம்பவத்திலே நான் போய் சொன்ன பொழுது நான் சொன்னேன், இனிமேல் முஸ்லீம் மக்களுடைய வாக்குகளை எதிர்பார்க்க முடியாதுன்னு சொன்ன இல்லாட்டி பரவாயில்லை என்று கூட ஒரு கட்டத்தில் சொன்னார். அந்தளவுக்கு அதாவது அவர் நினைத்தார், தான் யுத்தம் வென்றதனால் இந்த நாட்டிலே ஆயில், அதாவது 25-30 வருஷங்கள் மக்கள் சும்மா வாக்களிப்பார்கள் என்று நினைத்திருந்தார். அதே போல் அவரை சுற்றிருந்த அவருடைய மகன் அவரும் இந்த அரசியலுக்குள்ளே வந்ததோடு எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது. அவரை நான் பிழையாக நான் சொல்லவில்லை. காரணம் அவரோடு நான் பயணித்த பொழுது நல்ல பல வேலைகள் இந்த நாட்டிலே நடந்திருக்கிறது, இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அவருடைய யுத்த வெற்றிக்கு பிறகு 2வது ஆட்சி காலத்திலே மகன் உள்ளே வந்த பிறகு மிகவும் வித்தியாசமாக பெசல் ராஜபக்ச பல நல்ல விஷயங்களை செய்ய வருகின்ற பொழுதும் அவருடைய மகன் அதை தடுத்திருக்கிறார். அதையெல்லாம் நான் தெளிவாக இங்கு சொல்ல முடியாது. அவர்கள் பெசல் ராஜபக்ச சில விஷயங்களே எனக்கு உதவி செய்வார் மக்களுடைய நலனுக்காக, அதை இவர் எப்படியாவது வந்து தடுப்பார். இவ்வாறு மிக ஒரு சிறுபிள்ளைத்தனம், அவர் ஒரு சிறுபிள்ளையும் தான், சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொண்டதனால் கடைசியாக உங்களுக்கு தெரியும், அவரும் அவரை சார்ந்த, அதாவது மஹிந்த ராஜபக்ச அவரை சூழ்ந்திருந்தவர்களும் அவருடைய மகன் போன்றவர்களால் தான் அந்த செயல்பாடுகள் இனவாத சக்திகளை அதை கட்டுப்படுத்துங்கள் என்று நாங்கள் சொன்ன பொழுதும் அவர்களுடைய கைகளுக்கு பூட்டு போட்டப்பட்டது போல போலீஸார் எல்லாம் அதை செயல்படவில்லை. ஏன் சிசிடிவி கேமராவை கிராண்ட் பாஸ் பள்ளியை அடித்த கயவர் கூட்டத்துடைய ஃபோட்டோக்களோடு கொண்டு போய் நான் கொடுத்தேன். ஆனால் போலீஸ் மாதிபர் நல்ல மனுஷன் இலங்கைக்கும், ஆனால் அவரை கைது செய்வதற்கான உத்தரவை கோட்டாவை கொடுக்கவில்லை. அப்படித்தான் அந்த காலத்தில் இருந்தது. ஒரு முறை எனக்கு ஞாபகம் இருக்கிறது, காலியிலே பொதுபல சேனாவுடைய ஹெட் ஆஃபீஸை திறப்பதற்காக கோட்டாபே போக போகிறார் என்று ஒரு பேப்பரில் பார்த்தேன். கேபினட் முடிந்த பிறகு நான் போய் ஜனாதிபதியில் சொன்னேன், சார் உங்களோட தம்பி பாதுகாப்பு செயலாளர் போக பார்க்குறார், எல்லாரும் சொல்கிறாங்க அவர் தான் கோட்டாபே தான் பொதுபல சேனாவை வளர்க்குறார் என்று. எனவே ஏற்கனவே பல சம்பவங்கள் நடந்திருக்குது, தயவு செய்து அவரை போக வேண்டாம் என்று சொல்லுங்கள். அவரும் உடனே கால் எடுத்து எனக்கு முன்னால் போக வேணாம், நீங்கள் இப்படி மினிஸ்டர் சொல்கிறார் சொன்னார். பிறகு ஃபோனை என்ன தந்தார், நானும் சொன்னேன். எனக்கு சொன்னார், நீங்கள் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், அண்ணன் சொன்னாலும் கேட்க மாட்டேன், யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் போவேன், போய் திறப்பேன்னு சொன்னார். அதே மாதிரி அவர் போய் திறந்தார். சாதாரண ஒரு செயலாளர், நான் அமைச்சர் நான் சொல்கிறேன், அவருடைய அண்ணன் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி சொல்கிறார், பாதுகாப்பு அமைச்சர் அவர் அதை கேட்கவில்லை. அப்படிப்பட்ட கோட்டாபய ராஜபக்ச நாளை ஜனாதிபதியாக வந்தால் யார்கிட்ட சொல்லியாவது கேட்பாரா? இப்போ ஒரு சிலர் சொல்கிறாங்க நாங்கள் ஒப்பந்தம் பண்ணிக்குவோம், அந்த ஒப்பந்தங்கள் ஒன்றையும் வெளியே காட்டில் எங்கட கட்சி சின்ன சின்ன கட்சிகள் சொல்லுது, ஆனால் ஒப்பந்தங்கள் என்ன பண்ணிக்கிறாங்களோ தெரியாது. இந்த பெரிய ஜனாதிபதியாக இருந்த அண்ணன் சொன்னதே கேட்காம இன்றைக்கும் கோட்டாபைக்காக இல்லையே வாக்கு, மஹிந்த ராஜபக்ச என்ற ஒரு அந்த மனிதனுக்காகத்தான் வாக்கு. எனவே அவர் கோட்டாபை நாளைக்கு வெண்ட பிறகு என்ன சொல்ல போகிறார், நான் மக்களோட வாக்களால் வெண்டேன்னு வருவார், வெல்ல மாட்டார். ஆனால் இவன் இந்த ஒப்பந்தம் பண்ணினேன்னு சொல்கிற ஆக்கள் எல்லாம் என்னத்தை பண்ணிக்கிறாங்களோ தெரியாது. இவங்க சொன்னோன்னே அவருங்க கேட்க போகிறார். இவங்கள்ட்ட ஒப்பந்தம் பண்ண யாரும் ஒருத்தரும் பாராளுமன்றத்திலையும் இல்லை. இவங்க சில நேரம் கோல் எடுத்தாலும் அவர் கதைப்பாரோ தெரியாது அந்த நேரத்தில். அப்போ இந்த மாதிரியான முறையில் மக்களை ஏமாற்றக்கூடாது. கோட்டாபய ராஜபக்ச என்கின்ற ஒருவர் மஹிந்த ராஜபக்ச சொல்வதையே கேட்காதவர். இந்த நாட்டில் உள்ள முழு முஸ்லீம்களும் பொதுபல சேனாவால் அன்று வேதனைப்பட்ட ஒரு நிலையில் அந்த சமுதாயத்தை சார்ந்த நான் அவர்களோடு நெருக்கமாக உள்ள நான் போய் சொல்லுகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் மஹிந்த ராஜபக்சவுக்கு இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் கோட்டாபய சாதாரண செயலாளர் கண்டு இருக்கவில்லை, செயலாளர் கோட்டாபைக்கு இருக்கவில்லை. நாளை ஜனாதிபதி கோட்டாபே எப்படி இருப்பார் என்பது கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. எனவே தான் அப்படிப்பட்ட ஒருவரோடு எங்களால் அரசியல் பயணம் தொடர முடியாது.
எனவே மஹிந்த ராஜபக்ச என்கின்றவரை நான் அவரோடு 2 முறை அவரை ஜனாதிபதி ஆக்குவதற்காக பாடுபட்டவன் நான், உழைத்தவன் நான். எனக்கு உரிமை இருக்கிற அந்த அரசாங்கத்திலே பங்காளியாக இருப்பதற்கு, அமைச்சு பதவி வகிப்பதற்கு அவருக்கு என்ன உரிமை இருக்கிறோ ஜனாதிபதியாக இருக்க அதை விட கொஞ்சம் குறைவாவது எனக்கும் உரிமை இருக்கிற அந்த அரசாங்கத்திலே பணியாற்றுவதற்கு. அவர் ஏதும் எனக்கு சக்கால் சரக்கா தரவில்லை. நானும் ஒரு பங்காளி. நானும் அவர்களை வெல்ல வைப்பதற்காக நாடு முழுக்க அலைந்தவன். அந்த காலத்திலே முஸ்லீம் காங்கிரஸ் எதிராக அவருக்கு நின்ற பொழுது, சரத் பொன்சேகாவுக்கு நின்ற பொழுது, ரணில் விக்ரமசிங்கே நின்ற பொழுது நான் மஹிந்த ராஜபக்சவுக்காக நின்று உழைத்தவன். நான் அதாவுல்லா நான் போன்றவர்கள் உழைத்தவர். எனவே அதற்கான பலனை நீங்கள் நல்லாட்சியில் அனுபவிக்கிறீர்கள். விளங்கவில்லை கேட்குற கேள்வி என்ன கேட்குறீங்களா? நீங்கள் அவர்களுக்காக உழைத்தீர்கள். இப்போதோ இந்த நல்லாட்சி அரசாங்கம் வந்ததற்கு பிறகு அதிகமாக வார்த்தைகளாலும் மன உளைச்சல்களாலும் தாக்கப்பட்டவர் நீங்கள். அதனை செய்தவர்கள் அதே மஹிந்தவும் மஹிந்த அணியினரும் தான். அதற்கான பலனையா நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள்? அவர்கள் நினைத்திருக்கலாம் சகோதரர் அதாவுல்லா என்று அவர்களோடு இருக்கிறார். அதே போல் நானும் ஆயுள் பூராக என்ன நடந்தாலும் அங்கே இருப்பேன் என்று அவர் நினைத்திருக்கலாம். நான் அப்படிப்பட்டவன் அல்ல. எனக்கு சஜித் பிரேமதாசா தவறு செய்தாலும் தவறு, நான் அவரிடத்திலும் சொல்லியிருக்கிறேன். ரணில் விக்ரமசிங்கே தவறு செய்தாலும் தவறு, அதை முன்னுக்கு முன் சொல்லுகின்ற தைரியத்தை இறைவன் எனக்கு தந்திருக்கிறான். எனக்கு நான் மஹிந்த ராஜபக்சவிடத்திலே போய் நான் காலி அலுவலகத்தை திறக்க வேண்டாம் என்று சொல்கின்ற தைரியம் எனக்கு இருந்தது. அதே போல் அலுத்கமையிலே அடித்த பொழுது அமைச்சரவையிலே பிரச்சனைப்பட்டு வெளியே வரக்கூடிய அளவுக்கு சண்டை பிடிக்கின்ற இது தவறு என்று சொல்லுகின்ற 1983 கலவரத்துக்கு பிறகு இந்த நாட்டிலே நடந்த பெரிய கலவரம் இது என்று நான் தைரியமாக அமைச்சரவையிலே பேசுகிறேன். அன்று அமைச்சரவையில் உள்ள ஒரு சிலர் என்னோடு முரண்பட்டார்கள், ஜனாதிபதி உட்படியாக நீங்கள் பேசுவதென்று. அந்த மாதிரியாக பேச வேண்டிய இடத்திலே பேசக்கூடிய தைரியத்தை இறைவன் தந்திருக்கிறான். எனவே அவர்களோடு இருக்கின்ற பொழுது அவர்கள் செய்த நல்லதையும் சொல்லியிருக்கிறேன், அவர்கள் செய்த தவறையும் நான் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உண்டாக இருந்து கொண்டு பகிரங்கமாக தவறை விமர்சிக்க முடியாது, ஆனால் நேரடியாக நான் சொல்லியிருக்கிறேன். எனவே இன்று அவர்கள் என்னை பழிவாங்குவது அதற்காக இருக்கலாம், ஆனால் அவர்கள் திருந்திக் கொள்ள வேண்டும். இந்த தேர்தலிலே அவர்கள் அடைகிற தோல்விதான் அவர்களை திருத்திக் கொள்வதற்கு இன்னுமொரு அடியாக இருக்குமேன். ஏற்கனவே சிறுபான்மை சமுதாயத்தை அடக்கி ஒடுக்கி அடிமைப்படுத்த நினைத்ததனால் தோல்வி அடைந்தார்கள். அதே போல விமல் வீரவன்ஷ, அத்ரோலி ரத்னதேர, உதய கம்மன், விலேஸ்மி திசாநாயக்க, இப்படி கூட்டங்கள் எல்லாம் அங்கே போய் சேர்ந்து கொண்டு இந்த இனவாத சக்தியை அடக்க, இனவாத சக்திகளை தூண்டி 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 இந்த நாட்டிலே அதாவது என்ன கலவரத்தை ஏற்படுத்தியாவது ஆட்சி பீடத்திலே அமர வேண்டும். அவர்களுடைய இலக்கு அதுதான், அரசாங்கத்தை பிடிக்க வேண்டும். அந்த பிள்ளைக்கு தான் நான் வருகிறேன். ஆட்சி பீடத்தை பிடிக்க வேண்டும், இதற்காகத்தானே செய்கிறார்கள். ஆட்சி பீடத்தை பிடிப்பதற்கு நாம் உதவி ஒத்தாசை வழங்கிவிட்டால், நம்முடைய ஆதரவை வழங்கிவிட்டால் ஒன்றும் குறைந்துவிடப் போவதில்லை. அதுவும் சிலர் இப்போ பேசுகிறாங்க, நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட்டை கொடுத்தால் அவர்கள் திருந்தி விடுவார்கள். அவர்களோடு இருந்தவர்கள் நாங்கள், நெருக்கமாக இருந்தவர்கள் நாங்கள். அவர்களிடத்தில் இந்த அதிகாரம் வந்த பிறகு அவர்கள் எவ்வாறு தலைகளாக 2010க்கு பிறகு மாறினார்களோ அதைவிட ஒருபடி மேலாகத்தான் மாறுவார்களே ஒழிய, ஏன் மஹிந்த ராஜபக்ச 2வது பதவியிலே தான் அமரப்போகிறார் பிரதமராக. 1வது பதவியிலே அமரப்போகின்றவர் தான் கடந்த காலங்களில் இந்த கூட்டங்களை எல்லாம் வழிநடாத்தியவர். இல்லை என்றால் விடுதலை புலிகள் இயக்கத்தை முடித்தவர், அதாவது யுத்தம் செய்தோம் என்று பெருமையாக பேசுகிறார்கள். விடுதலை புலிகளுடைய தலைவரையே நாங்கள் கண்டுபிடித்தோம் என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு புலனாய்வு பலனாக கோட்டாபே ராஜபக்ச செயலாளராக இருந்த பொழுது அந்த காலத்திலே நடந்த சம்பவத்திலே அலுத்கமையிலே சம்பந்தப்பட்ட யாரையும் கைது செய்யவில்லை, தம்புள்ளையிலே சம்பந்தப்பட்ட யாரையும் கைது செய்யவில்லை, கிராண்ட் பாஸிலே சம்பந்தப்பட்ட யாரையும் கைது செய்யவில்லை, பண்டீரைச்சை கொண்டு போய் போட்ட மையங்கனை பள்ளியிலே போட்ட யாரையும் கைது செய்யவில்லை. யாரையுமே கைது செய்யவில்லை என்றால் கேட்கின்ற பொழுது போலீஸாருக்கு ஆசை இருந்தாலும் கைது செய்வதற்கு உரிய சட்டத்தில் இடம் இருந்தாலும் கோட்டாபேயுடைய உத்தரவு அவர்களை கைது செய்ய வேண்டும். இப்படி இருந்தவர் நாளை ஜனாதிபதியாக வந்தால் எப்படி இருப்பார்? அப்படியானால் ஏனைய கட்சி தலைவர்களுக்கோ அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கணிசமாக நினைக்கிற மக்களுக்கோ இது புரியாத விடயம் என நீங்கள் நினைக்கிறீர்கள்? கணிசமான அளவு ஆதரவாளர்கள் கூடியிருக்கிறார்கள். கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் கோட்டாபே ராஜபக்ஷ அவர்களை ஆதரிக்கின்ற முஸ்லீம் சமூகத்தின் ஒரு பகுதியில் இருக்கிறார்கள். முஸ்லீம் சமுதாயத்தில் ஒரு சிலர் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் சிலருக்கு தொப்பி வாங்கி முஸ்லீம்கள் போல காட்டுகின்ற வேலை நடந்திருக்கிறது. நேற்று நான் கேள்விப்பட்டேன், பள்ளிவாசலுக்கே போவதாக்கெல்லாம் தொப்பி போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அது எல்லாரும் எலெக்ஷன் தொப்பி தான் போடுவாங்க, ஆனால் வெள்ளை தொப்பி வாங்கி கொடுத்துருக்காங்க, ஆயிரக்கணக்கான தொப்பி வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒரு சில வேறு மதத்தவர்களும் தொப்பியை போட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. இப்படி காட்ட பார்க்குறார்கள், முஸ்லீம்கள் எங்களோடு நிறைய இருக்கிறார்கள் என்று காட்ட பார்க்க. அது அவர்களுக்கு தென்னிலங்கையில் பாதிப்பு தானே அமைச்சர் அவர்களே? இல்லை, தென்னிலங்கையிலேயே உள்ளவர்களுக்கு தெரியும். தனியாக அதாவது இந்த நாட்டிலே 3-4 சமூகம் வாழுகிறது. மலையக சமூகம்,
மலைய தமிழ் சகோதரர்கள், இந்து மக்கள், கத்தோலிக்க மக்கள், இஸ்லாமிய மக்கள், கத்தோலிக்க மக்கள், சிங்கள கத்தோலிக்கரும் இருக்கிறார்கள், தமிழ் கத்தோலிக்கரும் இருக்கிறார்கள். இனி இவ்வாறு ஒரு 30% வாக்குகள் ஒட்டுமொத்தமாக 90% அல்லது 85% ஒருவருக்கு போனால் சிங்கள மக்களுடைய வாக்குகள் எந்த காலத்திலும் ஒரு 32 லட்சம் வாக்குகள் யூஎன்பிக்கு இருக்கிறது. அதே போல் எஸ்எல்எப்பிக்கு அல்லது லெஃப்டிஸ்ட் கோல்வைக்கு ஒரு 30 லட்சம் வாக்குகள் இருக்கிறது. இவ்வாறு சமனாக இருக்கிறது. அதாவது கூடி குறைகிறது. இப்பொழுது அங்கே கொஞ்சம் கூடினால் ஒரு 10% கூடினால் இங்கே ஒரு 5% குறையும். அது அந்த மாதிரியான. ஆனால் இங்கே வருகின்ற ஒட்டுமொத்த வாக்களும் வருகின்ற பொழுது நிச்சயமாக இந்த ஆதரவை பெறுகின்றவர் தான் வென்றிருக்கிறார். நீங்கள் வரலாற்றை பார்க்கலாம். சந்திரிகா அம்மையாராக இருக்கலாம், ஆர் பிரேமதாசாவாக இருக்கலாம், ஜெயவர்தனாவாக இருக்கலாம், எல்லோரும். அதேபோல் மஹிந்த ராஜபக்சவுக்கும் நான் அதாவுல்லா போன்றவர்கள் அந்த காலத்தில் ஃபேரியல் அஷ்ரப் மேடம் பலர் சேர்ந்து நாங்கள் முஸ்லீம் வாக்குகளை, அதே போல் தொண்டமானவர்கள் மலையக தமிழர்களுடைய வாக்குகளை பலர் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம், இல்லை என்று சொல்ல முடியாது. அவ்வாறு ஒரு சிறுபான்மை சமுதாயத்துடைய ஆதரவும் ஒத்துழைப்பையும் பெரும்பான்மை சமுதாயத்தின் ஆதரவையும் பெறுகின்றவர் தான் வெற்றி பெற்ற வரலாறு. இவர்கள் காட்ட பார்க்கிறார்கள், எங்களுக்கும் தொப்பி போட்டவர்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கும் மலையகத்திலே இருக்கிறார்கள், எங்களுக்கும் தமிழ் சகோதரர்கள் இருக்கிறார்கள், எனவே நாங்கள் ஒரு பெரும் பகுதியை வெல்ல போகிறோம் என்று இங்கே காட்டுவதற்காக, மோரல் சப்போர்ட்டை ஏற்படுத்தி கொள்வதற்காகத்தான் அதை செய்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய பிரச்சாரம் சிங்கள பகுதியில் மிக துவேஷத்தை கக்குகிறார்கள். தமிழ் பகுதியிலே வித்தியாசமான, யாழ்ப்பாணத்து மன்னாரில் போய் பேசுகிறார் எனக்கு எதிராக நாமல் ராஜபக்ச. முஸ்லீம் பகுதிகளில் நல்ல அபிவிருத்தி, தமிழ் பகுதியில் அபிவிருத்தி இல்லை. முஸ்லீம் பகுதியில் போய் பேசுகிறார் வித்தியாசமாக. ரிஷாட் பத்ருதீன் புத்தளத்தில் அபிவிருத்தி செய்கிறார், மன்னாரில் செய்கிறார் இல்லை என்று. இப்படியாக ஒரு 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 பெரிய நரித்தனமான வேலையை செய்கிறார். நிச்சயமாக அப்படி நரித்தனமாக செயல்பட்டவர்கள் இந்த நாட்டு மக்கள் படித்த சமூகம். சார் கண்ட்ரியிலே பார்த்தீங்கன்றால் இலங்கையில் உள்ளவர்கள் தான் நல்ல கல்வி சமூகம். எனவே சிங்கள மக்களும் ஆரம்ப காலத்திலே கோட்டாவுக்கு நிறைய செல்வாக்கு இருந்தது, இல்லை என்று நான் சொல்லுவேன். ஒரு கட்டத்தில் 70% இருந்தது. ஆனால் இன்று படிப்படியாக குறைந்து 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 சஜித் பிரேமதாசாவுடைய பேச்சுக்களும் கூட்டங்களும் நீங்கள் அலையாக திரள்கிறார். இந்த 40 நாட்களுக்குள் சஜித் பிரேமதாசா 40 நாட்களுக்குள் தான் அவருடைய பிரச்சாரம். அவர்கள் 3 மாதமாக அந்த உச்சத்திலிருந்து குறைஞ்சு கொண்டே போகிறார்கள். ஆனால் இவர்களுடைய இதுக்கிலிருந்து மேலாகி கொண்டு போய் இப்பொழுது மேலே சஜித் பிரேமதாசா நிற்கிறார். இன்ஷா அல்லாஹ் ஒட்டுமொத்த எல்லா இன மக்களுடைய வாக்குகளால் அவர் வெற்றி பெறப் போகிறார். உங்களுக்கு மஹிந்த தரப்பு அழைப்பு விடுக்கவில்லையா கோட்டாபயை ஆதரிக்க? நேரடியாக அழைப்பு விடுக்கவில்லை. யாரும் பேச முன்வரவும் இல்லை? இல்லை, அதாவது அவர்களுடைய தரப்பு நேரடியாக வந்து பேசவில்லை, அவர்களுடைய ஏஜென்ட்கள் பேசினார்கள். பேசியிருந்தால் என்ன சொல்லியிருப்பீர்கள்? நான் அவர்களோடு பயணிக்க மாட்டேன். நீங்கள் கோட்டாவை மட்டும்தான் எதிர்க்கிறீர்களா அல்லது பெசில் வந்திருந்தால் ஒருவேளை அதை பற்றி யோசித்து பார்த்திருப்பீர்களா? அப்படி பெசில் வந்திருந்தால் அதை பற்றி யோசித்து பார்த்துருக்கலாம். ஆனால் கோட்டா என்கின்றவர் வந்ததனால் அவரை எந்த காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவரே மீண்டும் பாதுகாப்பு செயலாளராகவும் அமைச்சராகவும் வந்த அரசாங்கத்தில் இருந்தால் பெசிலை ஆதரிக்க நீங்கள் தீர்மானிக்கின்ற சந்தர்ப்பத்தில் பெசிலுக்கும் எனக்கும் உள்ள உறவு ஒரு தனிப்பட்ட நட்பு ரீதியான உறவை ஒழிய அரசியல் ரீதியாக நான் முடிவெடுப்பது என்னுடைய நட்புக்காக எடுக்க முடியாது. நான் என்னுடைய தனிப்பட்ட கம்பெனி அல்ல, என்னுடைய கட்சி ஒரு சமூகம் சார்ந்த இயக்கத்துடைய தலைவர். நான் அந்த சமுதாயம், அதாவது தமிழ் பேசுகின்ற சமூகம் என்னுடைய கட்சியில் அதிகமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தமிழ் பேசுகின்ற மக்களை, குறிப்பாக கிழக்கிலே முஸ்லீம் சமூகம், அதே போல் வடக்கிலே தமிழ் முஸ்லீம் சமூகம் என்னோடு சேர்ந்து பயணிக்கிறது. அதே போல் வடமத்திய மாகாணத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எனக்கு எங்களுடைய கட்சியில் இருக்கலாம். அதே போல் வடமேல் மாகாணத்திலே எங்களுடைய கட்சி பலமாக வளர்ந்து வருகிறது. கண்டியிலே, கொழும்பிலே, களுத்துறையிலே, கம்பகாவில் எல்லாம் எங்களுடைய கட்சிக்கு மக்களிடையே எவ்வாறு ஒரு பலமான ஒரு இயக்கமாக வளர்ந்து வருகின்ற இயக்கத்துடைய தலைவர் நான் என்னுடைய நட்பு ரீதியான நட்பை வைத்துக்கொண்டு அரசியல் தீர்மானங்களை எடுக்க முடியாது. எனவே ஒரு சமூகத்துடைய எதிர்பார்ப்பு என்ன, சமூகத்துடைய பாதுகாப்பு எங்கே இருக்கிறது, சமூகத்துடைய எதிர்காலம் எங்கே பாதுகாக்கப்படும் என்பதை வைத்து தான் அந்த வகையிலே இந்த கோட்டாபையோடு சேர்ந்திருக்கின்ற இந்த அணி, கோட்டாபையோடு இந்த அரசியல் பயணம் நிச்சயமாக சிறுபான்மை சமுதாயத்தை எதிர்காலத்தில் மிகவும் ஒரு அச்சுறுத்தலான நிலைக்கு கொண்டு வரும் என்பதிலே சந்தேகம் கிடையாது எனக்கு. எனவே அந்த வகையிலே அவர்களோடு பயணிக்க முடியாது எனக்கு. பெசில் ராஜபக்ஷ குறிப்பிட்டிருக்கிறார் 3வது அல்லது 4வது தடவையும் அதே தவறை நீங்கள் செய்துவிடாதீர்கள் என்று முஸ்லீம் சமூகத்தினரை பார்த்து. இதை பற்றி நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? முஸ்லீம் சமூகம் ஒரு காலமும் தவறு செய்ய மாட்டார்கள். இந்த நாட்டிலே மிகவும் ஜனநாயகத்தை விரும்புகின்ற ஒரு சமூகம். எனவே அவர்களுக்கு இருக்கின்ற வாக்குரிமையை சரியாக பயன்படுத்துவார்கள். பயன்படுத்தியே வந்திருக்கிறார்கள் சுதந்திரத்துக்கு பிறகு. இந்த முறையும் சரியாக பயன்படுத்துவார்கள்.
நீங்கள் இந்த அரசாங்கம் சார்பாக அதனிடத்தில் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் சார்பாக மிகவும் நெகிழ்ச்சியான முறையில் அதனிடத்தில் உணர்ச்சிகரமான உரைகளை ஒவ்வொரு பகுதியிலும் நிகழ்த்தி வருகின்றீர்கள். ஒரு முஸ்லிமுடைய வாக்கேனும் தவறு ஏனும் அந்த பக்கம் விழுந்துவிடக்கூடாது என்று. ஆனால் காலிமுகத்திடலில் முதலாவது கூட்டம் இடம்பெற்ற பொழுது உங்களுக்கு பேச சந்தர்ப்பம் அளிக்கவில்லை. அந்த அரசாங்கத்தை தான் நீங்கள் போற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு முஸ்லீம் என்று சொல்வதை விட ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த ஒருவர் கூட தன்னுடைய வாக்கை நாசப்படுத்தி விடாதீர்கள் என்று நான் பேசி வருகிறேன். ஏன் உங்களுடைய சம்பவத்துக்கு வருகிறேன், உங்களோட கேள்விக்கு நான் வருகிறேன். காலிமுகத்திடலிலே எனக்கு 10 நிமிஷம், மனோ கணேசன் அவர்களுக்கு 10 நிமிஷமும், ரவுஃப் ஹக்கீம் அமைச்சருக்கு 10 நிமிஷம் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் மக்கள் வெள்ளம் திரண்டு வழிந்தது. எங்களுடைய முதலாவது கூட்டம். எனவே எங்களை பொறுத்த வரையிலே நாங்கள் இந்த தேர்தலிலே வெல்ல வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சினை, எங்களுக்கு தமிழ் சிங்கள சிறுபான்மை சமுதாயத்துடைய தலைமைகள் எல்லாம் நாங்கள் இருந்தோம். அதிகமான தலைமைகள் பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கின்ற சிறுபான்மை கட்சிகள் என்று பார்த்தால் டக்ளஸ் தேவானந்தாவும் தொண்டமான் அவர்களும் தான் அங்கே இருக்கிறார்கள். மற்ற எல்லோரும் சிறு கட்சிகள் எல்லாம் இங்கே தான் இருக்கிறார்கள். ஏன் டிஎன்ஏ கூட சஜித் பிரேமதாசாவை தான் ஆதரிக்கிறார். எனவே நாங்கள் எங்களுக்குள்ளே முடிவெடுத்தோம். ரவுஃப் ஹக்கீம் அவர்களும் நானும் எங்கள் திகாம்பரம் நாங்கள் எங்களுடைய நேரத்தை விட்டுக் கொடுப்போம் என்று தான் விட்டுக் கொடுத்தமையிலே ஒலண்டரி, அதாவது நாங்களாகவே விட்டுக் கொடுத்தமே ஒழிய யாரும் எங்களை அபாண்டத்தை பத்திரிகைகளிலே நான் கண்டேன், அபாண்டத்தை சுமத்தினார்கள், எங்களுக்கு பேச வேண்டாம் என்று சொன்னார்கள் என்று அது பச்சை பொய். நாங்களாகவே விட்டுக் கொடுத்தோம். அவரால் நீங்கள் பேசுகின்ற பொழுது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த அல்லது உங்களுக்கு ஒரு கூச்சலிட்டு அதனை ஒரு செய்தியாக்கி சஜித் பிரேமதாசனுடைய கூட்டத்தில் குழப்பம் என்று வந்த செய்திகள் ஐக்கிய தேசிய கட்சிக்குள்ளே அவ்வாறானவர்கள் கிடையாது. ஐக்கிய தேசிய முன்னணிக்குள்ளே ஆதரவாளர்கள் ஒரு ஆதரவாளர்கள் அங்கே இனவாதிகள் கிடையாது. அதாவது மொட்டு கட்சியிலே தான் எங்களை இனவாதியாக பார்க்கின்றவர்கள், எங்களுடைய பேச்சுக்களை குழப்புகின்றவர்கள், போடுகின்றவர்கள் இருக்கிறார்கள் என்று நீங்கள் பார்க்கலாம். சஜித் பிரேமதாசாவுடைய கூட்டம், ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் போய் பேசுகிறார், நான் போய் பேசுகிறேன். நேற்று நான் களுத்துறை மாவட்டத்தில் 5 கூட்டத்தில் பேசினேன். அதிகமான சிங்கள மக்கள் வந்து எங்களை கட்டி பிடித்து அணைத்தார்கள். குருநாகலையிலே நான் என்னுடைய நசீர் ஆர்கனைஸ் பண்ண கூட்டத்தில் நாளைக்கு நான் கண்டிக்கு போகிறேன். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மாலை புத்தளம் போகிறேன். எல்லாம் சிங்கள மக்கள், தமிழ் மக்கள் எல்லாரும் வருகிறார்கள். ஆனால் எங்களை இந்த ஐக்கிய தேச முன்னணி சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்கிற அணிக்குள்ளே போடுகின்ற அல்லது எங்களுடைய கூட்டத்தை குழப்புகின்ற, நாங்கள் பேசினால் குழப்புவோம் என்று நாங்கள் நினைக்க வேண்டிய தேவையே கிடையாது. அவ்வாறானவர்கள் கிடையாது. ஆனால் அவ்வாறான ஒரு கதையை கட்டிவிட்டார். ஏன் ஜனாதிபதி தீர்மானிக்கும் வேட்பாளராக எம்எல்ஏ மிஸ்புல்லா அவர்கள் போட்டியிட முன்வந்த பொழுது நீங்கள் இருவருமே, ஹக்கீம் அவர்களும் ரிஷாட் அவர்களும் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறீர்கள்? ஏன் அவருக்கு அந்த உரிமை இல்லையா முஸ்லீம் சமூகத்தின் சார்பாக போட்டியிடுவதற்கு? அவர் ஒரு பிரதேச சபை தேர்தலில் போட்டி போடலாம், மாகாண சபை தேர்தலில் போட்டி போடலாம், அல்லது பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போடலாம். கட்டாயம் போட்டி போடுறதுக்கு உரிமையும் இருக்குது. அவருக்கு வாக்களிக்கிறதுக்கு அவர் கேட்குறதுக்கு உரிமையும் இருக்குது. ஜனாதிபதி தேர்தலில் அதுவும் இப்படியான ஒரு மோசமான ஏப்ரல் 21 அவர் ஊரை சேர்ந்த ஒருத்தன் சஹரான்னு சொல்கிறவன் வந்து செய்து இந்த நாட்டில் உள்ள எல்லா முஸ்லீம்களுடைய நிம்மதியும் குலைஞ்சி, அந்த காத்தாங்குடி அப்பாவி நல்ல மக்கள், நிறைய இபாதத்தான மக்கள், அந்த மக்கள் அநியாயமாக அந்த மக்கள் நாடு முழுக்க வியாபாரம் செய்திருக்கின்றனர். எங்கள் மன்னார்லேயும் இருக்கிறார்கள், வவுனியாவிலேயும் நல்ல வியாபாரிகள், நல்ல நேர்மையான வியாபாரிகள். அவர்களுக்கு பெரிய ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தினான் சஹரான். அந்த நேரத்தில் இவருடைய ஹிஸ்புல்லாட யூனிவர்சிட்டியையும் அந்த யார் ரத்னதேரன் சொல்கிறவர் அங்கே இருக்கிறார். இப்போ யாரோட ஹிஸ்புல்லா உதவி செய்கிற கோட்டாபே அணியில் பிரதம பங்காளி ரத்னதேரர். அவர் வந்து இந்த யூனிவர்சிட்டி எடுக்கணும்னு அங்கே போய் அடித்து பிச்சுக்கிட்டு உள்ளே போய் வியாழேந்திரன் மட்டக்களப்பு டிஎன் அவரும் இன்றைக்கு கோட்டாபையோடு இருக்கிறார். அவரும் ஒரு கட்சி. இப்போ இவங்கெல்லாம் போய் உடைச்சி பிடிச்சி அங்கே போனாங்க. அந்த நேரத்தில் நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் அவருக்கு அவண்டி துவா செய்தாங்க, யூனிவர்சிட்டியை காப்பாற்ற துவா செய்தாங்க, நோன்பு பிடிச்சாங்க. அதே போல் எனக்கு அமைச்சரை இருந்த எனக்கு வந்த கஷ்டத்துக்காக துவா செய்தாங்க, டாக்டர் ஷாபிக்காக. இப்படியெல்லாம் நாட்டில் உள்ள மக்கள் ஒன்றுபட்டார்கள் அந்த அநியாயத்தில் இருந்து எங்களோட முஸ்லீம் தலைமைகளை, முஸ்லீம் புத்திஜீவிகளை காப்பாற்றுறதுக்காக, சமுதாயத்தை காப்பாற்றுற. இப்படியான ஒரு நேரத்தில் 2 பெரிய கட்சிகள், சமுதாயம் சார்ந்த கட்சி, எங்களுடைய கட்சி, ரவுஃப் ஹக்கீம் அமைச்சர் கட்சி, இந்த நாங்கள் பாராளுமன்றத்தில் அவ்வளோ அமைச்சர் நாங்கள் விலகணும். நான் மட்டுமல்ல, எல்லாரும் விலகணும். கபீர் ரசீம் விலகுனார், ஹலீம் விலகுனார், ஃபௌசி மினிஸ்டர், எல்லாரும் விலவி எல்லாரும் என்ன ஒத்துழைப்பு கொடுத்தார்கள்? ஏன் விலகினார்கள்? நாட்டுக்காக, சமுதாயத்துக்காக. இப்படி செய்த பொழுது அவர் ஒருவர் மட்டும் இப்படி போய் ஒன்று கோட்டாவேட அதாவுல்லா போயிட்டு பிரச்சாரம் பண்ணுற மாதிரி பண்ணுனா பிரச்சனை இல்லை. இவர் நான் ஜனாதிபதியை தீர்மானிக்கும் வேட்பாளர்னு சொல்லி தெரியுறார். அவர்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது. யூனிவர்சிட்டி இல்லாட்டி இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி கட்டையிலும் அவரோட காசு இல்லை, அரபு நாடுகள் கொடுத்த காசு இருக்குது. எனவே இந்த காசை வச்சுக்கொண்டு
அன்றைக்கு கேள்விப்பட்டேன் ரவுஃபக்கி மினிஸ்டர் சொன்னார் வெளிமடையில் போய் 30 லட்சம் பேர் கொடுத்தாராம் பள்ளிவாசல் உடனே கொடுத்தாராம். இப்போ இந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் காசு கொடுக்காம முந்தி போய் கொடுத்துருந்தா சந்தோஷம். இப்படி போகிற இடத்துல எல்லாம் காசை கொடுத்து எங்களோட ஆக்களை கொஞ்சம் வச்சு அவங்கள்ட்ட வாய்ஸ் கட் எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டு ஜனாதிபதியை தீர்மானிக்கும் வேட்பாளர் 31ஆம் தேதியில் அறிவிப்பாராம் தன்னுடைய 2வது விருப்பு வாக்கை யாருக்கு போடணும்னு சொல்லியிருந்தார். நாங்கள் அது வரையும் பொறுத்து கொண்டிருந்தோம். 31ஆம் தேதிக்கு பிறகு நேற்று முதல் பார்க்குறோம் 2-3 பேரை வச்சு அவர் ஏதோ புத்திஜீவிகளாம், அவருடைய புத்திஜீவிகளாம். அவங்க என்ன சொல்கிறாங்க என்றால் யாருக்கும் வாக்களிங்க 2வது வாக்கு. அப்போ எப்படி ஜனாதிபதி இவர் தீர்மானிக்க போகிறார்? இவர் வரப்போகிற ஜனாதிபதிக்கு நான் உனக்கு வாக்களிக்க சொன்னேன், எந்த வாக்கெல்லாம் நீ வந்தான்னு சொல்லலாம். நான் எடுத்துக்கிறேன் அவர் சொல்கிறார் 2.5 லட்சம் எடுப்பேன்னு சொல்கிறார். 2.5 லட்சம் தான் எடுத்த வாக்கு உனக்கு தான் உளுந்திக்கிட்டு சொல்லலாம். அல்லது 25,000 வாக்கு நான் எடுத்துக்கிறேன் உனக்கு தந்திங்க, அல்லது 10,000 வாக்கு எடுத்தேன்னு உனக்கு தந்திங்கன்னு சொல்லலாம். சொன்னதான் இவர் யாருக்கும் அழிங்கென்றால் இவர் எப்படி தீர்மானிக்க போகிறார்? அப்போ அது அப்பட்டமான பொய். இன்னும் ஒன்றாண்டை புத்தகத்தில் போய் சொல்கிறார் 10,000 வாக்கு நான் எடுத்தாலும் தோல்விதான், 10 லட்சம் எடுத்தாலும் தோல்விதான். அப்போ நீ தோக்க போகிறான்னு உனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுது நீங்கள் தோக்க போகிறீங்க. அப்போ அது கேட்டு இப்போ யோசனை இல்லை. நான் தீர்மானிக்க போகிறேன்னா ஒன்று தீர்மானிக்கிற யாரை தீர்மானிக்க போகிறீங்க? அவரை நீங்கள் சொல்லி அவருக்கு போடுங்க 2வது வாக்குன்னு சொல்லியிருக்கோம், அதுவும் இல்லை. அப்போ இது இந்த மக்கள் அவர்கிட்ட அரபு நாட்டில் கொடுத்த காசுகள் என்னதுக்கு கொடுத்தாங்க? ஏழைகளுக்கு கொடுங்கன்ட்டு, ஏழைகளுக்கு கொடுங்க, பள்ளியை கட்டுங்க, அல்லது ஏதாவது நல்லது நாங்களும் செரிட்டிகள் வச்சு வேலை செய்கிறாக்கள். ஆனால் நாங்கள் அந்த மாதிரியான வேலையில் நான் எந்த ஒரு செரிட்டிலையும் நான் நேரடியாக தலையீடு செய்கிற கிடையாது. எனக்கு ₹1 காசு கூட இதுவரைக்கும் நான் 10,000க்கு மேற்பட்ட வீடுகள் கட்டி கொடுத்துக்கிறேன், பல வேலையை செய்திக்கிறேன், எந்த என்ஜிஓக்கள் ஊடாகத்தான் செய்திக்கிறோம். ஆனால் எந்த என்ஜிஓலையும் நான் சேர்மனும் இல்லை, டிரெக்டரும் இல்லை, நானும் எந்த ₹1 காசு கூட என் அக்கௌண்ட்டுக்கு வந்தது கிடையாது, இவ்வளோ காலத்துக்கு கிடையாது. இல்லாட்டி இந்த மாதிரியான அநியாய குற்றச்சாட்டெல்லாம் சுமத்துறவங்க எனக்கு என்னெல்லாம் செய்திருப்பார்கள். அல்லாட காலம் நாங்கள் ஒரு தவறும் செய்யலை, அந்த மாதிரியான வேலையில் செய்ய. ஆனால் இப்படிப்பட்ட அரபு மக்களுடைய பணத்தை கொண்டு வந்து பெரிய கெம்பஸை கட்டினீங்க, எங்களுக்கு சந்தோஷம். அதை பாதுகாக்கிறதுக்கு அவர் என்ன டைம் வந்து கதைச்சார். நானும் போய் கதைக்க வேண்டிய ஆக்கள்கிட்ட போய் கதைச்சி அதை காப்பாற்றக்கூடிய உதவிகளை நான் செய்து கொடுத்தேன். ஆனால் இன்றைக்கு செய்கிற வேலை எங்களால் மன்னிக்க இயலாது தவறு அவர் செய்கிறது. அவர் இந்த வரலாற்று தவறு, அவருக்குன்னு ஒரு நல்ல பேர் ஒன்று வந்துச்சு, வளர்ந்து வந்துச்சு, அவருக்காக துவா செய்த அமைச்சர் அவர்கள். இதற்கு முன்பு எத்தனை ஜனாதிபதி இந்த முறையும் முஸ்லீம் வேட்பாளர் போட்டியிடுகிறார் இலியாஸ் என்பவர், அதில் இதுக்கு முன்பும் போட்டியிடுகிறார். அவர்களே காட்டாத எதிர்ப்பு 35 பேரும் போட்டி போடுறது வெல்றதுக்கு இல்லை. கோட்டாபைக்கு ஆதரவாக 10 பேர் போட்டி போடுவாங்க, இவருக்கு ஆதரவாக போட்டி போடுவாங்க, யாருக்கு? சஜித்துக்கு ஆதரவாக. அப்படித்தான் கடந்த காலங்களில் போட்டி போட்டாங்களே ஒழிய யாரும் போட்டி போட்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி பணங்களை செலவழித்து கொண்டு வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணி நான் மீட்டிங் வச்சு ஜனாதிபதியை தீர்மானிக்கும் வேட்பாளர் இந்த ஜனாதிபதி தேர்தல் நடந்த 7-8 தேர்தலையும் எந்த காலத்திலையும் யாரும் செய்யலை, இவர் தான் செய்கிறார். அதுவும் யார்? இந்த காலத்தில் இந்த நாட்டு மக்களுடைய துவா உதவி கிடைச்ச ஒரு மனுஷன். அவர் 2.5 லட்சம் வாக்குகள் தானே கேட்கிறார், 16 லட்சம் வாக்குகளையும் 2.5 லட்சம் இல்லை, ஒரு 25,000 கூட அவர் எடுக்க மாட்டார். எங்களை மக்கள் மடையர்கள் அல்ல. ஆனால் அவர் செய்கிறது மகா தவறு. அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி, 2 தசாப்தத்துக்கு மேலே அந்த அரசியலில் இருக்கிற மனுஷன். நாளைக்கு அவர் பாதையில் போகணும், பள்ளிகளுக்கு போகணும், போனால் மக்கள் அவரை காரி துப்புவாங்க அந்த செய்கிற வேலை. நாளைக்கு இந்த வரலாற்று தவறை மக்கள் மன்னிக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான தவறிலேருந்து அவர் நல்ல மனிதராக இருந்தால் நான் அவரை தனிப்பட்ட முறையில் எனக்கு கோவம், அவர் உடனடியாக வாபஸ் வாங்கணும், அவர் சொல்லணும். மக்களே விரும்புகிறவனுக்கு வாக்களின்னு சொல்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு அழிச்சு போட்டாலின்னு சொல்கிறது அது அநியாயம். ஏழைகளோட வறுமையை பயன்படுத்துகிறார். அரபு நாட்டுகள் கொடுத்த காசு, சில மௌலைமாருக்கு காசு கொடுத்திக்கிறார், குத்பாவை எனக்கு சப்போர்ட்டாக பேசுங்கன்னு சொல்லி 5,000 ரூபா கொடுத்திக்கிறார், 1,500 ரூபா ஒரு நாளைக்கு கொடுக்குறாரு. நாட்டாமி வேல் பேமெண்ட்டில் விற்கிற பொடியமாருக்கு கூப்பிட்டு ஆளுக்கு 1,500 ரூபா சம்பளம். இப்படியெல்லாம் பெரிய அநியாயங்கள் செய்கிறார். எல்லாம் ஆதாரத்தோடு தான் பேசுகிறார். ஆதாரம் சும்மா சொல்லுவேனா? நான் எனக்கு அவரோட வேலை செய்கிறார்கள் இல்லை என்றால் அவதூறாக போய்விடும். ஒரு போதும் அவதூறாக. நான் ஏன் அவதூறு சொல்லணும்? அவருக்கு எனக்கு என்ன தனிப்பட்ட கோபமா? எல்லாம் எனக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள். அவரோடு மிக நெருக்கமாக இந்த இருக்கிறவர்கள் நான் கூப்பிட்டு கேட்டேன், ஏன்னாப்பா அப்படி செய்றீங்கன்னு கேட்டால் எங்களோட கஷ்டத்தில் செற்படி தாரார் சார், அதுக்காக நாங்கள் போகிறோம், ஆனால் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படி சொல்கிறாங்க. இதே நேரத்தில் அவர் எங்களுடைய அதிர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொழுது ஒரு விடயத்தினை முன்வைத்திருந்தார். ஒன்று, இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற தீர்மானத்தினை எடுத்திருக்க வேண்டியது அமைச்சர் ஹக்கீம் அல்லது ரிஷாட் அவர்கள் எடுக்காதனால் தான் நான் போட்டியிடுகிறேன் என்று. அமைச்சர் ரவுஃப் ஹக்கீமும் நாங்களும் 2 கட்சி, அதாவது ரவுஃப் ஹக்கீம் அமைச்சர் கட்சி அஷ்ரப் சார் உருவாக்கின கட்சி, அந்த கட்சி அப்படியான ஒரு முடிவு எடுக்க இயலாது. அதே போல் நான் மிகவும் ஒரு அடித்தளம், அதாவது துரத்தப்பட்டு அகதி முகாமிலிருந்து அரசியலுக்கு வந்த ஒருவன் நான். எனவே என்னுடைய இயக்கத்திலையும் அப்படிப்பட்ட நல்லவர்கள் உள்ள கட்சி. எனவே 2 கட்சியும் நாங்கள் 2 பேரும் தனித்தனியே
முடிவெடுத்து செயல்பட முடியாது. எனவே கட்சியின் அடிப்படையில் நான் சொன்னேன், எங்களுடைய சமுதாயத்துடைய எதிர்காலத்தை பாதுகாப்பை இருப்பை மையமாக வச்சு தான் முடிவெடுப்போம். அந்த அடிப்படையில் எங்களுக்கு அவரை போலப்படியான ஒரு பிழையான முடிவு எங்களுக்கு எடுக்க இயலாது. ஏன் நீங்கள் முஸ்லிம்களுடைய வாக்குகள் அனைத்தையும் திரட்டி உங்களுக்கு வேண்டிய ஒரு ஜனாதிபதி அவர் கூறுவது போன்று தீர்மானிக்கலாம் தான், இரண்டாவது விருப்பு வாக்கை கடைசி நேரத்தில் அறிவித்து? இந்த நாட்டை பொறுத்தவரையிலே இன்று இருக்கிற பிரச்சனை முஸ்லீம், தமிழ், சிங்களம் என்று பிரித்து இந்த நாட்டிலே தொடர்ந்து பயணிக்க முடியாது. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, அமைச்சர் அஷ்ரஃப் அவர்கள், மர்ஹூம் அஷ்ரஃப் அவர்கள் இந்த ஒரு முஸ்லீம் கட்சியை இந்த நாட்டில் அறிமுகப்படுத்தியவர். மரணிப்பதற்கு ஒரு வருஷத்துக்கு முன்னர் சொன்னார், முஸ்லீம் காங்கிரஸுக்கு நான் விடை கொடுக்க வேண்டும், விடை கொடுக்க வேண்டும், தேசிய ஐக்கிய முன்னணி என்று ஒன்றை நான் உருவாக்க போகிறேன் என்று அல்லாஹ் அவரை எடுத்து விட்டான். ஆனால் அவர் மரணித்த பிறகு ஒரு சிங்கள சகோதரர் விமல வீர திசாநாயக்க அந்த கட்சியிலே எம்பியாக வந்தார். அவருக்கு அதை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. அதேபோல் அவர் முஸ்லீம் காங்கிரஸிலே தலைவராக இருந்து கொண்டு ஒரு சிங்கள சகோதரை தேசிய பட்டியலூடாக பாராளுமன்றத்துக்கு அனுப்பினார். அந்த சிங்கள சகோதரர் அவருடைய வேண்டுகோளை விட்டு கொடுப்பு செய்து வெளியே போனார், ராஜினாமா பண்ணி. எப்படி ஒரு நம்பகத்தன்மையாக நடந்தார். இப்படியான ஒரு கடைசி காலத்திலே அந்த முஸ்லீம் என்ற தமிழ், சிங்களம் என்று போகக்கூடாது என்று பெருந்தலைவர் அஷ்ரஃப் அவர்கள் உணர்ந்து தேசிய ஐக்கிய முன்னணி உருவாக்கிவிட்டு தான் மூத்தானார். அவர் மூத்தாயிட்டில்ல, அவர் இருந்தால் முஸ்லீம் காங்கிரஸ் என்று காண முடியாது, தேசிய ஐக்கிய முன்னணி தான் இருந்திருக்கும். இதை சில வேளையிலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், வேணும்னா ஆதாரபூர்வமாக எனக்கு நிரூபிக்க முடியும். ஆனால் என்னுடைய கட்சியை நான் ஆரம்பிக்கின்ற பொழுது எங்களுக்குள்ளே கருத்து வருவார். வைஎல்எஸ் சமித் எங்களுடைய செயலாளராக இருந்தவர் சொன்னால், இல்லை நாங்கள் முஸ்லீம் காங்கிரஸ் தான் போகணும்னு சொல்லி. ஆனால் நான் அதில் கடுமையாக நின்றேன், இல்லை அது மக்கள் காங்கிரஸாக போக வேண்டும். ஏன் எதிர்காலத்திலே நாங்கள் முஸ்லீம், தமிழ், சிங்களம் என்று பிரிந்து போக முடியாது. அதே போல் இந்த நாட்டிலே பெரும்பான்மையாக வாழுகின்ற ஒரு சமுதாயம் பௌத்த சமூகம், அந்த சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் தான் இன்றைய காலத்திலே, ஒரு காலம் சில வேளைகளே அஷ்ரஃப் சார் மாதிரி ஒரு ஆள் இருந்திருந்தால் சில வேளையிலே ஜனாதிபதியாக கூட வாரத்த அளவுக்கு சிங்கள மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்கலாம், தமிழ் மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்கலாம். தமிழரோ ஒரு முஸ்லீமோ ஒரு காலத்தில் ஜனாதிபதியாக வர முடியாது என்று சொல்ல முடியாது. ஏன், இந்த நாட்டு சிங்கள மக்கள் நல்ல மக்கள். அது எதிர்காலத்தில் இந்த இனவாதிகள், மதவாதிகள் இல்லாமல் போய் அடக்கப்பட்டு எல்லாரும் நாங்கள் ஒரு குடும்பம் போல வாழுகின்ற ஒரு சூழல் வந்தால் யாரும் ஒருவர் வரலாம், போட்டியிடலாம். ஆனால் இன்றைய இந்த இக்கட்டான காலத்திலே ஏப்ரல் 21 குண்டுவெடிப்பு, 30 வருஷ யுத்தம், இந்த நாட்டிலே இந்த ஞானசார தேரர் போன்ற, ரத்ன தேரர் போன்ற, விமல் வீரவன்ச போன்ற, உதய கம்மன்பில போன்ற இனவாதிகளுடைய ஒரு 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 மோசமான பயணம் எல்லாம் இந்த நாட்டை குட்டிச்சோறாக்கி இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்கும் விஷம், அதாவது முஸ்லீம் பொம்பளைகளோட உடுப்பு ஹலால் சொல்கிறாங்கள், அது இதுண்டு, அதாவது பாடசாலைகளுக்குள்ளேயே கூட இந்த விஷத்தை கொண்டு போய் போட்டு விட்டார்கள், இனவாத விஷம். எனவே அதை முதலில் துடை தெரிய வேண்டும். அதுவரை காலம் நாங்கள் இப்படியான மோடத்தனமான முடிவுகளை எடுத்துவிட முடியாது. நாங்கள் இதில் புத்தி சாதுரியமாக எவ்வாறு சேர்ந்து வாழலாம், இந்த நாட்டிலே சேர்ந்து வாழ்வதன் ஊடாகத்தான் எங்களுடைய சமூகத்துக்கும் பாதுகாப்பு, நாட்டுக்கும் பாதுகாப்பு, ஏனைய சமுதாயத்துக்கும் பாதுகாப்பு. இதே நேரத்தில் அமைச்சர் அவர்களே, அந்த வகையிலே தான் நாங்கள் அவ்வாறான மோடத்தனமான முடிவை எடுக்காமல் நாங்கள் 2 பேரிலே யார் சிறந்தவர், அதிலே சஜித் பிரேமதாச சிறந்தவர் என்று நாங்கள் சேர்ந்திருக்கிறோம். சிறுபான்மை சமூகங்கள் ஒன்று சேர்கின்ற பொழுது பெரும்பான்மை சமூகம் நாம் ஒன்று சேர வேண்டும் என்ற ஒரு தோற்றப்பாடு இப்போது நாட்டில் உருவாகி இருக்கிறது. இந்த தேர்தல் அதை கடுமையாக பிரதிபலிக்கிறது. என்னுடைய சிறுபான்மை சமூகம் என்று நீங்கள் பார்க்கின்ற பொழுது, சிறுபான்மை கட்சி என்னுடைய கட்சியிலே வவுனியா வடமாகாண சபையில் சிங்கள சகோதரர், பௌத்த சகோதரர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். 8 பிரதேச சபைகளை நாங்கள் ஆட்சி செய்கிறோம். அதில் 2 பிரதேச சபைகள் செல்லத்தம்புவண்ணன் கத்தோலிக்க சகோதரர் சேர்மனாக இருக்கிறார். அதே போல் நந்தன் என்கின்ற இந்து சகோதரர் முல்லைத்தீவிலே சேர்மனாக இருக்கிறார். இதை நான் சொல்லுகிறேன் என்றால் தற்பொழுது அந்த உறவை நாங்கள் வளர்த்து வருகிறோம். மக்கள் காங்கிரஸ் இதை உருவாக்கி வருகிறது. அதே போல் மனோகணேசன் வளர்த்து வருகிறார். அதே போல் சகோதரர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களும் எதிர்காலத்திலே அவ்வாறான பாதைகளை பயணிக்க வேண்டும். அதே போல் திகாம்பரம் போன்றவர்களும் அந்த மாதிரியாக அந்த பகுதிகளிலே சிங்கள தமிழ் உறவுகளை ஏற்படுத்தி வருகிறார்கள். எனவே சிறுபான்மை கட்சிகள் என்று பார்க்கின்ற பொழுது நாங்கள் யாரும் பயங்கரவாதிகள் அல்ல, இனவாதிகள் அல்ல, நாடு வேணும் என்று நாங்கள் கேட்கிறவர்கள் அல்ல, இந்த நாட்டை பிரி என்று சொல்லவில்லை, பிளவுபடுத்த படித்த மக்கள் மத்தியில் புரிகிறது அமைச்சர்கள். ஆனால் பாமர மக்கள் மத்தியில் சாதாரணமாக வீதியில் செல்கிறவர்களுக்கு ஒரு நினைப்பு இருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரை இதன் ஒரு விளையாட்டு போட்டியை போன்று, அது இவர்கள் 2 தரப்பும், அதாவது தமிழர்களும் முஸ்லிம்களும் சேர்ந்தே சஜித்தை ஆதரிப்பதாக இருந்தால் நாங்கள் இவரை ஆதரிப்போம், 2 அந்த சமூகங்களுக்கும் இடையிலான ஒரு போட்டி நிலைமை இந்த தேர்தலில் காணப்படுகிறது. இதனை நீங்கள் கவனித்திருக்கிறீர்கள்? அந்த போட்டியை ஏற்படுத்தி இருக்கின்ற கூட்டம், அதான் நான் சொன்னேன், இந்த விமல் வீரவன்ச, உதயகம்மன் மில்லர், ரத்ன, இந்த கூட்டம் இருக்கிறது. இவர்கள் தமிழ் பகுதியில் இதை பேசுகிறதில்லை, முஸ்லீம் பகுதியில் பேசுகிறது. இது சிங்கள பகுதியில் இந்த மாதிரியான ஒரு போட்டி ஏற்படுத்திக்கிறார்.
இந்த சின்ன கட்சியெல்லாம் அங்கே இருக்கிறதால நீங்கள் வாக்களிக்காதீர்கள் என்று சஜித்தை தோற்கடிக்க சதி செய்கிறார். அதனால்தான் சொல்லுகிறோம், சிறுபான்மை சமுதாயத்துக்கு ஒரு வாக்கையும் நாசமாக்கி விடாதீர்கள். எல்லா வாக்கையும் ஒட்டுமொத்தமாக நீங்கள் போடுங்கள். போடுவதன் ஊடாகத்தான், அதாவது அளிக்கப்படுகின்ற வாக்கிலே 90% வாக்குகள் யாழ்ப்பாணத்திலிருந்து அம்பாறை வரை, பொத்துவில் வரை மலையக சமூகம், அதே போல் இந்த நாட்டிலே தென்பகுதியிலே வாழுகின்ற சிறுபான்மை சமூகம் 90% வாக்களித்தாக வேண்டும். அளிக்கப்படுகின்ற 100% வாக்கிலே 90% அளிக்கப்படுகின்ற பொழுது சஜித் பிரேமதாசாவுக்கு இன்ஷா அல்லாஹ், அல்லாவை தவிர, இறைவனை தவிர வேறு யாராலும் அவருடைய வெற்றியை தடுக்க முடியாது. எனவே தான் நான் இந்த அதிர்வு நிகழ்விலே நான் பார்த்து கொண்டிருக்கின்ற சிறுபான்மை சமுதாயத்துக்கு நான் சொல்லுகிறேன், நாங்கள் நொந்த சமூகம். நாங்கள் 30 வருஷ யுத்தம் தமிழ் மக்களை மிகவும் பாதிக்க செய்தது, முஸ்லிம் மக்களை பாதிக்க செய்தது. அதே போல் நல்ல சிங்கள மக்கள் வடகிழக்கிலே பாதிக்கப்பட்டிருக்கு, இல்லை என்று நான் சொல்லவில்லை, தெற்கிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த நாட்டிலே சிங்களவர்களும் தமிழர்களும் முஸ்லீம்களும் சேர்ந்து விரும்புகின்ற ஒரு தலைவனை தெரிவு செய்யுங்கள் என்று நான் சொல்லுகிறேன். இல்லை சிறுபான்மை சமூகம் விரும்புகின்ற ஒருவன் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று நம்புகின்றவர்கள் பெரும்பான்மையாக அதை பார்க்க, அவர்கள் இனவாதிகளாகத்தான் பார்க்க வேண்டும். நாங்கள் சொல்லவில்லை நாங்கள் மட்டும் வாக்களித்து ஒருவரை வெல்ல வைக்க முடியும் என்று நாங்கள் சொல்லவில்லை. நாங்கள் வாக்களிப்பது ஏன், இந்த நாட்டிலே ஒரு நல்ல தலைவன் வேண்டும். நல்ல தலைவனால் ஒருபோதும் இனவாதம் பேச மாட்டான், மதவாதம் பேச மாட்டான். சிறுபான்மை கட்சிகள் எதுவும், எந்த கட்சியும், சிறுபான்மை இந்த பாராளுமன்றத்தை பேசுவது எந்த சிறுபான்மை கட்சியும் தவறான கட்சிகள் அல்ல. அவர்கள் அவருடைய இனத்துக்காக பேசுவது தவறல்ல. எல்லாம் ஜனநாயக கட்சி. ஒரு காலத்தில் சிங்கள இளைஞர்கள் ஆயுதம் ஏந்தி போராடினார்கள், ஆட்சி தமிழ் இளைஞர்கள் ஆயுதம் ஏந்தி அவ்வாறு போராடிய வரலாறு கொண்ட நாடு. எனவே அவ்வாறு போராடிய சமூகங்களை சார்ந்த ஜேவிபி, தமிழ் இளைஞர்களை சார்ந்த அந்த தமிழ் கூட்டமைப்பு எல்லாம் இன்று ஜனநாயக ரீதியாக அதை தாருங்கள் இதை தாருங்கள் என்று கேட்பதை, கொடுக்காதது வேறு விஷயம். ஆனால் அவ்வாறு தாருங்கள் என்று பாராளுமன்ற உறுப்பினர்களாக, மாகாண சபை உறுப்பினர்களாக, பிரதேச சபை உறுப்பினர்களாக மக்கள் வாக்குகளால் வந்து தங்களுடைய உரிமைகளை, தேவைகளை, அபிவிருத்தியை கேட்பது தவறானதல்ல. இனத்துக்காக பேசுவது தவறானதல்ல. எனவே இதை தவறாக கொண்டு போய் சிங்கள மக்கள் மத்தியிலே காட்டி இவர்களை, ஜனநாயகவாதிகளை ஒரு பயங்கரவாதி போல காட்டுகிறார்கள். யார்? இந்த விமல் வீரவன்ச, உதயகம்பம்பில, இந்த ரத்ன தேரர் போன்ற இனவாதிகள். எனவே சிறுபான்மை சமூகம் மிக நிதானமாக சிந்தித்து, அவர் அந்த உதவி தந்தார். உதாரணமாக ஒரு அமைச்சர் இன்றைக்கு அங்கால இருக்கிறார், இப்போ முந்தி இருந்த அமைச்சர் எனக்கு உத்தியோகம் தந்தார். அல்லது நான் நேற்று பேர்வலை போன்னு சொன்னாங்க, ஒரு ஹாஜியார் எங்களுக்கு உதவி செய்கிறார் பணம், அவர் சொல்கிறார் கோட்டாபைக்கு போட சொல்லி. அதே மாதிரி அக்குர்ணையில் ஒரு இண்டிபெண்டன்ட் குரூப், அவங்க போயிட்டு சொல்கிறாங்களாம் கோட்டாபைக்கு நாங்கள் ஏதோ என்னமோ ஒரு ப்ரொஜெக்ட் தாரேன்னு சொல்லிக்கிறான்னு சொல்லி. அதே மாதிரி புத்தளத்தில் குப்பையை நிப்பாட்டுவன் ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி தனித்தனி நபர்கள் போயிட்டு ஒப்பந்தம் செய்து ஒரு பெரிய 2 கட்சிகளே பல லட்சம் வாக்குகளை கொண்டிருக்கின்ற, பல பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டிருக்கின்ற 2 கட்சிகளே இந்த தலைமைகளை நம்பாமல் இருக்கின்ற பொழுது, அந்த தலைமையை நம்பாமல் இருக்கின்ற பொழுது, ஏன் நாங்கள் அவர்களோடு பயணித்தவர்கள், 2 முறை ஜனாதிபதி ஆக்கியவர்கள், அவ்வாறான ஒரு கட்சி நாங்களே அவர்களை நம்பாத பொழுது இந்த தனி நபர்கள் அல்ல இந்த சுயாதீன குழுக்கள் இவர்களை நம்பி யாராவது மக்கள் வாக்களிப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த சமுதாயத்துக்கு செய்கின்ற மாபெரும் தவறும் துரோகம். இந்த தனிநபர்களால் இந்த விஷயங்களை, இந்த சமுதாயத்துடைய ஒட்டுமொத்த சமுதாயத்துடைய பாதுகாப்பை, இருப்பை, நமது மத நடவடிக்கையுடைய எதிர்கால செயல்பாட்டை ஒருபோதும் பாதுகாக்க முடியாது, கேட்க முடியாது. நல்ல ஒரு உதாரணம் சொல்கிறேன். நல்லாட்சிக்கான முன்னணி இப்பொழுது ஜேவிபியோடு இருக்கிறார்கள். அவர்கள்தான் மைத்திரிபால அரசாங்கத்தோடு நாங்கள் சேர்வதற்கு முதல் போய் எக்ரிமெண்ட் சைன் பண்ணினார்கள். எலெக்ஷனுக்கு பிறகு அவர்களை நான் ஒருபோதும் ஒரு கூட்டத்திலும் காணவும் இல்லை, அவர்களை அழைக்கவும் இல்லை. மைத்திரிபால எந்த சம்பந்தம் இல்லை. ஏன்? அந்த காலத்தில் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு கட்சியாகவும் இருக்கவில்லை. அவர்களுடைய அந்த ஒப்பந்தம் அந்த தேர்தல் தேவைக்காக மைத்திரிபால பயன்படுத்தினார். இப்பொழுது அவர்கள் வேறு வழி இல்லாமலோ அல்லது என்ன காரணத்துக்காகவோ ஜேவிபியோடு போய் நிற்கிறார்கள். ஜேவிபி வெல்லுமாக இருந்தால் பரவாயில்லை, எனக்கு 3 பேரில் யார் நல்லம்னா எனக்கு அனுரா குமாரதிசாக நல்ல நண்பர், ஆனால் அவரால் வெல்ல முடியாது. ஆனால் போட்டி அவருக்கும் கோட்டாபைக்கும் அல்ல, போட்டி சஜித் பிரேமதாசாவுக்கும் கோட்டாபைக்கும். எனவே விமல் வீரவன் ஜேவிபிக்கு நல்லாட்சியில் சொல்ல கேட்டுக்கிட்டு காத்தாங்குடியில் உள்ளவர்கள் யாரோ அல்லது மூதூர்லையோ யாரோ போய் பார்க்கடிச்சால் அதை போல் ஒரு மடமை எதுவும் இருக்காது. ஏன்? நல்லாட்சி நாளைக்கு எலெக்ஷன் கேட்குற நேரம் ஒரு பாராளுமன்ற தேர்தலில், மாகாண சபை தேர்தலில் போடுங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் அதே மாதிரி ஜேபிக்கு போடுங்க, அடுத்த தேர்தலில் பார்லிமெண்ட் தேர்தலில் போட்டால் பிரச்சனை இல்லை, யாராவது வருவான். ஆனால் இந்த தேர்தல் 2 பேருக்கு இடையில், நியாயத்துக்கும் அநியாயத்துக்கும் இடையிலான போட்டி,
ஜனநாயக சக்திகள் ஒன்று சேர்ந்திருக்கிற சக்திகளை இனவாதிகள் போய் சிங்கள மக்கள்கிட்ட காட்டுகிற பேரினவாதிகளுக்கும் இந்த ஜனநாயகவாதிகளுக்கும் இடையிலான போட்டி. இந்த போட்டியில் இந்த சிறுபான்மை சமூகத்துடைய இந்த பயணம் மிக நேர்மையானது, வேண்டுகோள் நேர்மையானது. சஜித் பிரேமதாசாவுடைய செயல்பாடுகளும் சஜித் பிரேமதாசாவுடைய மேடை பேச்சுக்களும் சஜித் பிரேமதாசாவுடைய இந்த மேனிஃபெஸ்டோவும் மிகவும் ஒரு ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துகிறது. நான் அவரோட இந்த தேர்தல் காலத்தில் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், இந்த பள்ளியை உடைக்கிறது, இந்த கடையை உடைக்கிறது, இதெல்லாம் செய்கிற அந்த கூட்டம் அவங்க தானே செய்கிறாங்க. அவங்கள் நல்ல மனிதர்களாக இருந்தால் அதை செய்ய மாட்டார். ஏன் அவர்கள் அந்த அரசியலுக்காகத்தான் இதை செய்கிறார். ஒரு நல்ல அரசியல்வாதி ஒருபோதும் இனவாதத்தை மதவாதத்தை தூண்டி வெல்ல விரும்ப மாட்டான். அவன் ஒரு நல்ல அரசியல்வாதியாகவும் ஒரு அதாவது முதுகெலும்புள்ள அரசியல்வாதியாக இருக்க முடியாது என்று சொன்னார். எனவே அவர் சொன்னார் என்ற நான் இந்த எனக்கு இருக்கிற முதலாவது சவால், நான் என்னுடைய ஒரு ஆசை என்னென்றால் இந்த நச்சு விஷத்தை, இந்த இனவாதம் மதவாதத்தை ஒட்டுமொத்தமாக அந்த நாட்டிலேருந்து துரத்தணும். எல்லாம் இந்த காலத்தில் நான் அதை முதலாவதாக தான் செய்வேன். அதுக்கு பிறகு அந்த நாட்டை அபிவிருத்தி செய்யலாம், நாட்டை முன்னுக்கு கொண்டு போகலாம். கல்வியில், பொருளாதாரத்தில், விவசாயத்தில், மீன்பிடியில், அங்கே இங்கே எல்லாத்துலேயும் கொண்டுட்டு போகலாம். உங்களுடைய ஆதரவினை எடுப்பதற்காக அவர் அவ்வாறு கூறலாம் அல்லவா? அதனையும் தாண்டி ஒரு பட்டுதல் இருப்பதாக நீங்கள் உணர்கிறீர்களா? உண்மையிலே அவருக்கு அவ்வாறான ஒரு நோக்கம்? நான் அவரோடு நெருங்கி முந்தைய பழக்கம் எனக்கு கிடையாது. இந்த தேர்தல் காலங்களிலே பல கூட்டங்களுக்கு அவரோடு ஹெலிகாப்டர்லையும் அவரோட தங்கி 2-3 நாள் அவரோடு பயணித்த பொழுது அவரோடு பேசுகின்ற ஒரு மனிதனோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவரை அறிந்து கொள்வதாக இருந்தால் அவரோடு பயணம் செய்து பாருங்கள். எனவே நான் அவரோடு பயணம் செய்து பார்த்த பொழுது தான் நான் அவரை புரிந்து கொண்டேன். அவரிடத்திலே மிகவும் நேர்மையும் இருக்கிற ஆக்ஷன், அதாவது உடனே தீர்வு கொடுக்கணும். சொல்கிறேன், அந்த நாட்டுடைய சாபக்கேட்டுக்கு ஒன்று இனவாதம், மற்றது டிசிஷன் எடுக்காதது. ஒருவரை தண்டிக்கணும்னா தண்டித்து முடிக்கணும். அது மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்தால் அதை உடனடியாக இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பித்து அதை ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி எல்லாமே ஒரு மந்த கதியிலே இருந்ததனால்தான், தலைவர்கள் ஒரு தைரியம் இல்லாதவர்களாக இருந்ததனால்தான் பல விஷயங்களை அடைய முடியவில்லை. ஆனால் நான் ஒரு இரும்பு மனிதன் போல ஜனாதிபதியாக வந்து செயல்படுவேன். அதிலே இனவாதி மதவாதிகளை அடக்குவதற்கு தான் அவ்வாறு இரும்பு மனிதனாக நான் செயல்படுவேன் என்று சொன்னார். இதனை கோட்டாபய ராஜபக்ஷ செய்ய மாட்டாரா? அவரும் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்திய ஒரு தலைவர் தானே. அவர் பாதுகாப்பு மிக்க, அபிமானம் மிக்க, சுபீட்சமிக்க ஒரு தேசத்தை கட்டியெழுப்பதாக கூறுகிறார். அவர் செயலாளராக இருந்த பொழுது ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். பொதுபல சேனாட அலுவலகத்தை திறக்க, பொதுபல சேனா ஒரு பெரிய ஜனநாயகவாத அமைப்பாக இருந்தால் நாங்கள் சொல்லினாலும் கேட்காம போயிருக்கலாம். அவங்க தான் எல்லா அநியாயமும் செய்ய தொடங்கினாங்க. ஆரம்பத்திலே இந்த நச்சு விதைகளை விஷத்தை கக்குனாங்க. இந்த இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்க அமைப்பை போக வேணாம்னு அவர்களுடைய ஒரு பங்காளி கட்சி நான், ஒரு சமூகம் சார்ந்த தலைவர் நான் போய் சொல்கிறேன். அமைச்சர் அவர் அண்ணன் சொல்கிறார், அதை கேட்காதவர் இப்போ கொண்டு வந்து நான் சுபிச்சமான நாட்டை கொண்டு வருவேன் யாரோட உதவியோடு போய் கேட்குறார். யார் அவருக்கு பின்னால் யார் தெரிகிறது? விமல் வீரவன்ஸ். கொஞ்சம் இந்த அவரோட 2 டிவி ஹீரோலையும் திறனையிலையும் கேட்டு பாருங்கள், என்ன விஷத்தை கக்குறார், என்ன நச்சுவா, மிக மோசமான இனவாதத்தை சிங்கள மக்கள் மத்தியில் கொண்டு விதைக்கிறாங்க. இது தோற்கடிக்கப்படும். அவருடைய இனவாத செயற்பாடு உங்களுடைய அரசாங்கத்தினாலும் கட்டுப்படுத்த முடியாமல் போனதுதான் அமைச்சர் அவர்களே. யாருடைய இனவாதம்? நீங்கள் குறிப்பிடுகின்ற ஞானசார தேரராக இருக்கலாம், ரத்தன தேரராக இருக்கலாம், அல்லது ஏனைய ஒவ்வொரு சிங்கள ராவண அபலய போன்ற ஒவ்வொரு இயக்கங்கள் செயற்பட்ட பொழுதும் அந்த இயக்கங்கள் சார்ந்த அதில் தலைமைத்துவம் வழங்குகிற எவரையும் உங்களால் கைது செய்ய முடியாமல் போனது தானே. எவரையும் கைது செய்ய முடியாமல் போனது என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது எந்தெந்த அதாவது இது சட்டவிரோத செயல்பாடுகளை யாரெல்லாம் செய்தார்களோ அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். உங்களுக்கு தெரியும், ஞானசார தேரரும் சிறையில் இருந்தார். அவரை விடுதலை செய்யுங்கன்னு சொல்லி போட்டு சொன்னது ஹிஸ்புல்லா மினிஸ்டர் தான் சொன்னார். அவர் சிறை சென்றது நீதிமன்ற விவகாரத்தில், நீதிமன்ற அவமதிப்பு காரணமாக. நீதிமன்ற அவமதிப்பு காலத்திலும் நீதிபதிகள் தீர்ப்பை கொடுப்பதற்கு பயந்த ஒரு காலம் இருந்தது. போலீசார் அதாவது எந்த ஒரு குற்றத்தையும் பதிவு செய்யாத காலம் ஒன்று இருந்தது இவ்வாறான தவறுகள் நடந்த பொழுது. ஆனால் அதுக்கு நேர்மாறாக இந்த அரசாங்க காலத்திலே யார் ராவணாபாலையோ அல்லது அமித் வீரசிங்கவோ அல்லது அந்த கொலநாளைக்குரிய ஒரு எரும மாடு ஒன்று இருக்குது அதோ அல்லது யாரெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்களை செய்தார்களோ எல்லாரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், சிறை சென்றார்கள். நாட்டில் உள்ள சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவங்கள் இன்று நேற்றில் 1800ஆம் ஆண்டில் இருந்து நாட்டிலே எங்களுடைய சமுதாயம் தாக்கப்பட்டு அடிக்கப்பட்டு வந்திருக்கு. ஆனால் இந்த யுத்தம் முடிந்த பிறகுதான் அந்த கோட்டாபே செயலாக இருக்கின்ற பொழுதுதான் மீண்டும் அது ஒரு 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 கட்டமைப்பாக, ஒரு இயக்கங்களாக, ஒரு அமைப்புகளாக இந்த இயக்கங்கள் உருவாகியது. அதற்கு அந்த அரசாங்க காலத்திலே தான்
ஒட்டுமொத்த ஆதரவு வழங்கப்பட்டு உற்சாகமூட்டப்பட்டு தண்டிக்காமல் தண்டனை வழங்காமல் இருந்ததனால் அவர்கள் வளர்ந்து இந்த அரசாங்கத்திலும் தொடர்ந்து செல்கிறார்கள். ஆனால் இந்த அரசு அம்பாறையிலே சம்பந்தப்பட்ட அத்தனை எங்கெங்கே சம்பவம் நடந்தால் எல்லாரும் கைது செய்யப்பட்டார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் விட்ட ஒரு பெரிய தவறு இன்றும் மக்களால் அதனை ஏற்றுக்கொள்ளவே ஜீரணிக்கவே முடியாமல் இருக்கிறது. ஒரு அழுத்கமை சம்பவத்தை எடுத்துக்கொண்டால் அந்த சம்பவம் இடம்பெற்று ஒரு 24 மணி தளங்களுக்குள் ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டது. ஆனால் திகின சம்பவமாக இருக்கலாம், குருநாகலையிலுடைய பல்வேறு பகுதிகள், மினுவாங்குடையில் போன்ற பகுதியில் இடம்பெற்ற ஒவ்வொரு சம்பவங்களுமே தொடர்ச்சியாக இடம்பெற்றது. ஒரு கண்காட்சியை பார்த்து கொண்டிருப்பது போன்று அனைவரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஜனாதிபதியும் பார்த்து கொண்டிருந்தார், பிரதமரும் பார்த்து கொண்டிருந்தார், நீங்களும் திகைத்து போயிருந்தீர்கள். ஒரு கையாலாகாத ஒரு அரசாங்கத்தை தான் நீங்கள் பிரதிபலித்திருந்தீர்கள். அதே அரசாங்கத்தை தான் மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என துடிக்கிறீர்கள். எந்த வகையில் நியாயம்? கையாலாகாத அரசாங்கம், நாங்களும் அதை பேசியிருக்கிறோம், பாராளுமன்றத்திலே எங்களுடைய பேச்சுக்களிலும் சொன்னோம். ஆனால் அழுத்கமையிலே ஒரே நாளிலே கட்டுப்படுத்தினார்கள் என்பது உண்மை. ஏன் செய்தவர் யார் என்று உங்களுக்கு தெரியும், அதை தலைமை தாங்கி செய்தவர் யார் என்று தெரியும். அவருடைய அலுவலகத்தை தான் கோட்டாபே திறக்க போனார். செய்தவருக்கு எதிராக 60 குற்றச்சாட்டை நாங்கள் சுமத்திய பொழுது 60 என்று போட்டோம், மக்கள் போய் போட்டார்கள். அவரை கைது செய்யவோ விசாரிக்கவோ கோட்டாபே அனுமதிக்கவில்லை. அதே கோட்டாபேக்கு ஏழுமாக இருந்தது. ஒரே 24 மணி நேரத்தில் கேம் முடிஞ்சது, வாங்கோ நிப்பாட்டுக்கொண்டு சொன்ன உடனே கேட்குறதுக்கு இருந்துச்சு. ஏன்னா இங்கே தானே சுவிட்ச் இருந்துச்சு. இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் 2 கட்சிகள், பாதுகாப்பு அமைச்சராக ஒரு காலத்தில் எங்காலையும் ஜனாதிபதி இருந்தார், இவங்க இருந்தாங்க. இந்த அநியாயங்கள் நடந்த பொழுது கைது செய்தது உண்மை. ஆனால் கட்டுப்படுத்துகிற விஷயத்தில் போலீஸாரும் ஆமியும் தவறு விட்டுக்கிறாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. அது ஜனாதிபதியும் பொறுப்பெடுக்கணும், நாங்களும் அதை பொறுப்பெடுக்கணும். ஆனால் இந்த அரசாங்கம் அதை செய்யல். ஜனாதிபதியில் வாய்ஸ் கட் ஒன்று நேற்று முந்தின நாள் அசாத்சாலி போட்டு காட்டினார். ஜனாதிபதி சொல்கிறார், அல்கம சம்பவம் அதெல்லாம் இந்த ராஜபக்சாக்கள் தான் நின்று செய்தாங்க. ஆனால் அம்பாறை பள்ளியோ திகனையோ இந்த அரசாங்கம் செய்யலை, அந்த கூட்டங்கள் தான் செய்துச்சு என்று ஜனாதிபதி எங்கேயோ பேசினதை அமீர் அலி மினிஸ்டர் கூட்டத்தில் நேற்று முந்தின நாள் அசாத்சாலி போட்டு காட்டினார். எனவே அப்படி அதான் உண்மை. அவர்கள் செய்ததால் அவர்களால் நிப்பாட்டக்கூடியதாக இருந்தது. ஜனாதிபதி ஒரு தரப்பை குற்றம் சுமத்திவிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒருபோதும் நியாயம் கிடைக்கப்பதில் அவர் ஜனாதிபதியாக இருந்தால் அவர் செயற்பட்டிருக்க வேண்டும். அவர் அங்கே தவறளித்திருக்கிறார். ஏன் பெரும்பான்மை சமூகத்தினர் இவ்வாறான இனவாத செயற்பாடில் ஈடுபடுகின்ற பொழுது அதனை தடுப்பதில் ஏதேனும் தலைமைகளுக்கு பிரச்சனை இருக்கிறதோ? தலைமைகளுக்கல்ல, பாதுகாப்பு தரப்பு தான் அதை தடுத்திருக்க வேண்டும். போலீஸார் பார்த்து உத்தரவிடுவது ஜனாதிபதியோ பிரதமர்? போலீஸார் பார்த்து கொண்டிருக்க இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்தது. பள்ளிகள் உடைக்கப்பட்டது, அடிக்கப்பட்டது, கொல்லப்பட்டதெல்லாம் போலீஸார்கள் நின்று கொண்டிருந்தார்கள். எனவே அதை நாங்கள் சொல்லவில்லை, ஜனாதிபதி சுத்தமானது என்று நான் சொல்லவில்லை. ஒட்டுமொத்த பொறுப்பை பாதுகாப்பு அமைச்சர் என்று அவர் எடுத்தே ஆக வேண்டும். இதை தவறு செய்திருக்கிறார் என்றாலும் இந்த அரசை நாங்கள் கொண்டு வந்த அரசாங்கம், இந்த அரசாங்கம் தவறு செய்திருக்கிறது, அதை சரி என்று நாங்கள் எங்கேயுமே பேசவில்லை. ஆனால் இந்த சம்பவங்களை செய்தவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும். செய்த கூட்டம் இப்பொழுது யாரை ஆதரிக்கிறார்கள் என்று தெரியும், யாரால் உருவாக்கப்பட்டவர்கள் என்று தெரியும். எனவே அந்த தரப்பை நாங்கள் இதற்கு பகரமாக அதை தெரிவு செய்ய முடியாது. மைத்ரிபால செய்த தவறுக்காக சஜித் பிரேமதாசவை தண்டிக்க முடியாது. மைத்ரிபால செய்த தவறுக்காக ஞானசார தேரரையும் அந்த இனவாத சக்தியையும் உருவாக்கிய ஒருவரை ஜனாதிபதி ஆக்கிவிட முடியாது. எனவே இந்த விஷயத்திலே நாங்கள் ஒரு திடகாத்திரமான முடிவெடுக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது எங்களுக்கு. அந்த வகையிலே ஒரு சரியான முடிவு, இந்த மைத்ரிபால விட்ட தவறுகளை எல்லாம் சஜித் பிரேமதாசோடு நாங்கள் பேசியிருக்கிறோம். மைத்ரிபால சிறிசேன விட்ட தவறுகள் நீங்கள் எதையெல்லாம் இப்போ சொன்னீர்களோ அந்த விஷயங்களில் நாங்கள் 100க்கு 100 உங்களோடு நான் உடன்படுகிறேன். எங்களுடைய சமுதாயம் அநியாயமாக பாதிக்கப்பட்டது. அந்த தவறுக்கு முழு பொறுப்பையும் இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்த நாங்களும் எங்களுடைய சமூகமும், அதே போல் ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சர் அந்த முழு பொறுப்பையும் அவரை கொண்டு வந்ததுக்காக நாங்கள் வேதனைப்படுகிறோம், அவர் எடுத்தாக வேண்டும். ஆனால் அவர் செய்த தவறுக்காக சஜித் பிரேமதாசாவை தண்டித்து விட முடியாது. அந்த சஜித் பிரேமதாசாவோடு இறுக்கமாக இந்த விஷயங்களை நாங்கள் பேசியிருக்கிறோம். இதே நேரத்தில் உங்களுடைய ஆட்சியில் யார் பிரதமராக வரப்போகிறார் என்ற ஒரு கதையும் இப்போது பேசப்பட்டு வருகிறது. வலுவான முறையில் சம்பிக்க ரணவுக்கு தான் பிரதமராக வரப்போகிறார் என்ற கதைகளும், அதாவது பொது எதிரணியை பிரித்துப்படுத்தி அல்லது பொதுஜன பிரமுக ஆதரவு தெரிவிக்கின்ற ஜனாதிபதி வேட்பாளரை ஆதரிக்கின்றவர்கள் மூலமாக இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. அதே சந்தர்ப்பத்தில் அவ்வாறான கதையாடல்கள் இடம்பெற்றதாகவும் செய்திகள் வருகின்றன. அவ்வாறான ஒருவரும் நீங்கள் அந்த பக்கத்தில் இருக்கின்ற இனவாதிகளுக்கு சமமாக கருதப்பட்டு சொல்லப்படுகின்ற ஒருவர் தான். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? சம்பிக்க ரணவக்க பிரதமராக வருவார் என்று எந்த ஒரு கூட்டத்திலும் பேசப்படவும் இல்லை. இதுவரை அவ்வாறான எந்த ஒரு தீர்மானம் எடுக்கப்படவும் இல்லை. பிரதமராக யார் வருவார் என்பதை அதாவது சஜித் பிரேமதாசாவாலும் தீர்மானிக்க முடியாது, வென்றாராக இருந்தால். ஏன், இப்பொழுது இருக்கிற பிரதமர் பாராளுமன்றம் கலைக்கப்படும் வரை
ரணில் விக்ரமசிங்க அவராக விலகினாலே ஒழிய அவரை நீக்குகின்ற அதிகாரம் ஜனாதிபதி கிடையாது. 19 திருத்தத்தில் நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். அதாவது அண்மையில் 52 நாள் சம்பவத்தில் நடந்தே தெரியும். எனவே ரணில் விக்ரமசிங்க அடுத்த தேர்தல் வரை அவர் உயிரோடு இருந்தால் அவர் தான் பிரதமராக இருக்க முடியும். அடுத்த தேர்தலிலே வெற்றி பெற்ற பிறகு யாரை பிரதமராக நியமிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி நினைச்ச மாதிரி செய்யலை. ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் யாருக்கு அதிகபட்ச ஆதரவு இருக்கின்றதோ என்று ஜனாதிபதி கருதுகிறாரோ அவரைத்தான் அவர் நியமிக்க வேண்டும். பிறகு பாராளுமன்றத்தில் அவருடைய பெரும்பான்மையை உறுதிப்படுத்த வேண்டும், முன்னரோ பின்னரோ. நீங்கள் ஒரு காலத்தில் எனவே அவ்வாறு வருகின்ற பொழுது எங்களுடைய கட்சியில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை நாங்கள் நம்புகிறோம் ஒரு 10 சீட் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். நல்லா தான் நாங்கள் நியத்து வைக்கிறோம், நான் நம்புகிறேன் என்ற மக்கள் எங்களுக்கு தருவார். அதே மாதிரி மற்ற கட்சிகளும் இருக்குது, எல்லா கட்சி. அப்போ 20-30 ஆசனங்கள் நிச்சயமாக பிரதமர் விஷயத்தில் இந்த நாட்டிலே எல்லா மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒருவருக்கு தான் நாங்கள் எங்களுடைய கையை உயர்த்துவோம் பிரதமராக வருவதற்கு. இப்போதுள்ள பிரதமருக்கு அந்த தகுதி இருக்கிறதா? இப்பொழுது இருக்கிற பிரதமருக்கு அந்த தகுதி இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். 40 வருஷம் பாராளுமன்ற அனுபவம் இருக்கிறது. ஒரு கட்சியை வச்சு கொண்டு இயக்கி கொண்டு போகிறார். அந்த கட்சி ஒரு DS சேனநாயக்கல் உருவாக்கப்பட்ட கட்சி, எங்கள்கிட்ட சிறுபான்மை சமுதாயத்தையும் அரவணைச்சு போகிற கட்சி. அடுத்து இந்த நாட்டில் இருக்கிற தமிழ் முஸ்லீம் மக்களும் கஷ்டங்கள் வந்த பொழுது உண்மையாக சொல்ல போனால் என்னை கொண்டு போய் அநியாயமாக இந்த சாதாரண சம்பவத்தோடு சம்பந்தப்படுத்திய பொழுது ஒரு சிங்கள தலைவர்களும் பேசலை என்னை நியாயப்படுத்தி. நான் குற்றவாளி அல்ல என்று முதலாவது பேசிய சிங்கள தலைவர் ரணில் விக்ரமசிங்கே. அப்படி தைரியமாக பேசுகின்றவர். அதே போல் தமிழ் மக்களுக்காக பேசுவார், முஸ்லீம் மக்களுக்காக பேசக்கூடிய, அதே மாதிரி சிங்கள மக்களுக்கும் அநியாயம் நடந்தால் பேசக்கூடிய ஒரு தலைவர். ஆனால் அவரை அடுத்த முறை அவர் வருவாரா, அல்லது கபீர் காசிம் வருவாரா, அல்லது யாரும் வரலாம், அல்லது வேறு யாரும் ஒருவர் வருவாரா சொல்ல முடியாது. மத்துவ பண்டாரி ரணில் விக்ரமசிங்கே வருவதை சிறுபான்மை சமூகம் விரும்புகிறது. இப்போ எல்லாரோட பேரும் அடிபடுது. ஆனால் சம்பிக்கரணவுக்கு பிரைம் மினிஸ்டர் வருவார் என்று எங்கேயும் கிடையாது. எங்க ரணில் விக்ரமசிங்கே ஐக்கிய தேசிய கட்சியுடைய தலைவர். இப்போ 5 வருஷத்துக்கு அவர் தான் தலைவராக இருக்க போகிறார். யார் இருக்க போகிறது? அவர் தான் இருக்க போகிறார். அவங்களோட சம்மேளனத்தில் முடிவெடுத்திக்கிறார். அப்போ ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒரு பெரும்பான்மையான எம்பி மாதிரி இருப்பாங்க. சிறுபான்மை நாங்கள் கட்சியில் இருக்கிறோம். எனவே அவருடைய கட்சியும் நாங்களும் சேர்ந்து தான் பிரதமரை தீர்மானிக்கலாம். ஒழிய ஜனாதிபதியாக வந்துட்டேன்னு சொல்லி போட்டு சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு நினைச்சவரையெல்லாம் பிரதமராக ஆக்க முடியாது. நான் அவர்கிட்டையும் கேட்டேன், நீங்கள் அப்படி எதுவும் சம்பிக்கரணமைக்கே சொல்லி அப்பட்டமான போயிருச்சா? நான் எங்கேயும் அப்படி சொல்லவில்லை. எனவே அது பிழையான கருத்து. அரசியலமைப்பு படி நான் செயல்படுவேன் என்று சொன்னேன். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது. மைத்ரி ஆதரித்தீர்கள். அவர் ஒரு கட்சியை சார்ந்தவர் வந்தார், கட்சி தலைமையை பொறுப்பெடுத்தார். அதற்கு பிறகு நல்லாட்சிக்குள் ஒரு சிறிது இடைவெளிக்கு பிறகு பல்வேறு பிரச்சனைகள் உருவாக துவங்கியிருக்கின்றன. இப்பொழுது சஜித் பிரேமதாஸ் இந்த ஜனாதிபதி வேட்பாளராக வருவதற்கு முன்பாக அந்த ஜனாதிபதி வேட்பாளர் அந்தஸ்தினை அல்லது அதற்கான உரிமையினை தலைமையிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு படாத பாடுபட வேண்டியிருந்தது. இவர்கள் இருவரும் இணைந்து ரணிலை பிரதமராக தொடர்வார் என்று வைத்துக் கொள்ளும் இருவருமே இணைந்து ஒரு ஆட்சி நடத்துகின்ற பொழுது இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்கனவே வந்தது போன்ற பிரச்சனைகள் ஏற்படாது என்பதற்கு உத்தரவாதம் வழங்க முடியுமா? நாங்கள் உத்தரவாதம் பண்ண எனக்கு முடியுமா என்றால் அந்த உத்தரவாதங்களை நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களோடும் அதே போல் இந்த மாதிரி அவர்கள் இருவருக்கும் இடையில் ஒரு நல்லிணக்கம் இருக்கிறதா? இருக்கிறது. வெளியே பேப்பர் எழுதுவது போல் அல்ல, அவர்கள் மிக நெருக்கமாக இருக்கிறார்கள், அந்யோன்யமாக செயல்படுகிறார்கள். ஆனால் வெளியில் கருத்துக்களை வெளியிடுவது வெறுமனே தேர்தல் பிரச்சாரங்களுக்காக. அவர்கள் 2 பேரும் கருத்துக்களை வெளியிடவில்லை. அவர்கள் 2 பேரும் ஒருவர் தாக்கி எங்கேயும் பேசவில்லை. இதுவரையும் மிகவும் நேர்மையாக ரணில் விக்ரமசிங்கே சஜித் பிரேமதாஸோடைய வெற்றிக்கு உழைக்கிறார். சஜித் பிரேமதாஸ் அவரை மிகவும் கண்ணியமாக ஒரு தலைவராக மதிக்கிறார். எனவே அவர்களுக்கு இடையிலே நாங்கள் கருத்து வேறுபாட்டை நாங்கள் ஒவ்வொரு கட்சி தலைமை கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்கிறோம். புதிதாக அசாத் சாலி அவர்களும் இணைந்திருக்கிறார். எல்லாரும் நாங்கள் அந்த பார்க்கின்ற பொழுது எங்கேயுமே அந்த 2 பேருக்கு இடையிலே ஒரு பிளவை நாங்கள் காணவில்லை. அதாவது ஏற்கனவே இருந்தது போன்ற முரண்பாடுகள் எதுவும் இல்லை என்பதை நீங்கள் அவ்வாறான ஒரு முரண்பாடு வருவதற்கு காரணம் இல்லை என்றால் 2 பேரும் ஒரு கட்சியை சார்ந்தவர்கள், ஒரு கொள்கையை சார்ந்தவர்கள். அங்கு அவ்வாறு அல்ல. 2 கட்சியாக இருந்ததனால் 2 கட்சியும் வித்தியாசமான கொள்கை. ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து சென்று லெப்டிஸ்ட் கொள்கையோடு SLP ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அந்த கொள்கையோடு ஒத்துப்போவதில் பற்றிய அப்படி இருந்தும் நிறைய நல்ல விஷயங்கள் இந்த நல்லாட்சியிலே நடந்திருக்கிறது. ஜனநாயகம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக. இதே நேரத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பிறகு உங்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. அதே நேரத்தில் நீங்களும் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு சில கருத்துக்களை முன்வைத்திருந்தீர்கள். அதற்கு பிறகான காலப்பகுதி, இப்போது தேர்தல் பிரச்சாரம் தொடங்கும் வரையான இந்த காலப்பகுதியில் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் மௌன விரதம் இருந்ததாகத்தான் நான் நினைக்கிறேன். அந்த மௌனத்துக்கு என்ன காரணம்?
நீங்கள் நிறைய எதையுமே பேச முன்வரவும் இல்லை, கருத்துக்களை தெரிவிக்க வெளியில் வரவும் இல்லை. தேர்தலுக்காக சஜித் பிரேமதாசை தெரிவு செய்கின்ற பிரச்சனை ஐக்கிய தேசிய கட்சிக்குள் போன சந்தர்ப்பத்திலும் உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் எதுவும் பிரத்யேகமாக வெளிவரவில்லை. நீங்கள் ஒரு ஊடகங்களையும் தவிர்த்து அதில் கருத்துக்கள் முன்வைப்பதை தவிர்த்து கொண்டு நீங்கள் செயற்பட்டது, இதற்கு என்ன காரணம்? சஜித் பிரேமதாசாவா, ரணில் விக்ரமசிங்கவா, சரத் பொன்சேகாவா, கரு ஜாசூரியா என்று அவர்களுக்கிடையிலே ஒரு முதல் கட்சிக்குள்ளே வெடித்தது. நான் ஒரு சிறுபான்மை கட்சியுடைய தலைவர், சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்த கட்சி. நான் இவர்தான் ஜனாதிபதி வேட்பாளராக வர வேண்டும் என்று பகிரங்கமாக சொல்வது என்னை பொறுத்தவரையிலே அது நியாயமாக எனக்கு தென்படுது. அப்படி நான் அறிவித்து அவர் ஜனாதிபதியாக தேர்தலில் போட்டியிட்டால் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விகள் எல்லாம் இருக்கின்றதே, எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லி ஆக வேண்டும். எனவே அங்கு அறிவிக்கப்பட்டு விட்டார் கோட்டாபே என்று. இங்கே யார் வரப்போகிறார் என்று தெரியாமல் அவர்களுடைய கட்சி நாளாக பிரிந்து பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் ஒரு ஒரு முடிவுக்கு வரும் வரை நாங்கள் பொறுமையாக இருப்போம் என்று நாங்கள் இருந்தோம். அதுவரை நான் என்னுடைய கருத்துக்கள் ஊடகங்கள் கேட்ட பொழுது நான் சொல்லவில்லை, சொல்ல முடியாது. நான் தனிநபராக இருந்தால் சொல்லியிருப்பேன். நான் ஒரு கட்சி தலைமை, என்னுடைய கட்சியிலே பல கொள்கை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். பல கொள்கைன்னு சொன்னால் ஐக்கிய தேசிய முன்னணியை விரும்புகின்றவர்கள் அல்லது ஐக்கிய தேசிய கட்சி விரும்பாத எல்லாம் இருப்பார்கள். அதே போல் எங்களுடைய கட்சி ஆதரவாளர். எனவே அந்த வகையில் ஐக்கிய தேசிய முன்னணியிலே இவர்களிலே யார் வருவார் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. கடைசியாக நாளை அறிவிக்கப் போகிறார்கள் என்று வந்த பொழுது நானும் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களும் மனோ கணேசன் அவர்களும் கூடி பேசினோம். நாங்கள் சொன்னோம், இப்பொழுது கோட்டாபே அங்கே அறிவிக்கப்பட்டு விட்டார், எங்களுக்கு கோட்டாபேயோடு போக முடியாது, எனவே அவருடைய கொள்கையோடு ஒத்து போக முடியாது. எனவே இங்கே வரப்போகின்றவர் ஒரு நல்லவராக, வெல்லக்கூடியவராக, நாளை வந்து மைத்திரிபால நல்லாட்சி அரசாங்கம் செய்த தவறுகளை செய்யாத ஒருவராக இருக்கணும். இவர்களில் யார் சரியானவர்? கடைசியாக 2 பேருக்கு தான் போட்டி. ரணில் விக்ரமசிங்க ஆரம்பத்தில் 4 இருந்தாலும் பிறகு பிரைம் மினிஸ்டருக்கும் இவருக்கு தான் போட்டி இருந்தது. பிறகு நாங்கள் 3 பேரும் இருந்து ஆராய்ந்து பேசி ஒரு கடிதம் எழுதினோம். அதிலும் நாங்கள் சஜித் பிரேமதாசா கொடுங்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை. 3 தலைவர்களும் ஒரு கடிதம் எழுதினோம். அந்த கடிதத்தை நாங்கள் ஊடகங்களுக்கு கொடுக்கவும் வேணாம் என்று நான் சொன்னேன். என்றால் அது ரணில் விக்ரமசிங்க அவருடைய கையிலே கொண்டு போய் கொடுத்தோம். நீங்கள் வேட்பாளரை தெரிவு செய்ய இருக்கிறீர்கள் என்று நாங்கள் அறிகிறோம். நாளை உங்களுடைய கட்சியிலே நாங்களும் உங்களோடு 4.5 வருஷம் பயணித்தவர்கள். எங்களுடைய ஆதரவு உங்களுடைய கட்சிக்கு தேவையாக இருந்தால் கடைசியாக அறிவிக்கப்படுவதற்கு முன்னர் யாரை அறிவிக்கப் போகிறீர்கள் என்பதை எங்களோடும் கலந்துரையாடி அறிவியுங்கள் என்று விளங்குகிறதா? அப்படித்தான் நாங்கள் நடந்து கொண்டோம். அப்போது அதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்ததா? அதான் நான் அது கொடுத்து 24 மணி நேரத்தில் தான் சஜித் பிரேமதாஸ் அறிவிக்கப்பட்டார். அதாவது கடிதம் கொடுக்கப்பட்டு 24 ஹவர்ஸில் அறிவித்தார். ஒருவேளை சிறுபான்மை கட்சிகள் சஜித் பிரேமதாஸுக்கு ஆதரவு வழங்கியிருக்காவிட்டால் அல்லது ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? நீங்கள் எவ்வாறான முடிவுகள் எடுத்திருப்பீர்கள்? பொழுது நீங்கள் ஐக்கிய தேசிய முன்னணியை பொருத்தப்படுத்துகின்ற 3 கட்சிகள், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், தமிழ் முற்போக்கு கூட்டணி, அங்கே இருந்த பிரச்சனை பிரதமர் ஒரு கட்டத்தில் குறிப்பிட்டிருந்தார், ஏனைய கட்சி தலைவர்களுடைய விருப்பத்தினை பெற்றுக்கொள்ள வேண்டும், தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட ஏனைய கட்சி தலைவர்களுடைய விருப்பத்தினை சஜித் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதுக்கான முயற்சியில் எடுங்கள், அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துங்கள் என்று எங்களோடும் பேசினார். அதான் அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் சஜித் பிரேமதாஸுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் இருப்பதற்கான வேறு காரணங்கள் உங்களுக்கு இருக்கவில்லை. அவர் ஒரு வேட்பாளராக நீங்கள் தெரிவு செய்வது என்ற முடிவில் இருந்தீர்கள். சஜித் பிரேமதாசா எம்பியாக இருந்தார், பிரதி அமைச்சராக இருந்தார், அமைச்சராக இருந்தார். அவருடைய அந்த செயல்பாடுகளை பார்த்தோம். கட்சியிலே 2வது இடத்தில் இருக்கிறார். அவருக்கு ஒரு மக்கள் அலை இருக்கிறது. அவருடைய தந்தை இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக இருந்தார். தந்தை இந்த நாட்டிலே ஒரு பெரிய அபிவிருத்தி புரட்சியை செய்தார். அதாவது வறுமைப்பட்ட மக்களுடைய வாழ்விலே ஒரு உதயத்தை ஏற்படுத்தினார். அதே போல் சிறுபான்மை சமுதாயத்தோடு சேர்ந்து வாழ்ந்தார். சிறுபான்மை மக்கள் அதிகமாக வாழுகின்ற, பெரும்பான்மை மக்களோடு சேர்ந்து வாழுகின்ற மத்திய கொழும்பு தொகுதியிலே உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார். இப்படியான ஒருவருடைய புதல்வர் எல்லாவற்றையும் வைத்து தான் நாங்களும் அவருடைய தெரிவிலே இப்படியான ஒருவர் வருவது நல்லம் என்று கடைசி நேரம் தான் நான் சொன்னேன். மற்ற 2 தலைவர்களும் ஏற்கனவே அறிவித்தார்கள். ஆனால் நான் அந்த கடைசி அந்த கையொப்பம் போடுவரை நான் அறிவிக்கவில்லை. இதே நேரத்தில் நீங்கள் பொது தேர்தல் பிரச்சார மேடைகளில் கோட்டா தரப்பினர் ஆட்சிக்கு வந்தால் அது நடக்கும், இது நடக்கும்,
ஒரு நாட்டில் இடம்பெற்றது போன்ற ஒரு பெரிய இன அழிப்பு இந்த நாட்டில் இடம்பெறும் என்ற ஒரு பீதியினை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துகிறீர்கள். ஒருவேளை அவர்கள் ஆட்சிக்கு வந்து அவ்வாறு நடக்காது விட்டால்? நடக்காமல் இருக்க முடியாது. காரணம், அவர்களோடு பயணிக்கின்ற கூட்டம். டாக்டர் ஷாவியே என்ன சொன்னார்கள்? 8000 பொம்பளைகளுக்கு கருத்தடை செய்துட்டார். அப்பட்டமான பொய். என்னோட டாக்டர் அக்பர் வியோஜி இருக்கிறார். நான் அவர்கிட்ட கேட்டேன், இப்படியெல்லாம் 7 டாக்டர், அவர் ஒரு சீனியர் வியோஜி. அவர் சொன்னார் 12 பேர் நிற்பாங்க, குறைஞ்சது 8-9 பேர் நிற்பாங்க. அப்படி செய்யலாது. அடுத்தது வேறு ஒருத்தர் செய்கிறத பார்த்து அது 1க்கு 2க்கு இல்லை, 8000 பேருக்கு செய்கிற வரைக்கும் அவனெல்லாம். அப்போ இப்படியெல்லாம் அபாண்டத்தை சொல்லி ஒரு டாக்டருக்கு செய்ததுன்னு சொல்கிறது சாதாரண மனிதர் அல்ல டாக்டர். அவருக்கு செய்ததால், டாக்டர் ஷாஃபிக்கு செய்ததால், அவருடைய மனைவி ஒரு டாக்டர், அவருக்கும் வைத்தியசாலைக்கு போகிறார். முஸ்லீம் டாக்டர்ஸுக்கே வைத்தியசாலை போகிறது ஒரு பெரிய வைத்தியம் செய்கிறது மற்ற இனத்துக்கு செய்யும்போது ஒரு 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 கில்ட்டி ஏற்படுத்துகிற நிலைமை ஏற்படுத்துகிறார். சில டாக்டர்ஸ் சொன்னார்கள், நாங்கள் நாட்டை விட்டு போகிறோம். இது யார் செய்தது? அநியாயமாக செய்தது தான். விமல் வீரவன்ச ரத்ன. இந்த கூட்டம் எங்கே இருக்குது? அது மாதிரி எனக்கு 300 குற்றச்சாட்டை சொன்னது யார்? இந்த கூட்டம். ஏன் செய்தார்கள்? நான் என்ன சம்பந்தமா அப்படின்னு என்ன உள்ளே போட்டிருப்பார். எந்த சம்பந்தம் இல்லாத என்ன கொண்டு வந்து அநியாயமாக போட்டார். ஆசாத் சலி என்ன அநியாயம் செய்தார்? அவர் என்ன இந்த பிரச்சனையில் நியாயத்தை பேசினார். பேசுறதுக்காக ஆளுநர் பதவியிலேருந்து வெளியே போடணும்னு சொல்லி உண்ணாவிரதம் இருக்கிறார். யார்? ரத்னா தேரர். எங்கே இருக்கிறார்? இப்படிப்பட்ட கூட்டமெல்லாம் சேர்ந்து, அதுவும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் இருக்கின்ற பொழுது இந்த இனவாதிகளுக்கெல்லாம் தீனி கொடுத்து வளர்த்தவர், போலீஸாருக்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்த விடாமல் அந்த கண்ட்ரோல் பண்ணவர் ஜனாதிபதியாக வந்தால் எப்படியெல்லாம் நடக்கும்? நாங்கள் சொல்கிறதோட கூட நடக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி நடக்காமல், அப்படி வராமல், அப்படி ஒரு தலைவர் வந்துடாமல் இந்த நாட்டுக்கு. இப்போது ஹக்கீம் அமைச்சர் அவர்களுக்கு தெரிகிறது, ரிஷாட் அமைச்சர் அவர்களுக்கு தெரிகிறது. இந்த விடயம் ஏனைய முஸ்லீம் தலைமைகளுக்கு தெரிவதில்லையா? இவ்வாறான ஒரு ஆபத்தில் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், எனவே ஆபத்தின் பக்கம் நாங்கள் இந்த சமூகத்தினை அழைக்கிறோம், ஒரு வாக்கினையாவது போடுங்கள், இந்த முறையாவது மஹிந்தவை ஆதரியுங்கள் என்று கேட்கின்ற தலைவர்களும் இருக்கிறார்கள். உங்களுக்கு புரிவது, அவர்களுக்கு புரியவில்லையா? தலைவர்கள் என்று யாரை நீங்கள் சொல்லுகிறீர்களோ எனக்கு தெரியாது. இந்த பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற 2 முஸ்லீம் கட்சிகள் தான் இருக்கிறது. ஒரு கட்சி அவருடைய முஸ்லீம் தலைவர்கள், நான் என்னுடைய கட்சி முஸ்லீம், ஒரு காலத்தில் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி சிறுபான்மை சமுதாயத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சி என்னுடைய கட்சி. அதே போல் அதனால் முஸ்லீம், நான் இஸ்லாமியன். அதே போல் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் இருக்கிறார். வேறு எந்த கட்சிகளை நீங்கள் சொல்லுகிறீர்களோ, எந்த தலைமைகளை சொல்லுகிறீர்களோ எனக்கு தெரியாது. இல்லை, அவர்களுக்கு ஆதரவாக வாக்கு கேட்கிறவர்கள் இப்படித்தானே தங்களுடைய அரசியல் எதிர்பார்ப்புக்காக அடுத்த முறை பாராளுமன்ற தேசிய பட்டியலை பெறுவதற்காக, அல்லது புதிய தேசிய பட்டியல், புதியவர்களும் வந்துக்கிறார்கள், தேசிய பட்டியல் அடுத்த அரசாங்கம் வந்தால் கிடைக்கும் உண்டு. பலர் சிலருக்கு எம்பசடர் பதவி, சிலருக்கு சேர்மன் போஸ்ட், இந்த பதவிகளுக்காக இப்பொழுது இறங்கி வேலை செய்கிறாங்க. ஒரு காலமும் இந்த நாட்டில் போயிட்டு அரசியல் பிரச்சாரம் செய்யாத பலர், நான் பேர் சொல்ல விரும்பல, அரசியல் பிரச்சாரம் செய்கிறாங்க. இவங்களெல்லாம் புதிய அரசியல்வாதிகளாக வருவதற்கு இந்த கோட்டா அவர்களால் உற்சாகப்படுத்தப்பட்டவர்கள். அதற்கான முயற்சி அவர்கள் செய்து வருகிறார். ஆனால் மக்களுடைய நலனுக்காக அல்ல. உங்களுக்கும் தெரியும் தானே அது. இதே நேரத்தில் ஒருவேளை கோட்டா வெற்றி பெற்று விட்டால் அந்த அரசாங்கத்தில் அமைச்சர் ரிஷாட் இருப்பாரா? அல்லாட இறைவனுடைய உதவியினால் இந்த நாட்டில் அப்படி நடக்காது. ஏனென்றால் எங்களுக்கும் ஒரு அரசியல் முதிர்ச்சி இருக்குது. 2000 ஆண்டு நாங்கள் சந்திரிகா அம்மையாரோடு நின்றோம். இறைவனுடைய உதவியால் அவர் வெற்றி பெற்றார், மக்களுடைய ஆதரவாளர். 2005 மஹிந்த ராஜபக்சோடு நின்றோம், அவரும் இறைவனுடைய உதவியால் வெற்றி பெற்றார். 2010 மஹிந்தோடு நின்றோம், வெற்றி பெற்றார். 2015 மஹிந்தோடு நாங்கள் மிக நெருக்கமாக இருந்துட்டு விட்டுட்டு போய் மைத்திரிபாலையோடு சேர்ந்தோம். இப்போ முஸ்லீம் காங்கிரஸ் சேர்றதுக்கு போது நான் போய் சேர்ந்தேன். யாரும் நினைக்கல நான் போவேன், போய் சேர்ந்தோம். இறைவனுடைய உதவியால் அவரும் வெற்றி பெற்றார். இன்ஷா அல்லாஹ் இந்த தேர்தலில் சஜித் பிரேமதாசா இன்ஷா அல்லாஹ் வெல்லுவார். அதாவது நீங்கள் ராசிக்காரர், நீங்கள் ராசி அல்ல, இறைவனுடைய உதவியால். நான் என்ற பேச்சை நீங்கள் சரியாக கேட்டீங்க. இறைவனுடைய உதவியால் வெல்லுவார். அதாவது மக்களுடைய ஒத்துழைப்பால். ரிஷாட் இருக்கிற பக்கத்தில் அதிர்ஷ்டம் இருக்கிறது அல்ல, அரசியல் ரீதியாக சில முடிவுகளை. இப்போ நீங்கள் ஊடகத்தில் உள்ளவர் போல நான் அரசியல்வாதி, அரசியல் கட்சி தலைமை, நாங்கள் அரசியல்வாதிகள், எங்களுக்கு தெரியும் இன்ஷா அல்லாஹ் அதுக்குரிய மாதிரியான ஒரு தென்பாடல் எங்களுக்கு தெரிகிறது. இந்த கொள்கை விஞ்ஞாபனத்தில் முஸ்லிம்கள் குறித்து நீங்கள் அந்த பாதுகாப்பு குறித்தான விடயங்கள் இதில் உள்ளடக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆனால் அதையும் தாண்டி
வட மாகாணத்தில் இருக்கின்ற முஸ்லிம்களுடைய முள்குடியேற்றம், அதில் கிழக்கு மாகாணத்தில் காணப்படுகின்ற காணி பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது, அபிவிருத்தி சார்ந்த பல விடயங்கள் இருக்கின்றன. இவை குறித்து ஏன் ஒரு வார்த்தையேனும் இந்த கொள்கை விஞ்ஞாபனத்தில் உள்ளெடுக்க முடியாமல் போனது? யார் சொன்னது இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்களா நீங்கள்? பார்த்தேன். அதாவது நீங்கள் இந்த இனவாதம் மதவாதம் சம்மந்தப்பட்டதில் ஓகே, அது திருப்தியாக. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மறுசீரமைப்பு மற்றும் மேம்பாட்டிற்காக 2 ஜனாதிபதி பணிக்குழுக்கள் நியமிக்கப்படும். யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிலுவையிலுள்ள நிலப்பிரச்சனைகளை 1 வருடத்திற்குள் தீர்த்து, இந்த மேனிஃபெஸ்டோ வர்றதுக்கு முந்தைய நான் சொன்னேன், தீர்த்து வைக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழுவை நியமிப்போம். மகாவலி மற்றும் வனவிலங்கு வேறு பொருத்தமான திணைக்களங்கள் போரின் முன்னர் மக்களுக்கு சொந்தமாக இருந்த காணிகளை மக்கள் மீள்குடியேறுவதற்கென விடுவிக்கும் வேலையை அந்த ஆணைக்குழு செய்யும். அதுதான் அந்த காணி பிரச்சனைக்குரிய தீர்வு. இடம்பெயர்வு மக்களை நீண்டகால இடம்பெயர்வினால் பாதிக்கப்பட்டவர்களின் மீள்குடியேற்றம், வீடுகள் மற்றும் வணிகங்களின் மறுசீரமைப்பு மற்றும் இன்ன பிற அவசிய உதவிகளை செய்து கொடுப்போம். மற்றதெல்லாம் பொதுவாக சொல்லிக்கிறார். ஒவ்வொரு பிரதேச செயலகத்துக்கும் இதை செய்வோம் அதை செய்வோம்னு எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டு, அதே போல் ஆரம்பத்தில் நீங்கள் சொல்ல வேணாம்னு சொன்னீங்கள், மத தீவிரவாதம் மீதான போர் பார்க்கலாம். மத தீவிரவாதம் ஒரு பக்கமே போட்டிக்கிறார். இதான் எங்களை பொறுத்தவரையில் இதான் பெருசு. அந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி யூனிட்டியை பற்றி சொல்லியிருக்கிறார், சமத்துவத்தை சொல்லியிருக்கிறார், எல்லாரும் சமன்கு, எல்லா விஷயங்களும் அழகாக இருக்குது. 2,25,00,000 மக்களோடு செய்யப்பட்ட ஒப்பந்தம் இது. இந்த முறை தேர்தலில் சாய்ந்து மருது ஒரு முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது. சாய்ந்து மருதுக்கு மவுசு கூடி இருக்கிறது என்று சொல்லலாம். எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய வாக்குகளை எதிர்பார்க்கிறார். அதே நேரத்தில் உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள், சஜித் பிரேமதாஸ் ஆதரிப்பவர்கள் என பலரும் அங்கே ஒன்று கூடி அவர்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய கோரிக்கைகள் தொடர்பில் அந்த குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் எந்தபோது நியாயமான செயற்பாட்டினையும் 2 தரப்பினரால் முன்வைக்க முடியாமல் போனது இல்லையா? நாங்கள் ஒரு தேர்தல் காலத்திலே வாக்குறுதியை கொடுத்தவர்கள் அல்ல. தேர்தல் காலத்திலே ரணில் விக்ரமசிங்க அவர்களை அழைத்து சென்று ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் அவ்வாறான ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார். அதன் பிறகு அந்த பள்ளி நிர்வாகம் பல முறை 40 முறைக்கு மேலே வந்ததாக சொன்னார்கள். வந்து அலைந்து திரிந்து கஷ்டப்பட்டார்கள், இல்லை என்று நான் சொல்லவில்லை. அமைச்சர் ஃபைசல் முஸ்தபாவை வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு தேர்தல் பிரச்சாரம் அடையில் ஜமீல் அவர்கள் என்னோடு இருக்கின்ற பொழுது அந்த வேலையிலே ஃபைசல் முஸ்தபாவை அழைத்து கொண்டு, அவர் தான் அதுக்கு பொறுப்பான அமைச்சர், அவரை அழைத்து கொண்டு போய் அங்கே நாங்கள் அந்த இடத்திலே ஒரு தேர்தல் நேரம் அல்ல, ஒரு சும்மா ஒரு வேறு எஸ்டிசி துறப்பதற்காக போன பொழுது அங்கே நாங்கள் நான் சொல்லவில்லை, ஃபைசல் முஸ்தபா சொன்னார் நான் செய்தருவேன் இந்த வேண்டுகோள் பேரெல்லாம் சொன்னார். அதாவது ஜமீல் எங்கள்கிட்ட சொன்னார், நான் அங்கே சொன்னேன். ஆனால் உண்மையாக செய்கிறதுக்குரிய முயற்சிகளை செய்தார். தடைகள் வந்துச்சு, ஆனால் அது செய்யப்படவில்லை. ஆனால் அது கட்டாயம் அவர்களுடைய வேண்டுகோளில் நியாயம் இருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அந்த தாமதத்துக்காக அவர்கள் ஒரு வேலை செய்தார்கள். என்ன, கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எங்களுக்கெல்லாம் கடிதம் அனுப்பினார்கள், எனக்கு அமைச்சர் ரவுஃப் ஹக்கீமுக்கெல்லாம், எங்களோட ஊருக்குள்ளே நீங்கள் வந்து தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் செய்ய வேணாம். ஒரு பள்ளி நிர்வாகம் என்பது ஊர் மக்கள், தலைவர் எழுதினாலும் அந்த ஊர் மக்கள். நான் முடிவெடுத்தேன், எங்களோட 2 பேர் பலமான ஆட்கள் இருந்தாங்க, ஜமீலும் இருந்தார், சிராஸ் மீரா சாஹிபும் இருந்தார், முன்னாள் மேயரும் இருந்தார், முன்னாள் மாநசபை உறுப்பினரும் இருந்தார். 2 பேரும் இருந்தும் நான் சொன்னேன், நாங்கள் கேட்குறேன் இல்லை, விட்டு கொடுப்போம், பள்ளியில் பாட்டு போட்டோம். எல்லோரும் சொன்னாங்க நானும் பள்ளியும் டீல் போட்டிக்கோன்னு சொன்னாங்க. அப்படி எந்த டீலும் எனக்கு இருக்கல, உள்ளே போகலை. ஆனால் தேர்தல் முடிஞ்ச, அதாவது 9 பேர் அவர்களுக்கு மெம்பர்ஸும் கிடைச்சார்கள், எங்களுக்கு ஒருத்தரும் கிடைக்கல. அந்த ஊருக்குள்ளே ஒரு வாக்கும் கிடைக்கவும் இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு இந்த தேர்தலில் அந்த 9 உறுப்பினர்கள் போய் மொட்டுக்கட்சியோட ஒப்பந்தம் செய்திக்கிறாங்க. அது தவறானது. அதாவது மொட்டுக்கட்சியோட ஒப்பந்தம் செய்கிறது தோடம்பல உறுப்பினர்கள் செய்ததில் நியாயமா நியாயம் இல்லையா என்பது அந்த மக்கள் தீர்மானிக்கணும். ஆனால் பள்ளிவாசல் அந்த ஒப்பந்தத்தில் அவர்களும் அதில் சார்ந்து நிற்கிறது தவறு. மொட்டுக்கட்சியில், அதாவது தோடம்பலத்தில் வந்து அரசியல்வாதிகள் தானே, அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருந்தால் அவர்கள் இப்போ மெம்பர்ஸாக வந்திக்கிறார்கள், அவர்கள்
அவர்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி வாக்கள் எடுத்து கோட்டாபைக்கு கொடுத்து அந்த அந்த தோடம்பலம் சின்னத்தில் போட்டி போட்டாக்கள் சபையை பெற்றுக் கொடுக்கறதுக்கு முயற்சி செய்கிறாங்கன்னு சொன்னால் என்னை பொறுத்தவரையில் அதையும் நான் தவறாக பார்க்கிறேன். ஆனால் அரசியல்வாதிகள், ஆனால் பள்ளி நிர்வாகம் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே அவ்வாறான ஒரு முடிவை எடுத்துவிடக்கூடாது. பள்ளி நிர்வாகம் என்பது ஒட்டுமொத்த கிராமம். ஏனென்றால் ஜனாதிபதியினூடாகத்தான் அவருடைய பிரச்சனையை தீர்த்துக் கொள்ளலாம். நான் சொல்லி முடிக்கிறேன். ஒட்டுமொத்த ஊர் சாய்ந்தமருது மக்களுடைய, மாளிகைக்காடு மக்களுடைய அந்த பள்ளி நிர்வாகம் என்பது ஊர். இது இந்த நாட்டுடைய ஜனாதிபதியை தெரிவு செய்கிற தேர்தல். இந்த நாட்டு மக்களுக்கான ஒரு தலைவனை தெரிவு செய்கிறதில்ல. இந்த சாய்ந்தமருது மக்கள் நாங்கள் தனியே தான் முடிவெடுப்போம் என்று நிற்பார்களாக இருந்தால் நாட்டில் வாழ்கிற 22 லட்சம் மக்களோட அவர்கள் பிரிந்து போகிறார்கள். நாங்கள் பிரிந்து போகிறோம் என்று அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் பள்ளிவாசல் இந்த விஷயத்தில் என்ன மாதிரி நடந்து கொள்ளணும் என்னுடைய வேண்டுகோள், எந்த வேண்டுகோள், பள்ளிவாசல் நிர்வாகம் நடுநிலைமையாக நாங்கள் இருக்கிறோம் என்று அவர்கள் அறிவிக்க வேண்டும். சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரிக்கின்றவர்கள் ஆதரிக்கட்டும். இவர்கள் தோடம்பலம் உறுப்பினர்கள் அரசியல் செய்வதற்காக உருவாக்கப்பட்டவர்களா அல்லது அந்த சபையை பெறுவதற்காக உருவாக்கப்பட்டவர்கள் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் எல்லா ஏசிஎம்சிக்காரரும் வாக்களித்திருப்பார்கள், உண்மையான முஸ்லீம் காங்கிரஸ்காரர்களும் முந்தியிருந்தவர்கள் வாக்களித்திருப்பார்கள். எல்லா கட்சிக்காரர்களும் சேர்ந்து பள்ளியுடைய மரியாதையின் பேரிலே வாக்களித்து உருவாக்கப்பட்டவர்கள். இனி இப்படியான ஒரு பெரிய முடிவை எடுப்பதற்கு முன்னாடி ஆழமாக அவர்கள் சிந்திக்க வேண்டும். சஜித் பிரேமதாசாவுடன் போய் அவர்கள் பேச வேண்டும். என்னிடத்திலே கேட்டிருந்தால் நான் சஜித் பிரேமதாசாவை அவர்களுக்கு சந்திக்க சந்தர்ப்பம் கொடுத்திருப்பேன். இந்த உடன்பாட்டை சஜித் பிரேமதாசாவோடு அவர்கள் செய்திருக்கலாம். ஆனால் அவ்வாறு அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை தவற விட்டு ஒரு தரப்போடு பேசி இப்படி நாங்கள் இந்த தேர்தலில் இப்படித்தான் தனித்துவமாக போவோம் என்று இவர்கள் பிழையான பாதையில் செல்வார்களாக இருந்தால் நாளை ஒரு வரலாற்று, இன்று ஹிஸ்புல்லா செய்கிற வரலாற்று துரோகம் போல நாளை இந்த விஷயம் பார்க்கப்படும். எனவே தயவு செய்து இருக்கிற காலம் போதும், தயவு செய்து சாய்ந்தமருது பள்ளி நிர்வாகம் நடுநிலைமையை நாங்கள் வகிக்கிறோம் என்ற ஒரு அறிக்கையை விடுவதன் ஊடாக அவர்களுடைய கௌரவம் பாதுகாக்கப்படுவேன். சஜித் பிரேமதாசாவுக்கு அளிக்கப்படுகின்ற வாக்களும் பள்ளிக்கு வரிகட்டுகின்றவர்கள். சில வேளை கோட்டாபைக்குத்தான் வாக்களிக்கிறார்கள் ஒரு சிலர், நாள் அவர்களும் பள்ளிக்கு வாக்களிக்கின்றவர்கள். எனவே பள்ளி நிர்வாகம் தன்னுடைய நடுநிலைமையை பேணி ஒட்டுமொத்த மக்களும் பள்ளியுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறார்கள் என்ற ஒரு நிலைமையை கொண்டு வந்து அவர்களுடைய கௌரவத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே போல் தோடம்பல உறுப்பினர்களும் எங்களின் மீது நம்பிக்கை இருந்தால் அல்லது சஜித் பிரேமதாசாவின் மீது இந்த நாட்டிலே வாழ்கின்ற ஒட்டுமொத்த சிறுபான்மையும் என்று நம்பிக்கை கொண்டிருப்பது போல அவர்கள் அவரை நம்புவார்களாக இருந்தால் நாளை வந்தாலும் நாங்கள் அவர்களை அழைத்து போய் அவர்களுக்கான அந்த உடன்பாட்டை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதாவது நீங்கள் குறிப்பிடுவது ஒரு ஜனாதிபதி தேர்தலில் இதனை ஒரு தடையாக வைத்துக் கொள்ளாதீர்கள் அல்லது ஒரு கோரிக்கையாக கூட வைத்துக் கொள்ளாதீர்கள். இது அதாவது இந்த தேர்தலில் ரவுஃப் ஹக்கீம் விட்ட தவறுக்காக அல்லது ரணில் விட்ட தவறுக்காக அல்லது நாங்கள் விட்ட தவறுக்காக அல்லது யாரோ விட்ட தவறுக்காக இந்த ஒட்டுமொத்த சிறுபான்மை சமூகமும் வேண்டி பிரார்த்தித்து கொண்டு ஆசைப்பட்டு கொண்டு முயற்சி செய்து கொண்டு இருக்கின்ற வேட்பாளரான சஜித் பிரேமதாசாவை தண்டித்து விடக்கூடாது. அவரை தோற்கடிப்பதற்கு உதவி செய்து விடக்கூடாது. இவர்கள் இந்த விஷயத்துக்காக அவர்கள் நடந்தார்களாக இருந்தால் அது வரலாற்று ரீதியான ஒரு தவறாக கருதப்படும். தோடம்பலத்திலே சுயாதீனமாக போட்டிட்டது தவறல்ல. எங்களை வர வேண்டாம் என்று சொன்னதை கூட நான் தவறாக பார்க்கிறேன். அவர்கள் நொந்து போயிருந்தவர்கள். ஆனால் இந்த தேர்தலிலே அவர்கள் அவ்வாறு நடந்து கொள்வது பிழை. உடனடியாக மாற்று நடவடிக்கைகள் செய்து தங்கள் இந்த விஷயத்தில் இந்த நாட்டு மக்களோடு சேர்ந்து கொள்ள வேண்டும். இளைஞர்கள் மத்தியில், அதாவது தலைமைகள் மீது ஒரு அதிருப்தி, இந்த அரசாங்கத்தின் மீது அதிருப்தி, தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க மீது ஒரு கவர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இது உங்களுடைய தேர்தல் வெற்றியை பாதிக்காதா? சில இளைஞர்கள் அனுரகுமார் திசாநாயக்கோட பேச்சிலே மயங்கி இருக்கிறார்கள். அவருடைய நேர்மையானவர், நல்லா பேசுகிறார், உண்மையை பேசுகிறார், அப்படி அந்த மாதிரியான ஒரு சிந்தனையில் இருக்கிறார். ஆனால் அவர் இதிலே கேட்பது பாராளுமன்ற தேர்தலோ மாகாண சபையோ உள்ளூராட்சி மன்ற தேர்தலோ அவருடைய கட்சி கேட்கவில்லை. இது ஜனாதிபதி தேர்தல். ஹிஸ்புல்லா போலதான், ஹிஸ்புல்லாவுக்கு வாக்களிப்பது தவறு போலதான் அவருக்கு அளிக்கப்படுகின்ற வாக்களும் தவறான வாக்குகள். இதுவும் இந்த சிறுபான்மை சமுதாயத்தினுடைய உணர்வுகளுக்கு எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக அளிக்கப்படுகின்ற வாக்குகள். எப்படி போய் சிங்கள மக்கள் மத்தியிலே கோட்டாவுடைய ஆதரவாளர்களால் விமல் வீரவன்ச, உதய கம்மம்பில, ரத்ன தேரர் போன்ற இனவாதிகள் போய் சிறுபான்மை மக்கள் சஜித்தை ஆதரிக்கிறார்கள், எனவே சிறுபான்மை கட்சிகள் ஆதரிக்கிறார்கள், எனவே நீங்கள் வாக்களிக்காதீர்கள் என்று போய் சிங்கள மக்களை ஏமாற்றி துவேஷத்தை கிளப்பி வாக்களை அதிகரிக்கிறார்களோ அவர்களுக்கு இவர்கள் செய்கின்ற உதவியாக போய்விடும். எனவே
ஜேவிபிக்கு அனுரகுமார் திசானாவில் அன்பு இருந்தால் அல்லது அவரை பிடித்திருந்தால் அடுத்த பாராளுமன்ற தேர்தல் அவர்கள் நாடு முழுக்க கேட்டால் நீங்கள் வாக்களிங்க, அவர்களுடைய கட்சிக்கு தேசிய பட்டியலாக கூடும், அது வேறு விஷயம். ஆனால் இந்த தேர்தலிலே அந்த மகா தவறை செய்து விடாது. ஒரு வாக்கு கூட அளிக்கப்பட்டு விடக்கூடாது, ஒரு வாக்கு கூட வீணாகிவிடக்கூடாது. கடந்த தேர்தலில் மக்கள் தான் தீர்மானித்தார்கள் யாரை ஆதரிக்க வேண்டும் என்று. நான் அனுரகுமார் திசானாக்கே நேரடியாக போய் சொன்னேன், தயவு செய்து நீங்கள் போட்டியிடாதீர்கள், இது மகா தவறு. சொன்னபோது இல்லை இல்லை என்று அவர் சொன்னார். அவருடைய நல்ல நண்பர், என்னுடைய நண்பர், அவருடைய பேச்சை ரசிக்கின்ற ஒருவன் நான். கடந்த தேர்தலில் மக்கள் தான் ஜனாதிபதி தேர்தல் கட்சித் தலைவர்கள் தீர்மானம் எடுப்பதற்கு முன்பாக தீர்மானித்திருந்தார்கள். ஆனால் இம்முறை தேர்தலை பொறுத்தவரையில் தலைவர்கள் தான் இப்பொழுது மக்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள், திசை காட்டி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் யாரை ஆதரிக்க வேண்டும் என்பது, இந்த இரண்டுக்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசம் என்ன? நல்லாட்சியை கொண்டு வருவதிலே உண்மைதான், நீங்கள் சொன்னது போல் மக்கள் தான் முடிவெடுத்தார்கள். எனவே நல்லாட்சி அரசியலே நல்லதும் நடந்திருக்கிறது 75%, தவறும் நடந்திருக்கு 25% என்றால் தலைவர்களும் மக்களும் சேர்ந்து அந்த பொறுப்பெடுக்க வேண்டும். இந்த அரசாங்கம் தவறுவிடுமாக இருந்தால் தலைவர்கள் தான் பொறுப்பெடுக்க வேண்டும். அதுக்கான பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீர்கள். இன்ஷா அல்லாஹ். இதற்கு பிறகும் எதிர்காலத்தில் இதற்கு முன்பு போன்ற நடந்தது போன்ற சம்பவங்கள் இடம்பெறாது என்பதற்கான உத்தரவாதத்தினை முழுமையாக எதிர்பார்க்க முடியாது. ஆங்காங்கே சம்பவங்கள் நடக்காது என்று சொல்ல முடியாது. சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கான உத்தியை செய்ய வேண்டும். அவ்வாறு சம்பவங்கள் நடந்தால் அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை கொடுத்து அவர்களை சிறையிலே அடைக்க வேண்டும். அந்த கொடுக்கப்படுகின்ற தண்டனைகளை இருக்கின்ற சட்டங்களிலே மாற்றங்களை கொண்டு வந்தாவது அதிகரிக்க வேண்டும். அதனூடாக இவ்வாறான குற்றங்களை கட்டுப்படுத்தலாம். இரண்டு வழிகளை இந்த தேர்தலில் பார்க்கலாம். ஒன்று, கோட்டாபய ராஜபக்ஷவை முஸ்லிம்கள் ஆதரிப்பதன் ஊடாக பெரும்பான்மை சமூகத்தோடு நாங்கள் ஒன்றி போயிருக்கிறோம், அவர்கள் என்னதான் முஸ்லிம்களை பயங்கரவாதிகள் என்று சொன்னாலும் என்றொரு செய்தியினையும் தேர்தலின் மூலம் மக்கள் வெளிப்படுத்தலாம். கோட்டாபய ராஜபக்ஷவை முஸ்லிம்கள் ஆதரிப்பதன் மூலமாக பெரும்பான்மை சமூகத்தினர் மத்தியில் ஒரு முஸ்லிம்கள் தொடர்பில் ஒரு விரக்தி காணப்படுகிறது. அதே நேரத்தில் ஒரு இனவாத நோக்கத்தோடு முஸ்லிம்களை நோக்குறார்கள் என்ற ஒரு கவலை நமக்கும் இருக்கிறது. ஆனாலும் அவ்வாறான ஒரு நிலையில் அவர்களை நாங்கள் சுயமாக சென்று ஆதரிப்பதன் ஊடாக அந்த பெரும்பான்மை மக்கள் மத்தியில் ஒரு பாரிய மாற்றத்தை உண்டு பண்ண முடியும் அல்லவா? பெரும்பான்மை மக்கள் மத்தியில் அவ்வாறான இனவாத சிந்தனைகள் இயல்பாக வந்ததல்ல. கோட்டாபையை உருவாக்க வேண்டும் என்று துடிக்கின்ற இந்த இனவாத சக்திகள், இனவாத சாயம் பூண்டு கொண்டிருக்கின்ற இந்த அரசியல்வாதிகள், விமல் வீரவன்ச, கம்மம்பில, அந்த ரத்னதேரர் போன்ற இனவாதிகள் தான் பெரும்பான்மை மக்கள் மத்தியில் இந்த இனவாத விஷத்தை, இனவாத சாயலை வளர்த்து கொண்டு வருகிறார்கள். கோட்டாவை முன்னிறுத்தி வெல்ல வைப்பதற்காக இப்பொழுது அந்த வேலையை செய்கிறார்கள். அதுக்கு முன்னரிலிருந்து செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு இருக்கின்ற ஒரு அரசியல் யுக்தியாக இதை பாவிக்கிறார்கள். அந்த அரசியல் யுக்தி தோற்கடிக்கப்பட வேண்டும். இதை வெல்ல வைக்க யாராவது நாங்கள் மடமைத்தனமாக போய் இது பெரும்பான்மை மக்களை சந்தோஷப்படுத்துவதற்காக நாங்கள் போய் அவரை வெல்ல வைப்போம் என்று யாராவது நினைத்து கொஞ்சம் பேராக போய் வாக்களிப்பார்களாக இருந்தால் அதைவிட ஒரு மடமையும் அந்த இனவாத சாயலை, இனவாத விஷத்தை ஊக்குவிக்கின்ற இந்த இனவாத சக்திகளான, பேரினவாத சக்திகளான விமல் வீரவன்ச, உதய கம்மம்பில போன்றவர்களுடைய அந்த அநியாயத்தை நியாயப்படுத்துகின்றவர்களாக ஆகிவிடுவோம். அதே போல் நிரந்தரமாக இந்த நாட்டிலே இனவாதம் பேசினால்தான், மதவாதம் பேசினால்தான், பள்ளியை உடைத்தால்தான், கடையை அடித்தால்தான், சிறுபான்மையை அடக்கினால்தான் வெல்லலாம் இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுவிடும். அதாவது அவர்களுடைய வெற்றியின் மூலமாக அந்த ருசினை அவர்கள் நிச்சயமாக சுவை கண்டு விடுவார்கள். நிச்சயமாக. இப்படி பார்த்தால் ஒருவேளை கோட்டாபய ராஜபக்ஷ இந்த தேர்தலில் வெற்றி பெறுகிறார். அதே சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு ஆபத்து இருக்கிறது. இப்போது நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்குள் பெரும் இனவாத சக்திகள் இல்லை என்று. இதே ஐக்கிய தேசிய கட்சி, அதே மக்கள் விடுதலை முன்னணி போன்ற கட்சிகளும் ஒருவேளை கோட்டாபய ராஜபக்ஷவனுடைய இந்த வெற்றிக்கு பிறகு அந்த கட்சிகளும் இனவாத கட்சிகளாக மாறிவிடலாம் என்ற ஒரு அச்சமும் இருக்கிறது அல்லவா? எந்த கட்சிகள்? ஐக்கிய தேசிய கட்சியும் மக்கள் விடுதலை முன்னணி ஓரளவுக்கு மக்கள் பக்கம் இருந்து இனவாத சிந்தனைகளை குறைத்து கொண்டு அரசியல் செய்பவர்கள். கோட்டாபய வென்றால் வெல்ல மாட்டாரே. இப்போ நான் அதாவது நான் உங்களுக்கு சொல்கிறேனே, அதாவது வெல்ல மாட்டான்னு எதை வச்சு சொல்கிறேன்றால், பௌத்த மக்கள் இருக்கிறார்களே அவர்கள் நல்ல மக்கள். பௌத்த மக்கள் எல்லாரும் கெட்டவர்கள் அல்ல. பௌத்த மக்கள் மத்தியில் இப்பொழுதுதான் தீனி போடப்பட்டு 2 வீதமாக 1 வீதமாக இருந்த அந்த இனவாதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கூடி, விளங்குதா, இதனூடாக ஒரு ஜனாதிபதியே உருவாக்கி விடுவார்கள் என்ற அளவுக்கு கொண்டு வருகின்ற ஒரு நிலை மாயையை 2 டிவி, திறன டிவியும் ஹிரு டிவியும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. விளங்குதா சொல்கிறது? அது நிச்சயமாக நடக்காது. இந்த முறை நிச்சயமாக அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். அதாவது இந்த இனவாத பேரினவாத சக்தி தோற்கடிக்கப்படும். ஏன் தோற்கடிக்கப்படும்?
பௌத்த மக்களே தோற்கடிப்பார்கள். பௌத்த மக்களில் உள்ள நாட்டுப்பற்றுள்ளவர்கள், இந்த நாட்டிலே பௌத்தர்களும் முஸ்லிம்களும் தமிழர்களும் கத்தோலிக்கர்களும் சேர்ந்து வாழ வேண்டும், அதனூடாகத்தான் இந்த நாட்டுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்று உணர்கின்றவர்கள் தான் பெரும்பான்மையான பௌத்த மக்கள். நிச்சயமாக அவர்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு அந்த மாதிரியானவர்கள் ஆதரிப்பார்கள். அதுதான் அந்த சொல்லுவாங்க வெட்ட உடை சந்தைன்னு சொல்லுவாங்க. வெட்ட உடைன்னு சொல்கிறது மிதக்கும் வாக்கு. மிதக்கும் வாக்கு. அந்த மிதக்கும் வாக்குகள் இந்த முறை அதிகமாக போக போக சஜித் பிரேமதாசா. காரணம் அந்த இனவாதம் அந்த பக்கம் கூட இருக்கிறதா, இனவாதம் மதவாதம் கூட இருக்கிறது. அதாவது அரசியலுக்காக இனவாதத்தை பயன்படுத்துகிறார்கள் என்பது வெளிப்பட்டு விட்டது, வெளிப்படுகிறது. சின்ன பிள்ளைக்கும் தெரியும் தான். இன்னும் ஒரு கருத்தாக இதனை எடுத்துக்கொண்டு அதனால தான் நான் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன். நேற்று நான் ஒரு அட்டுலுக்கமைக்கு போனேன். அதே போல் மன்னார்லையும் நேற்று முந்தின நாள் போய் சொல்கிறாங்களாம், மினிஸ்டர் தான் சொல்லிக்கிறார். கொஞ்சம் பேரை நான் சொல்லிக்கிறேன்னா, இன்றைக்கு எனக்கு சஜித் பிரேமதாசர் ஆஃபீஸ்லேருந்து காய்ச்சாங்க. என்னோடு இருந்த ஒருத்தர், முந்தி இருந்த எங்களுடைய ஆதரவாளர் ஒருத்தர் சொல்கிறாராம், அதாவது அமைச்சர் ரிஷாட் பதுருதீன் தான் சொன்னார், கொஞ்சம் பேர் மைந்தியோடையும் இருந்தால் நல்லந்தானே, சில நேரம் அவர் வென்றுவார்னு சொல்லி. நான் அப்படியான முனாஃபிக் அல்ல, எதையும் நேர்மையாக முன்னுக்கு பேசுகின்றேன். என்னிட்ட கேட்டார்கள், இந்த சஜித் பிரேமதாச ஆஃபீஸில் கால் பண்ணி கேட்டார். நான் அப்படி யாரையும் நான் என்னுடைய கட்சிக்காரர்களுக்கு அவ்வாறு சொல்லவில்லை. என்னுடைய கட்சிக்காரர் ஏசிஎம்சியாக இருந்தால் அவர் சஜித் பிரேமதாசாவுடைய ஆதரவாளராக இருக்கவில்லை என்றால் ஏசிஎம்சி அல்ல. தலைமைத்துவம் கட்சி செல்லுகின்ற பாதையை செல்ல வேண்டும். எனவே மன்னார் மக்களுக்கோ அல்லது வேறு காத்தாங்குடி மக்களுமோ அல்லது அக்குர்ணையில் உள்ள மக்களோ புத்தளத்தில் உள்ள மக்களோ சாஞ்சமர் மக்களுக்கோ நான் சொல்லுகிறேன், இந்த தேர்தல் கொஞ்சம் பேர் அங்கால கொஞ்சம் பேர் இங்கால அடிக்கிற தேர்தல் அல்ல. இந்த நாட்டை நேசிக்கின்ற, இந்த நாட்டிலே வாழுகின்ற எல்லா இனமும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்ற, எல்லா மதத்தினருடைய உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்ற, எல்லா வியாபாரிகளுடைய வியாபாரமும் பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த அழகான பூமியை பார்ப்பதற்கு சுற்றுலா பயணிகள் அதிகமாக வர வேண்டும் என்று விரும்புகின்ற, இந்த நாடு பொருளாதார ரீதியாக வளர வேண்டும் இந்த ஒற்றுமை நூடாக என்பதை எல்லோருக்கும் தெரியும். எனவே இந்த நாடு பொருளாதார ரீதியாக வளர வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற இந்த எல்லா நாட்டு பற்றாளனும் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிக்குவேன். அதனூடாக இந்த நாட்டிலே மதவாதத்தை, இனவாதத்தை, பயங்கரவாதத்தை, துவேஷத்தை, இந்த நச்சு விஷத்தை எல்லாம் கக்கி ஒரு பேரினவாத கொள்கையோடு நாங்கள் இந்த பிரச்சாரத்தை செய்து எங்களுக்கு வாக்களிக்காவிட்டால் உங்களுக்கு அம்பானிக்கு கிடைக்கும் அல்லது உங்களுக்கு நான் பெரும்பான்மையோடு தான் நீங்கள் சேர்ந்து வாழணும் என்றெல்லாம் எங்களை பயங்காட்டி வெல்லலாம் என்று விரும்புகின்ற இந்த இனவாத சக்தி வெல்லுமாக இருந்தால் இந்த நாட்டிலே இனி வரலாறு காணாத அழிவுகளும், இந்த நாட்டிலே வரப்போகின்ற ஒரு தலைவன் நிச்சயமாக இனவாதம் பேசுகின்றவனாக இருக்க வேண்டும், மதவாதியாக இருக்க வேண்டும். ஒரு இனத்தை அதை பெரும்பான்மையை மட்டும் இந்த நாட்டிலே ஒன்றாகவும் மற்றவர்களை இரண்டாந்தர பிரஜைகள் போல நடத்துகின்ற ஒருவனாக இருக்க வேண்டும். எல்லா வகையான அநியாயத்தை இந்த சிறுபான்மைக்கு யார் செய்தாலும் அவர்களை தண்டிக்காத ஒருவராக இருக்க வேண்டும். இப்படியான ஒரு சூழல் இந்த நாட்டிலே நிரந்தரமாக உருவாக்கப்பட்டு வரும். அதனைத்தான் நான் குறிப்பிட்டிருந்தேன், அந்த ஐக்கிய தேசிய கட்சியும் மக்கள் விடுதலை முன்னணி இதனை பின்பற்ற தொடங்கிவிடும். ஆபத்து இருப்பதா? அந்த ரெண்டு கட்சியுடைய கொள்கையும் வேறு கொள்கை. அவர்கள் இருந்தாலும் இனவாதம் செய்தால் தான் வெற்றி பெற முடியும் என்றால் அவர்களும் வரக்கூடிய வேட்பாளர் செய்ய வேண்டிய நிலை வந்துவிடும். வெல்லுவதாக இருந்தால் அதை செய்ய வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை வந்துவிடும். எனவேதான் நாங்கள் சொல்லுகிறோம், ஒட்டுமொத்த நாட்டுப்பற்றாளர்களும் ஒன்றுபட்டு பேரினவாத சக்தி அல்லது இனவாத சக்தியை தோற்கடிக்கின்ற தேர்தலாக ஒன்றுபடுங்கள். பிரதேச சபையை பெறுவதற்காக அல்லது அந்த ஏதோ ஸ்கீம் ஒன்று அக்குர்ணையில் செய்தார்ன்னு சொன்னதுக்காக ஸ்கீம் தேவை என்றால் இந்த அரசாங்கத்தில் சொல்லி செய்து கொள்ளலாம். அதை நாங்கள் செய்து கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் அற்ப சொற்ப லாபங்களை காட்டி ஒரு சில இன்று அவர்களுடைய ஏஜெண்டாக தெரிகிறவருடைய அரசியல், தேசிய பட்டியல் அரசியலுக்காக அல்லது இருப்புக்காக ஏமாந்து யாராவது வாக்களிப்பார்களாக இருந்தால் நாளை வரலாற்று தவறை செய்த ஒரு பேரினவாத சக்தி இந்த நாட்டிலே தொடர்ந்தேச்சியாக கொண்டு வருவதற்கு உதவி செய்த துரோகிகளாக நாளை பார்க்கப்படுவார். ஜெனரல் மகேஷ் சேனநாயக்க ஒரு இடத்தில் குறிப்பிட்டிருந்தார், மொட்டு தரப்பினர் ஆட்சிக்கு வந்தாலும் வராவிட்டாலும் மீண்டும் அவர்களுடைய இனவாதத்தை அவர்கள் கையில் எடுப்பார்கள் என்று, முஸ்லிம்களை அவர்கள் இலக்கு வைத்திருக்கிறார், அதனை தொடர்வார்கள் என்று. இந்த கருத்தினை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அல்லது உங்களுடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகு அவர்கள் அதனை கைவிட்டு விடுவார்கள் என்று நினைக்கிறீர்களா? அவர்கள் கைவிட மாட்டார்கள். தொழில் செய்கிறார்கள், நாட்டாமி வேலை நாட்டாமி செய்கிற மாதிரி, மீன் பிடிக்கிறார்கள் மீன்பிடி செய்கிற மாதிரி, விவசாயம் செய்கிறார்கள் மாதிரி, மற்ற வேலை செய்கிற மாதிரி. இனவாதிகளுக்கு தொழில் வேணுமே, அவர்கள் அவர்களுடைய தொழிலை செய்வார்கள். ஆனால் எங்களுடைய அரசாங்கம் வந்தால், சஜித் பிரேமதாசா வந்தால் அவர்கள் நிரந்தரமாக ஜெயிலிலே அதிகமானவர்கள் இருப்பார்கள்.
எனவே செய்வது கஷ்டமாயிருக்கும். இந்த தேர்தலுக்கு அப்புறம் அவர்கள் திருந்த மாட்டார்கள் நீங்கள் கூறுகின்ற முடிவின் அடிப்படையில் வந்தால். சிலருக்கு வேறு தொழிலே இல்லை, அவருக்கு இதான் தொழில். இப்போ சிலரை பார்த்தால் அவங்களுக்கு என்ன தொழில் இருக்குது, இதான் தொழில். அப்படிப்பட்டவர்கள் செய்வார்கள், ஆனால் சிறையில் அடைக்கப்படுவார்கள், அதனால் கட்டுப்படுத்தப்படும். இதே நேரத்தில் எம்கே சிவாஜிலிங்கம் அவர்களும் ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக களத்தில் இருக்கிறார். இவருடைய இந்த செயல் வேடிக்கை என்று பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் குறிப்பிடுகிறார். இருந்த போதிலும் அவருடைய கட்சி சார்ந்தவர்களே குழு சார்ந்தவர்களும் இப்பொழுது அவரை ஆதரிக்கலாம் என்ற ஒரு முடிவினை எடுத்திருப்பதாக செய்திகள் வெளியாக டெலோ கட்சி அறிவிச்சிட்டாங்கல்ல அவங்க. அவர்களுடைய ஆதரவு வேறு, ஆனால் அதற்குள் இருக்கிற ஒரு குழு சிவாஜிலிங்கத்தை ஆதரிப்பதாக சிவாஜிலிங்கமே குறிப்பிடுகிறார். இவ்வாறானவர்கள் போட்டியிடுவதற்கு பின்னணியில் ஏதேனும் அரசியல் சக்திகள் எங்கன்னவா? நல்ல மனுஷன், நல்ல நண்பர் சிவாஜிலிங்கம். அவரை நான் என்னென்னு தெரியல. அவருக்கு கொஞ்சம் போன பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தோம் குருநாகலையில் வந்து போட்டி போடுறார். இவ்வளோ ஊர் இருக்குது, ஏண்டாப்பா குருநாகலில் போட்டி போட்டார் பாராளுமன்ற தேர்தலில் நான் யோசித்தேன். அப்போ நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், ஏன் பேர் குருநாகலில் இவருக்கு எதுவும் பரம்பரை எதுவும் அங்கே இருந்துச்சா அல்லது இதான்னு கேட்டேன். இல்லை மஹிந்த ராஜபக்ச போட்டி போடுறார் அங்கே. அவர் போட்டி போட்டால் தமிழ் வாக்குகள் அங்கே கொஞ்சம் இருக்கு, அந்த வாக்கு யூஎன்பிக்கு போயிடும். அந்த யூஎன்பிக்கு போகாமல் ஒரு தமிழருக்கு எடுக்கிறதுக்காக இவரை வர சொல்லி அங்கே இருந்து மஹிந்த ராஜபக்ச ஆக்கள் சில நேரம் செய்திருக்கலாம், உண்மையாக போய் தெரியாது. இல்லாட்டி ஏன் குருநாகலையில் போய் கேட்கணும்? புத்தளத்தில் கூட தமிழ் வாக்கு இருக்கு, அல்லது வேறு வண்டியில் கேட்டிக்கலாம், எங்கேயும் கேட்டிக்கலாம், ஏன் இங்கே வந்து கேட்டார்? அப்போ அப்படி சொன்னார்கள். அதே போல் இருந்தாப்புல வந்து இப்போ பாராளுமன்ற தேர்தல் கேட்குறார். இனி அதிகபட்ச தமிழ் மக்களுடைய ஆதரவு பெற்ற கட்சி, பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட கட்சி தமிழ் அரசு கட்சி, அதே போல் தமிழ் டெலோ புலட் எல்லாம் சேர்ந்து தமிழ் கூட்டமைப்புன்னு இருக்கிறாங்களா அண்ணன் சம்பந்தன் தலைமையில், அவங்க சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்கிறார்கள். எனவே கோட்டாபய ராஜபக்ச எவ்வாறு நடந்து கொண்டார், அண்மையில் ஒரு டிவி இன்டர்வியூவில் எப்படியெல்லாம் பதிலளித்தார்ன்றெல்லாம் அவருக்கு தெரியும். இவர் எடுக்கிற ஒவ்வொரு வாக்கும் சஜித் பிரேமதாசாவுக்கு போகிற வாக்கைத்தான் எடுக்க போகிறார். அப்போ அந்த வாக்கள் இவருக்கு ஏதாவது போடுவாங்களா இருந்தால் சஜித் பிரேமதாசா தோக்கடிக்கிறதுக்கு போடுற வாக்குகள். எனவே குருநாகலையில் போயிட்டு வாக்கு கேட்ட சிவாஜிலிங்கம் எம்பி நண்பர் இப்பொழுது இந்த தேர்தல் கேட்கிறாருன்னா மக்கள் புரிஞ்சு கொள்ளட்டும். அவர் தமிழ் மக்களுக்காக எத்தனை போராட்டங்களை நடத்துகிறார், உணர்ச்சிகரமாக பேசுகிறார், தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய இனாளிப்பு நடந்துவதாக கூறுகிறார். அவர் போய் எப்படி சஜித் பிரேமதாசவை வெல்ல வேண்டும் என தமிழ் கூட்டமைப்பு தீர்மானிக்கிறது, அதனை தடுப்பதற்கான ஒரு முயற்சியில் இறங்குவதாக நீங்கள் கூறுவீர்கள்? இது சிறு பிள்ளைக்கு வழங்கு. குருநாகலையில் போய் பார்லிமெண்ட் தேர்தல் கேட்கிறார், மஹிந்த ராஜபக்சவும் கேட்கிறார். மஹிந்த ராஜபக்சவை அம்பாந்தோட்டையில் உள்ள மஹிந்த ராஜபக்ச குருநாகலையில் வந்து கேட்கிறார். யாழ்ப்பாணத்திலேருந்து சிவராஜலிங்கம் போய் குருநாகலில் கேட்குறாங்கன்னா ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கிறது தான். ஒன்று மாவட்டத்துக்குள்ளே ஒற்றுமை இருக்குது, அல்லது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது. அப்படியானால் இவர்கள் போடுவது பகல் விஷயம் எனக்கு தெரியாது, மக்கள் தீர்மானிக்கட்டும். நீங்கள் இலக்கு வைக்கப்பட்டது போன்றே உங்களை விட கொஞ்சம் குறைவாக அமைச்சர் ஹக்கீம் உண்மையில் தனியார் ஊடகங்களினால் இலக்கு வைக்கப்பட்டிருந்தார் பயங்கரவாத செயற்பாடுகளோடு தொடர்படுத்தி. இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு முன்னர் அமைச்சர் ஹக்கீம் அவர்கள் அந்த பயங்கரவாதியை சந்தித்த ஃபோட்டோவை வைத்து ஒரு சில ஏஜெண்டுகள், ஹிஸ்புல்லாவுடைய ஆதரவாளர்களாக செயல்படுகின்ற சகோதரர் ஹிஸ்புல்லாவுடைய ஆதரவாக செயல்படுகின்ற ஏஜெண்டுகள் தான் இதை செய்ததாக சகோதரர் ஹக்கீம் அவர்கள் எனக்கு சொன்னார். அவர் அதை ஏதோ ஊடகவியலாளர் மாநாடு நடத்தி சொன்னதாக அறிந்தோம். இதெல்லாம் எலெக்ஷன் காலங்களில் நடக்கிற சில்லறை வேலைகள். இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போவதில்லை. ஆனால் அதை அந்த விஷயத்தை வச்சு இப்பொழுதோ முந்தி என்ன பேரை மட்டும்தான் சொல்லி கொண்டிருந்தார்கள் சிங்கள மக்கள் மத்தியில், இப்போ அவர பேரையும் சேர்த்துக்கொள்கிறாங்க. ரிஷாட் ஹக்கீம் இருக்கிற சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிக்காதீர்கள் என்று ஒவ்வொரு குக்கிராமங்களின் சிங்கள மக்கள் மத்தியில் போய் சொல்லுகிறார். எனவே அந்த மாதிரியான ஒரு வேலைக்காக தான் அப்படி ஒரு ஏஜெண்டால் செய்யப்பட்டது. ஹக்கீம் மினிஸ்டர் சொன்னார், கோட்டாபே அணி செய்யவில்லை, அது செய்தது ஹிஸ்புல்லா அணி தான் செய்ததுன்னு சொல்லி போட்டு சொன்னார். அதே நேரத்தில் ஜனாதிபதி தீர்மானிக்கும் வேட்பாளர் குறிப்பிட்டிருந்தார் என்பது அது ஒரு நிகழ்ச்சியில் அதனையிட்டு தான் கவலை அடைவதாக. அதாவது யார்? ஹிஸ்புல்லா அவர்கள். அல்லாட்ட தான் கேட்கணும், வேறு என்ன செய்யுது? ஹக்கீம் மினிஸ்டர் சொல்கிறாரு ஹிஸ்புல்லா தான் பின்னுக்கு இருந்து செய்தேன், ரெக்கார்டு இருக்குன்னு சொல்கிறாரு, தேவைண்டா வெளிப்படுத்துவேன்னு சொல்கிறாரு, இவர் கவலைப்படுறேன்னு சொல்கிறார். அப்போ நான் என்ன செய்ய? உங்களுக்கும் அமைச்சர் ஹக்கீமுக்கும் இடையில் ஒரு நெருங்கிய உறவு இருப்பது போல் தெரிகிறது. இது சமூக ரீதியிலான ஒரு உடன்பாடா அல்லது தேர்தல் காலத்திலும் இது தொடருமா? இதை வைத்துக்கொண்டு இந்த காலம் தான் நான் சொன்னேன். இப்போ எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, எங்களோட கட்சிகள், என்னுடைய கட்சி வேறு வித்தியாசமான கொள்கை, அவருடைய கட்சி கொள்கை.
ஆனால் இந்த சமுதாயம் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு கட்டத்திலும் நாங்கள் ஒன்றுபட்டு செயல்பட்டிருக்கோம். ஹலால் பிரச்சனை நேரம் ஆரம்பத்தில், அலுத்கம பிரச்சனை நேரம், அதுக்கு பிறகு திகன பிரச்சனை நேரம், தம்புள்ள பிரச்சனை நேரம், எல்லா கட்டத்திலும் நாங்கள் ஒன்றுபட்டு செயல்பட்டிருக்கோம். நாட் ஒன்லி ஹக்கீம் மினிஸ்டர், ஃபவுசி மினிஸ்டர், மற்ற கட்சிகள், ஃபைசல் முஸ்தபா எல்லாரும் நாங்கள் சேர்ந்து செயல்பட்டிருக்கோம். அதே போல் இப்பொழுதும் இந்த நாட்டில் ஒரு பெரிய ஒரு ஆபத்து எங்களுக்கு முன்னால் விளங்குது. இந்த நாட்டில் இருக்குது, இந்த நாட்டுக்கு வரப்போகிற மாதிரி விளங்குது. அதை தடுக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இந்த காலகட்டத்தில் அதிகபட்ச சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெற்ற கட்சிகள் என்ற வகையில் எங்களுக்கு இருக்குது. எனக்கு இருக்குது, ஹக்கீம் மினிஸ்டருக்கு இருக்குது, மனோக்கு இருக்குது, திகாக்கு இருக்குது, சம்பந்தன் அண்ணனுக்கு இருக்குது, எங்களுக்கு இருக்குது. எனவே தான் நாங்கள் எல்லாரும் சிறுபான்மை கட்சிகள் எங்களுக்கு இடையில் நிறைய பிரச்சனை இருக்குது. கல்முனையில் இப்போ பிரச்சனை இருக்குது, அமீர் அலி மினிஸ்டர் சொல்கிறார் அவரோட ஊரில் பிரதேச பிரச்சனை இருக்குது, அப்துல்லா மாரூப் சொல்கிறார் தோப்பூரில் பிரதேச வேலை பிரச்சனை இருக்குது, முல்லைத்தீவில் எனக்கு டிஎன்ஏ கடையில் பிரச்சனை இருக்குது. இப்படி பிரச்சனைகள் இருக்குது, இல்லாமல் இல்லை. ஆனால் ஒரு பொது எதிரி இந்த நாட்டிலே, பொது எதிரின்னு சொன்னால் இந்த நாட்டிலே வாழுகின்ற ஒட்டுமொத்த நாட்டுப்பற்றுன்னு சொல்கிறது நாட்டுடைய இன ஐக்கியத்தை, சகஜன்மத்தை, அதாவது ஒற்றுமையான ஒரு வாழ்வை, ஒரு அமைதியான வாழ்வை எதிர்பார்க்கின்ற அப்பாவி மக்களை அழிப்பதனூடாக, அடிப்பதனூடாக, பயமுறுத்துவதனூடாக, அவருடைய மத நடவடிக்கைகளை இம்சைப்படுத்துவதனூடாக, வியாபாரத்தங்களை எரிப்பதனூடாக தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை அடையலாம், அந்த ஜனாதிபதி கதிரையிலே அமரலாம் என்று நம்புகின்ற ஒரு கூட்டத்தை தோற்கடிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாட்டுக்காக எங்களுடைய இந்த அரசியல் சிறு சிறு பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஒருபுறம் தள்ளி வைத்துவிட்டு இந்த விஷயத்திலே நாங்கள் ஒன்றுபட்டிருக்கோம். இரண்டு சமூகத்தினுடைய தலைமைகளும் ஒன்றுபட்டிருப்பது போல் மக்களும் ஒன்றுபட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக நிச்சயமாக. இந்த தேர்தலில் நான் நினைக்கின்றேன் மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதிக்கு அளிக்கப்பட்ட வாக்கை விட ஒருபடி மேலாக சிறுபான்மை சமூகம் ஒன்றுபட்டு எங்களுடைய ஒற்றுமையை காட்ட வேண்டும். அது இனவாதம் அல்ல, இது அல்லது மதவாதம் அல்ல. நாங்கள் பேசுவது இனவாதம் மதவாதத்தை எதிர்க்கின்ற ஒரு அணியாக, இந்த நாட்டிலே ஒரு ஜனநாயகத்தை விரும்புகின்ற பௌத்த மக்களோடு சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு சமூகமாக இந்த சிறுபான்மை சமூகம் இந்த தேர்தல் முடிவிலே எங்களுடைய செயல்பாட்டை காட்ட வேண்டிய தேவை இருக்கு. வெறும் அரசியல் காரணங்களுக்கான எதிர்ப்பு அல்ல, ஒரு இனவாதத்துக்கு எதிராக நாங்கள் செயற்படுகிறோம் என்பதை வலியுறுத்துகிற ஒரு தேர்தலாக நீங்கள் பார்க்கிறீர்கள். 10 வருஷத்துக்கு பிறகு நான் ரவுஃப் ஹக்கீம் அமைச்சரோடு நேற்று அம்பாறை மாவட்டத்தில் ஒரு மேடையில் இருந்தேன். நான் 2 கட்சிக்காரர்களும் ஒரு ஒன்றாக வந்தார்கள். பல பிரச்சனைகள் இருந்தாலும், பல பிரச்சனைகள் கடந்த காலங்கள் இருந்தாலும், இந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு தூர இலக்கை நோக்கிய பயணத்தில் நாங்கள் ஒன்றுபட வேண்டிய ஒரு தேவைப்பாடு வந்ததால் ஒன்றுபட்டு செயல்படுகிறோம். இதே நேரத்தில் இந்த சஹரானுடைய பயங்கரவாத தாக்குதல் என்பது நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று சிலருடைய நடவடிக்கைகள், சிலருடைய தீர்மானங்கள் ஒரு வரலாற்று துரோகமாக அமைந்து விடுவதைப் போல் இந்த தாக்குதல் என்பது முஸ்லீம் சமூகத்துக்கு ஒரு பெரிய கரையை ஏற்படுத்தி இருக்கிறது. இதிலிருந்து மீண்டு வருவது என்பது மிக கடினமானது. வரலாற்று ரீதியில் இப்பொழுது ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு சம்பவமாக, ஒரு பயங்கரவாத சம்பவமாக அது பதிவாகிவிட்டது. இதிலிருந்து உண்மையான குற்றவாளிகள் அல்லது நீங்கள் குறிப்பிடுவதைப் போன்று இதற்கு பின்னாலிருந்து செயற்படுவர்கள் யார் என்பதை கண்டறியாத வரையில், இது இன்ன காரணத்துக்காக, இன்ன நோக்கத்துக்காக அல்லது இப்படித்தான் இது செயற்படுத்தப்பட்டது என்பதை கண்டறியாத வரையில் இந்த கரை என்பது முஸ்லீம்களை விட்டு நீங்க போவதில்லை. முழுமையாக நீங்குவதற்கான தேவை அல்ல. இருந்த போதிலும் ஓரளவுக்கேனும் இதிலிருந்து ஒரு யதார்த்தபூர்வமான ஒரு உண்மையை, ஒரு மறைமுகமான ஒரு உண்மையை கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை உங்களுடைய ஆட்சியில் நீங்கள் செய்வதற்கான திட்டங்களை இதனும் வைத்திருக்கிறீர்களா? வாய்ப்பு இருக்கிறதா? இருஃபான், பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று அமைக்கப்பட்டு ஓப்பனாக ஊடகங்களுக்கு தெரியப்படுத்தி விசாரணைகள் அல்லது கருத்துக்கள் பரவலாக பேசப்பட்ட வரலாறு உங்களுக்கு தெரியும். அந்த ரிப்போர்ட் தற்பொழுது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டு நடக்கிறது. எனக்கு எதிராக, டாக்டர் ஷாபிக்கு எதிராக, ஆசாத் சாலிக்கு எதிராக எல்லாம் போலீஸார் எங்கள் மீது இந்த பாவத்தை சுமத்தியதனால் போலீஸார் அறிவித்தார்கள், போலீஸாரை வந்து அறிவித்தார்கள், இவர்களுக்கெல்லாம் ஏதாவது குற்றச்சாட்டு இருந்தால் இந்த கிழமைக்குள் வந்து முறைப்பாடு செய்யுங்கள் என்று. அப்படி செய்து விசாரித்து பார்த்து எதுவுமே குற்றமில்லை என்று நாங்கள் நிரூபிக்கப்பட்டு நிரபராதிகள் நாங்கள். அதே போல் இந்த சம்பவம் எங்களுக்கு ஒரு பெரிய வேதனையை இந்த ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. ஏண்டா அவர்கள் போயிட்டு இந்த எங்கட சமுதாயத்தில் பேரை வச்சு கொண்டு இந்த வேலை செய்தார்கள் என்பது நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு வரலாற்று துரோகத்தை இவர்கள் செய்து விட்டார்கள் என்ற கவலை இருக்கிறது. இதுக்கு பின்னால் யார் இருந்தார்கள் என்று பல கருத்து வருகிறது. தயான் ஜாயத்திலக்கு ஒரு கருத்தை சொல்கிறார், ஒவ்வொருத்தரும் ஒரு வகையான கருத்து, இன்னொரு கருத்தை சொல்கிறார். இப்படி இருக்குது. எனவே நீங்கள் சொல்லுவது போல்
ஜனாதிபதி புதிதாக வருகின்ற பொழுது அவரிடத்திலே நாங்கள் இந்த விஷயத்தை சொல்லி நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் இதற்கு பின்னால் இருந்த சக்திகள் யார், இதை எதிர்காலத்தில் இப்படியான சம்பவங்கள் இந்த நாட்டிலே நடக்காமல் இருப்பதற்கு எங்களுடைய சமூகம் எவ்வாறான பங்களிப்பை நாங்கள் செய்ய வேண்டும். அடுத்தது நாங்களும் சில தவறுகள், இஸ்லாத்தை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் ஒரு அழகான நட்பண்பை வலியுறுத்துகின்ற மார்க்கம். இந்த மார்க்கத்தை நாங்கள் என்ன இந்த மார்க்கத்தில் இருக்கிறது, பள்ளியில் என்ன நடக்கிறது, மதரசாக்கள் என்றால் என்ன, இந்த விஷயங்களை நாங்கள் அந்நிய மற்ற மதத்தவர்களுக்கு நாங்கள் காட்டி சொல்லவில்லை. அவ்வாறான ஒரு சில செயல்பாடுகள் சில மக்கள் மத்தியில் இந்த சம்பவம் நடந்த கையோடு எங்களுடைய எல்லா விஷயத்தையும் சந்தேக கண்கொண்டு பார்க்கின்ற ஒரு நிலையும் வந்திருக்கிறது. ஏன்னா எதிர்காலத்தில் நாங்கள் மற்ற மதத்தவர்களோடு சேர்ந்து வாழுகின்ற ஒரு நல்ல சூழலை இந்த நாட்டிலே ஏற்படுத்துகின்ற ஒரு வேலை திட்டத்தை அரசியல்வாதி என்ற வகையிலே நாங்களும் செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். அதே போல் இந்த பயங்கரவாதத்தோடு சம்பந்தப்பட்டவர்களை கண்டுபிடித்து அவர்கள் அந்த பின்புல சக்தி எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கான விஷயங்களை எல்லாம் உலகத்துக்கும் இந்த நாட்டுக்கும் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துவதற்காக நாங்கள் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோம். இதே நேரம் உங்களுடைய அரசாங்கம் வந்ததற்கு பிறகு இந்த நாட்டில் இருக்கின்ற சிறுபான்மை சமூகங்களை அரவணைத்து செல்வதற்கான உத்தரவாதத்தை நீங்கள் வழங்குகிறீர்கள். அதே நேரத்தில் சிறுபான்மை சமூகங்களுடைய அடிப்படை தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யும் என்றொரு உத்தரவாதத்தையும் அமைச்சர் ஷர்வதீன் அவர்கள் வழங்குகிறார்கள். இவை அனைத்தையும் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்கள் கூறுகின்ற அதை ஆட்சி வந்தால் என்னென்ன விடயங்கள் இடம்பெறப் போகின்றன என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஆசையாக இருக்கிறேன். என்றால் மக்கள் உங்களை நம்பி வாக்களிக்கப் போகிறார்கள். எனவே நீங்கள் இரண்டு தலைமைகளும் பிரதானமாக இருந்து மக்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக இந்த பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறீர்கள். எனவே அதற்கான பொறுப்பினை சுமந்தவராகத்தான் நீங்கள் இன்றைய தினம் அதிர் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறீர்கள். இன்ஷா அல்லாஹ். நன்றி அமைச்சர் அவர்களே. இதுவரையும் நீங்கள் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இந்த தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு மத்தியில் பல்வேறு நெருக்கடிகள் இருந்தன. அதே நேரத்தில் நீங்கள் நேற்றைய தினம் முழுவதுமாக களுத்துறை மாவட்டத்தில் இருந்து உங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுத்திருந்தீர்கள். இந்த சூழ்நிலைக்கு மத்தியில் நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டும் சிறுபான்மை சமூகங்கள் சாரப்போகும் அவருடைய எதிர்காலம் குறித்து அவர்கள் எடுக்கக்கூடிய தீர்மானம் குறித்தும் எம்மோடு கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி. 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 மற்றொரு அதிர்வு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.